ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸ்னு ட்ரீட் ஆஃப் ரீஇன்கார்னேஷன் சீசன் 1 இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த அனிமிக்கு ஸ்வீட் ரீஇன்கார்னேஷன்ங்கிற நேமும் இருக்கு. பேரை கேட்ட உடனே என்னடா மொக்கையா இருக்கே அப்படின்னு சொல்லி தான் நான் நினச்சேன். பட் அதான் வேற லெவலில் சூப்பராக போகும். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். நம்ம ஹீரோ ஒரு செஃப்பாக இருக்கிறான். இப்போ ஒரு செஃப் காம்படிஷனும் நடந்துருக்கு. அதோட ஃபைனல் ரவுண்டில் கேண்டி ஸ்கல்ப்சரை ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஹீரோ தான் வேர்ல்டோட நம்பர் 1 செஃப்பாக பேர் வாங்க போகிறான் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஆர்வமாக பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம ஹீரோவோட கேண்டி ஸ்கல்ப்சர் தான் அந்த இடத்துலயே சூப்பராக இருக்கு. ஓகே, டைம் முடிஞ்சது. எல்லாரும் உங்களோட சிலையை கொண்டு வந்து டிஸ்பிளேல வைங்கன்னு சொல்லுவோம். நம்ம ஹீரோ தூக்கும் போது அந்த சிலை அப்படியே நம்ம ஹீரோ மேலே விழுந்துருது. மண்டையில அடிப்பட்டு நம்ம ஹீரோ ரத்த வெள்ளத்தில் இருக்கிறான். கடவுளே, உங்களுக்கு மனசாட்சியே இல்லை, இது நியாயமே இல்லை. நிறைய ஸ்வீட்டை நான் ரெடி பண்ணி எல்லாரோட ஸ்மைலையோ பார்க்கணும்னு நினைச்சேன். அதுக்குள்ள சேர்த்துட்டேனே அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கவும், நீ ஆசைப்பட்டபடியே நடக்கட்டும், உனக்கு இன்னொரு வாய்ப்பு தரவும், புது பெயர் பேஸ்ட்ரி அப்படின்னு ஒரு கடவுள் வாய்ஸ் கேட்குது. மோச்சல் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நம்ம ஹீரோட அப்பா ஒரு லாடா இருக்கிறாரு. வேஸ்ட்லேண்டா இருந்த ஒரு இடத்த 20 வருஷமா கஷ்டப்பட்டு இப்போ நல்ல விளைச்சல் கொடுக்குற நிலமா மாத்திட்டாங்க. இந்த இடத்துல நல்ல விளைச்சல் இருக்கு. அதனால இப்போ ஒரு 3 வில்லேஜ் அந்த இடத்துல கிரியேட் ஆயிருக்கு. ஹீரோ ரீஇன்கார்னேஷன் ஆகி 9 வருஷம் ஆயிடுச்சு. ஸ்வாட நல்லா டைட்டா கிரிப் அப்படி அப்படின்னு நம்ம ஹீரோட அப்பா அவனுக்கு ஸ்வாட் ட்ரைனிங் இருக்காரு. எங்க அப்பா ஒரு மிலிட்டரி ஹீரோ. அவர் தான் என்ன ட்ரெயின் பண்றாரு. அண்ட் எங்க அம்மாவும் சிஸ்டரும் ரொம்பவே நல்லவங்கன்னு சொல்லலாம். ஆனா இந்த வேர்ல்டுக்கு வந்ததுல இருந்து நான் ஸ்வீட் எதையுமே சாப்பிடல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சிருந்தா கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆகுது பாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட அப்பா அட்டாக் பண்ணவும் ஸ்வாட் போயிருது. நான் ஒரு நியூஸ் கொண்டு வந்திருக்கேன். என்ன பேஸ்ட்டுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கீங்களா? சரி, குட் நியூஸ் இருக்கு, பேட் நியூஸ் இருக்கு. எதை முதல்ல சொல்ல நம்ம கேட்கவும், குட் நியூஸ் என்ன நம்ம ஹீரோ அப்பா கேட்கிறாரு. பீன்ஸ் ஸ்ப்ரவுட்ஸ் எல்லாம் நல்லாவே வளர்ந்துருக்கு. பேஸ்ட்ரி கொடுத்த லைமத்தோ ஒரு ஐடியா நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லவும், பீன்ஸ் கூட மோசம் இல்ல, அதை வச்சு நிறைய டிஷ் பண்ணலாம் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இந்த மாதிரி ஐடியாலாம் உனக்கு எங்க இருந்து வருதுன்னு கேட்கவும், ரீஇன்கார்னேஷனான ஒரு செஃப்னு சொன்னா நம்ப போறீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சு கனவுல வந்துச்சு நம்ம ஹீரோ சொல்றான். மெலாட், உங்க பையன் உண்மையிலே ஒரு ஜீனியஸ் நினைக்கிறேன். நிறைய ஐடியாஸ் இவன் கொடுக்குறது நமக்கு நல்லாவே ஒர்க் ஆகுதுன்னு சொல்லுவோம். சரி, அந்த பேட் நியூஸ் என்னது நம்ம ஹீரோ அப்பா கேசுவல் கேட்கறான். கண்டினியூஸா ஒரு பேண்டேஜ் குரூப் ஒவ்வொரு வில்லேஜா காலி பண்ணிட்டு வந்துட்டு இருக்கு. அண்ட் அவங்க நம்ம டவுன் நோக்கி தான் வராங்க. 50 பேருக்கு மேல இருப்பாங்கன்னு சொல்லுவோம். அவங்க வந்த விளைச்சல் எல்லாத்தையும் நாசமாக்கிடுவாங்களே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அவங்க வர வேகத்தை பார்த்தா இன்னும் 2 மாசத்துல நம்ம இடத்த ரைஸ் பண்ணிடுவாங்கன்னு சொல்லுவோம். வில்லேஜோட கெனால நமக்கு அட்வான்டேஜா யூஸ் பண்ணலாம். நான் வேணா எக்ஸ்ட்ராவா சோல்ஜர்ஸ் கேட்கறேன் அப்படின்னு சொல்லுவோம். இல்ல மைலாட், அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்களாங்கிறது டவுட் தான். பேண்டட் குரூப்பை பிடிச்சிட்டாங்கன்னா பேர் அவங்க எடுத்துக்கிடுவாங்க. ஆனா தோத்துட்டா அவங்க பேர் கெட்டு போயிடும். அவங்க அந்த ரிஸ்க் எடுக்க விரும்ப மாட்டாங்கன்னு சொல்லுவோம். அந்த பீன்ஸும் வீட்டும் எனக்கு எப்படியாச்சும் வேணும். அது இருந்தா தான் என்னால நிறைய ஸ்வீட்ஸ் பண்ண முடியும். அந்த திருடங்க அதை நாசமாக்க விடக்கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பேஸோட லுக்கு பார்த்தாலே அவன் என்ன யோசிக்கிறான்னு தெரியுதுன்னு ஷீட் பார்த்துட்டு, மைலாட் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, பட் அது கொஞ்சம் ரிஸ்கியானது தான். இது ஒரு கேம்பிள் தான், பட் நம்ம ஃபேஸை ஃபைட்டிங்ல யூஸ் பண்ணான்னு கேட்கவும், அவன் வயசுல இருக்கிற மற்ற பசங்களை விட அவன் டேலண்ட் தான். அவனும் ஃபைட் பண்ணணும்னா அதுக்கு அவனுக்கு மேஜிக் அப்படின்னு நம்ம ஹீரோ அப்பா சொல்ல வரும்போது தான் ஷீட் எதை மென்ஷன் பண்றான் அப்படின்னு புரியுது. சான்டிஃபிகேஷன் கேட்கவும், ஆமான்னு ஷீட் சொல்றான். ஆக்னஸ் ஜோசபின் சாங்டிஃபிகேஷன் பண்ணலான்னு இருக்கேன்னு சொல்லுவோம். அவன் சின்ன பையன் தான் சொல்லுவோம். ஆனா என் முடிவை நான் எடுத்துட்டேன். ஃபேஸ் மற்ற பசங்க மாதிரி கிடையாதுன்னு உனக்கே நல்லா தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ அப்பா சொல்றாரு. அம்மாக்கு இது உண்மையிலேயே ஷாக்கிங்கா தான் இருக்கும். மோஸ்ட்லி 13 இல்ல 15 வயசுல தான் பசங்களை சாங்டிஃபிகேஷன் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இன்னும் 3 நாள்ல கூட்டிட்டு போறேன்னு சொல்லுவோம். 3 நாள் தான் இவன் சின்ன பையனா இருப்பானா, நிறைய மெமரிஸ் மேக் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோட அம்மாவும் தங்கச்சியும் நம்ம ஹீரோவை பிடிச்சிட்டு போயிருக்காங்க. அப்பா காப்பாத்துக்குன்னு சொன்னா சாப்பிட்டு இருக்க அவனே நான் அவங்க அப்பா சொல்றான். பொண்ணுங்க ட்ரெஸ் நம்ம ஹீரோக்கு போட்டு விட்டு அழகு பாக்குறாங்க. ஜோசபின், இது உன்னோட ஃபேவரட் ஷோ, நீ யாருக்குமே கொடுக்க மாட்டேதுன்னு அவங்க அம்மா கேட்கவும், பேஸுக்கா இருந்தா பரவாயில்லன்னு சொல்லவும், இல்ல எனக்கு அது வேண்டாம் நம்ம ஹீரோ சொல்றான். மீதியாரன் மேக்கப் போட்டு விட்டுட்டு இருக்காங்க. இந்த சின்ன வயசுல இருந்து இவங்க ஒரு மேக்கப் டால் மாதிரி தான் ட்ரீட் பண்ணிட்டு இருப்பாங்க. இது ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறான். இன்னைக்குதான் சாங்டிஃபிகேஷனுக்கே போறோம், அதுக்குள்ள என்ன இவ்வளவு டயர்டா இருக்குன்னு அவங்க அப்பா கேட்கவும், 3 நாள் அவங்ககிட்ட கோர்த்து விட்டுட்டு என்ன கேள்வியா கேட்கறீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். பார்த்து போயிட்டு வாமா, பெஸ்ட்டா பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோட அம்மாவும் தங்கச்சியும் சொல்றாங்க. பேஸ் நானும் கேபிட்டல் தான் நல்லா இருக்குன்னு சொல்லுவோம். உனக்கு அதுக்கெல்லாம் போக நாள் இருக்குடா நம்ம ஃப்ரெண்ட் சொல்லிட்டு கேபிட்டல் என்ஜாய் பண்ணுன்னு சொல்லுவோம். நிறைய ஸ்வீட் நான் கண்டிப்பா சாப்பிடுவேன் நம்ம ஹீரோ சொல்றான். இப்ப நம்ம ஹீரோட அப்பா டெலிபோர்டேஷன் ஸ்பெல்ல யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவை கேபிட்டலுக்கு கூட்டிட்டு போறாரு. ஃபர்ஸ்ட் டைமா அவங்க அப்பா கூட இப்பதான் நம்ம ஹீரோ டெலிபோர்ட் ஆகுறதுனால ஆச்சரியமா பாக்குறான். அது உண்மையிலேயே ஆசம் அப்படின்னு நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் பாக்குறாங்க. ஜோசபின், இந்த 3 நாள் மெமரிஸை மறந்துடாத அப்படின்னு நம்ம ஹீரோ அம்மா சொல்றாங்க. இந்த வேர்ல்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா நிறைய பீப்புள் இருக்கிற இடத்துக்கு ஃபர்ஸ்ட் டைமா இப்பதான் நம்ம ஹீரோ வரான். டிஃபரெண்டான ஐட்டம்ஸையும் நம்ம ஹீரோ பாக்குறான். ஃப்ரூட்ஸ், ஸ்வீட்ஸ், இதை வச்சு நிறைய டேஸ்டான விஷயங்கள் மேக் பண்ணலாமே நம்ம ஹீரோ நினைக்கிறான். சான்டிஃபிகேஷன் நல்லபடியா முடிஞ்சா நீ விருப்பப்பட்டதை வாங்கி தர நம்ம ஹீரோ அப்பா சொல்லுவோம். ஆனா இந்த வேர்ல்டுல ஆப்பிள் இருக்கா நம்ம ஹீரோ பாக்குறான். அதுக்கு பேர் போங்காஸ், அது கொஞ்சம் லைட்டா கசக்குன்னு சொல்லுவோம். சவர் ஆப்பிள்ஸும் இருக்கா, அது கூட டேஸ்ட் பெட்டரா தான் இருக்கும். நம்ம லேண்டுக்கு போனதுக்கு அப்புறமா நம்ம நிறைய போங்காச விளைய வைக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். லேண்டை இம்ப்ரூவ் பண்ணணும், மக்கள் வாழ்க்கையை இம்ப்ரூவ் பண்ணணும்னு பேசி இப்பவே ஒரு லார்ட் மாதிரி திங்க் பண்றானே அப்படின்னு நம்ம ஹீரோ அப்பா ஹாப்பி ஆகுறாரு. பட் நம்ம ஹீரோ என்னடானா அந்த போங்காசை வச்சு நிறைய சூப்பரான டிஷ் எல்லாம் செய்யலாம். இடத்துல சுகர் ரொம்பவே ரேட் அதிகம். பேசாம ஹனியை வச்சு நான் அதை ஒரு கேண்டியா ரெடி பண்ணுவா, போங்கா பை கூட ரெடி பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பரவாயில்ல, நெக்ஸ்ட் சோஷரின் லாடா இவன் வந்து மக்கள் எல்லாத்தையும் நல்லபடியா நடத்துவான் அப்படின்னு நம்ம ஹீரோ அப்பா நினைக்கிறாரு. பட் லேண்ட் ஆஃப் ஸ்வீட்ஸை கிரியேட் பண்ணணும்
சொல்லணும்னு நம்ம ஹீரோ நினைக்கிறேன். சாங்டிஃபிகேஷன் பண்ற சர்ச்சுக்கு இவங்க போறாங்க. ஹலோ ஃபாதர், எப்படி இருக்கீங்க? என் பையனுக்கு சாங்டிஃபிகேஷன் பண்ணணும் நம்ம ஹீரோ அப்பா சொல்லவும், உங்க லேண்ட் எல்லாம் இப்ப நல்லாவே இம்ப்ரூவ் ஆகுதுன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு ஃபாதர் கேட்கவும், அது கடவுளோட அருளாலையும் அதுக்கப்புறமா என் பையனோட ஜீனியஸ் தனத்தாலையும் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ அப்பா சொல்றாரு. என் பையனை சாங்டிஃபிகேஷன் பண்ணலான் இருக்கேன்னு சொல்லவும், உண்மையா தான் சொல்றீங்களா? இவனுக்கு 9 வயசு தானே ஆகுதுன்னு கேட்கவும், ட்ரூ சாங்டிஃபிகேஷன் பண்ணுங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. ட்ரூ சாங்டிஃபிகேஷன்னா என்னது? எனக்குமே சாங்டிஃபிகேஷன் பண்ணாங்க, பட் என்ன செக் பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஓரளவு மேஜிக் இருக்குன்னு விட்டுட்டாங்க. பட் ட்ரூ சாங்டிஃபிகேஷன் என்னன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு ஜோசபின் கேட்கவும், உன்னோட மேஜிக் பவர் எந்த லெவலுக்கு இருக்குன்னு மெஷர் பண்ண ஆரம்பிப்பாங்க, அது ஜஸ்ட் ஸ்டார்டிங் தான் அப்படின்னு ஷீட் சொல்றான். நம்ம ஹீரோவை கட்டி போட்டு கண்ணு காதெல்லாம் மூடிட்டாங்க. இதை கொடின் ஃபாதர் கொடுக்கவும், இது கசப்பா இருக்கே நம்ம ஹீரோ குடிக்கிறான். அதுக்கப்புறம் ஒரு இருட்டு ரூம்ல அடைச்சிருவாங்க. அவ்வளவுதான். இப்படி நம்மளோட எல்லா சென்ஸையும் ஆஃப் பண்ணி பல மணி நேரத்துக்கு வச்சிருப்பாங்க. அது நமக்குள்ள இருக்கிற மேஜிக் பவரை வெளியே கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி ஷீட் நம்ம ஹீரோட சிஸ்டருக்கு எக்ஸ்பிளைன் பண்றான். எங்கப்பா கிட்டத்தட்ட 1.5 நாள் ஆகி இது கண்டினியூ ஆயிட்டு இருக்கேன் நம்ம ஹீரோ அப்பா பார்க்கவும், முடிகிற ஸ்டேஜுக்கு வரலாதவரை வெயிட் பண்ணுங்கன்னு ஃபாதர் சொல்றாரு. அவனுக்கு எதுவும் ஆகாத நம்ம ஹீரோ அப்பா கேட்கவும், அமைதியா தானே இருக்கான், எந்த பிரச்சனையும் இல்லைன்னு ஃபாதர் சொல்றாரு. இங்க நம்ம ஹீரோ என்னடானா வெளியே போனதுக்கு அப்புறமா அந்த போங்காஸை வச்சு நிறைய ஸ்வீட் மேக் பண்ணணும். ஃபியூச்சர்ல என்னென்ன ஸ்வீட்டை எப்படி மேக் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். இப்படியே நிறைய ஸ்வீட்டை மேக் பண்ணி ஒரு ஸ்வீட் லேண்டையே மேக் பண்ணணும்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். அப்ப திடீர்னு ஒரு வெளிச்சம் வரவும், இது என்னது நம்ம ஹீரோ பார்த்தா, ஓ இதுதான் என்னோட மேஜிக்கா நம்ம ஹீரோ பாக்குறான். பேஸ் ஒரு வழியா இது சக்சஸ் ஆயிடுச்சு, தொடர்ந்து 2 நாள் நீ இதை சூப்பரா பண்ண அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அப்பா சொல்றாரு. இந்த ஸ்கிரிப்சரை நான் வாசிச்சு முடிச்சோம்னா அந்த சாங்டிஃபிகேஷன் ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு ஃபாதர் அதை ரைட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோ கண்ண மூடி 2 நாள் இருந்தப்போ என்ன நடந்துச்சுன்னு பெருசா நம்ம ஹீரோக்கு ஞாபகம் எதுவுமே இல்லை. இப்போ அவர் அந்த ஸ்கிரிப்சரை ரீட் பண்ணுவோம், நம்ம ஹீரோக்கு திடீர்னு சில விஷயம்ஸ்லாம் தெரியுது. அப்படின்னா இதுதான் என்னோட மேஜிக் பவரா, ரீஇன்கார்னேஷன், ரெப்ளிகேஷன் அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். அந்த ஸ்கிரிப்சர் நம்ம ஹீரோ கணக்கு தெரிஞ்சா அதுல இருக்கிற மேஜிக் எல்லாமே நம்ம ஹீரோட பாடிக்குள்ள அப்சர்வ் ஆகுது. சூப்பரா நீ இதை பண்ணிட்ட பேஸ்டி அப்படின்னு நம்ம ஹீரோ அப்பா பாராட்டுறாரு. உங்களுக்கு ரொம்பவுமே தேங்க்ஸ் ஃபாதர் அப்படின்னு நம்ம ஹீரோ அப்பா டொனேஷன் கொடுக்குறாரு. உங்க பையனோட அந்த மேஜிக்கை இது நாள் வரை நான் கேள்விப்பட்டதே இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. பேஸ்ட்ரி சீக்கிரமா அவனை சூஸ் பண்ணுன்னு சொல்லவும், எல்லாமே பார்க்க நல்லா இருக்கே நம்ம ஹீரோ யோசிக்கிறேன். உங்க பையனோட எந்தியூசியசம்காகவே நான் எக்ஸ்ட்ரா 2 ஆப்பிள் தரேன் கடைக்கார் கொடுக்குறாரு. வேற சில்வர் காயின்ஸ் தானே, பேக்ரவுண்ட் நோபல் கிட்ட அதை நான் எதிர்பார்த்ததுதான். சாரி, பட் இந்த காசை என் வாயை அடைக்கிறதுக்கு பத்தாது அப்படின்னு சொல்லி அந்த ஃபாதர் நினைக்கிறேன். இவங்க வீட்டுக்கு திரும்ப போறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல உட்காந்து பொங்காசை சாப்பிடுறாங்க. நம்ம இதை சாப்பிட்றது தெரிஞ்சா அம்மாவும் சிஸ்டரும் பொறாப்பப்படுவாங்க, இதை நம்ம அவங்ககிட்ட சொல்ல வேண்டாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றேன். கூடிய சீக்கிரமே நான் என்னோட ஸ்வீட் லேண்டை ரெடி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறேன். இந்த வில்லேஜ்ல இவ்வளவுதான் ஃபுட் இருக்கா, இது நமக்கு பத்தாதே, அடுத்த நேரம் மோர்டல் டவுனுக்கு போக வேண்டியதான் அப்படின்னு திருடங்களோட லீடர் சொல்றேன். திருடங்களை தடுக்கிற மாதிரி மோர்டல் டவுன்ல வந்து பேரியரை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வர 2 மாசம் ஆகும்னு நினைச்சோம்ல, நினைச்சதை விட சீக்கிரமா வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஷீட் சொல்லவும், பக்கத்து வில்லேஜோட 2 லீடர்ஸ் போய் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அப்பா நம்ம ஹீரோவை அனுப்பி வைக்கிறேன். திருடங்களை எப்படியாச்சும் தடுக்கணும், எனக்குன்னு ஒரு கோல் இருக்கு, நான் ஸ்வீட் லேண்டை எப்படியாச்சும் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறேன். ஸோ நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி செஃபா இருந்தது, அதுக்கப்புறமா ரீஇன்கார்னேஷனான கதையை திரும்பவும் நமக்கு காமிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ கிட்ட அவனோட மேஜிக்கும் இருக்கு. பக்கத்துல இருக்கிற 2 வில்லேஜோட மக்களும் சாப்பாடு எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த வில்லேஜையே காலி பண்ணிட்டு மெயின் வில்லேஜ்க்கு வந்திருக்காங்க. மெல்லாட் நீங்க சொன்ன மாதிரியே கிணறெல்லாம் மூடி எல்லாரையும் இங்க கொண்டு வந்துட்டேன். எல்லா சாப்பாடையும் இங்கே கொண்டு வந்தாச்சு. எல்லா வில்லேஜர்ஸ்க்கும் சேர்த்து மொத்தமா 3 நாள் தாங்க, இதை கொஞ்சம் சிக்கனமா சாப்பிட்டா 1 வாரம் வரைக்கும் தாங்க அப்படின்னு சொல்லி ஷீட் நம்ம ஹீரோ அப்பா கிட்ட சொல்றான். எங்க அப்பாவோட ரிட்டர்ன்ஸ் ரொம்ப கம்மியா தான் இருக்காங்க, என்ன தெரியாத வில்லேஜர்ஸ் தான் அதிகமா இருக்காங்க, இவங்களெல்லாம் அந்த குரூப்பை சமாளிக்க முடியுமா நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். லாட் பேஸ் அப்படின்னு நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் வரவா, எனக்கு எதுக்கு மரியாதை நம்ம ஹீரோ கேட்கறேன். எங்களோட அப்பா உங்க அப்பாவுக்கு ரிட்டர்னர்ஸ் தான் இருக்காங்க, நீங்க தானே ஃபியூச்சர் சூசரின் லார்ட், அதனால நாங்க உங்களுக்கு ரிட்டர்னர்ஸா இருப்போம் அப்படின்னு அவங்க சொல்லுவோம். மரியாதைலாம் வேண்டாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்பதான் நம்ம ஹீரோக்கு ஒரு ஐடியா வருது. லூமி, மார்க், எனக்கு நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணணும். முடிஞ்ச லெவலுக்கு எரியிற மாதிரி நிறைய கல்ல புறக்கி கொண்டு வாங்க, எந்த சைஸ்ல இருந்தாலும் பரவாயில்ல, எரியிற மாதிரி இருக்கணும். ஒரு வளர்த்துட்டாங்க இந்த பக்கமா வர மாதிரி தெரிஞ்சா இன்வெஸ்டிகேட்லாம் பண்றேன்னு போறாம ஒழுங்கா திரும்ப வந்துடும், சரியா நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஓகே லார்ட் பேஸ் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. லோமியோ மார்க்கோ கல்ல புறக்கிட்டு இருக்காங்க. பேஸ் உண்மையிலேயே ஆசம்லன்னு லோமி சொல்லுவோம். நான் தான் பேஸோட ஸ்ட்ராங்னு மார்க் சொல்றேன். ஆனா பேஸ்க்கு இப்போ அவனோட சொந்த மேஜிக் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன மேஜிக்னு தெரியுமான்னு மார்க்கோ கேட்கறான். அதை பத்தி கேட்டப்பா, அவன் ஏதோ சீக்கிரட்டா ட்ரைனிங் எடுக்கிறான்னு சொன்னா அவங்க சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு நிமிஷம் ஏதோ சவுண்ட் கேக்குது அப்படின்னு மார்க் சொல்லுவோம். இது போன காதுக்கு என்ன கேட்க போதுன்னு லோமி கேட்கறா. தூரத்துல குதிரைங்க வரத மார்க் பாக்குறான். லோமியுமே பாத்துருதா, அது கண்டிப்பா திருடங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்டா இவங்க வில்லேஜ்க்கு ஓடி திருடங்க வந்துட்டாங்கன்னு சொல்லுவான். அந்த பிரிட்ஜை மூடுறாங்க. சீக்கிரம் நீங்க சேஃப்டியா உள்ள போங்க அப்படின்னு சொல்றாங்க. அம்மா சின்ன பசங்க எல்லாரையும் கண்டுபிடிச்சு சேஃப்டி ஆக்குங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோட அப்பாவும் ஷீட் வாங்க வராங்க. சிட்டிசன்ஸ், உங்க ஃபேமிலி எல்லாரையும் நீங்க காப்பாத்தணும்னா நீங்க தான் அவங்கள எதிர்த்து ஃபைட் பண்ணணும். ஒருவேளை நீங்க பயந்தா இப்பவே பின் வாங்கிக்கிடலாம். ஆனா என் ஊர்ல இருக்க எந்த ஆம்பளைங்களும் கோழைங்க கிடையாதுன்னு எனக்கு தெரியும். அவங்க உள்ள வந்தா நம்ம ஃபேமிலியோ குழந்தைங்களும் அவ்வளவுதான். சோ எல்லாரும் போராட தயாரா அப்படின்னு கேட்கப்போ எல்லாரும் தயார் அப்படின்னு கத்துறாங்க. ஓடிய சீக்கிரம் சூரியன் மறைஞ்சிரும், அவங்க வந்துருவாங்க, நீங்க யாருன்னு அவங்களுக்கு காமிக்கன்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னு எல்லாரும் கத்துறாங்க. 2 குரூப்பை நம்ம ஹீரோ சோல்ஜர் பிரிச்சு அனுப்புறாரு. பாஸ் இந்த லேண்ட் எப்படி இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியாது. சோ ஒருவேளை பகல் வந்ததுக்கு அப்புறமா அட்டாக் பண்ணலான்னு வெயிட் பண்ண நைட் ஃபுல்லா நம்ம ஆளுங்க முடிச்சிருந்தா டயர்ட் ஆயிருவாங்கன்னு ஷீட் கேட்கவும், கண்டிப்பா அவங்க கிட்ட நிறைய சாப்பாடு இருக்காது, டிஸ்அட்வான்டேஜாவே இருந்தாலும் அவங்க நைட்டே அட்டாக் பண்ண வருவாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ அப்பா கேஸ்ரோல் சொல்றான். நீ என்ன நினைக்கிற நம்ம ஹீரோ அப்பா கேட்கவும், பேக்கிங் பண்றதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் எப்படி முன்னாடியே எடுத்து வைப்போமா அதே மாதிரி தான் அந்த வாரம் ஒரு தடவை நான் சாக்லேட் செய்யும் போது இல்ல அதை பத்தி யோசிக்க நேரம் இல்ல, இனிமே அட்டாக் பண்ணணும்னா முதல்ல அதுக்காக எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிக்கிடணும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறேன். பேசுங்க நீ தான் இன்சார்ஜ்னு அவங்க அப்பா சொல்லுவோம். நீங்க என்ன
பண்ண போறீங்க நம்ம ஹீரோ கேக்குறான். அந்த திருடங்களை சர்ப்ரைஸ் அட்டாக் பண்ணிட்டு வந்துட்டோம் அவங்க போறாங்க. ஃபியூச்சர் சூசரின் லாடா நானும் என் பங்குக்கு எதையாச்சும் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். மார்க் வெஸ்டர்ன் கனல்ல இருக்கிற குவான்ட்ரா கிட்ட சொல்லி அவங்க திரும்ப வர ஃபுட் ஸ்டெப்ஸ் கேட்டுச்சுன்னா உடனே ஃபயர் ஆரோவை அட்டாக் பண்ண சொல்லு, அதுதான் நமக்கு சிக்னல்னு சொல்லுவோம். ஆரோ அவங்க அப்பா மேல பட்டான் லோமி கேட்கவும் அந்த ஆரப்பட்டலாம் எங்க அப்பா செத்துற மாட்டாரு நம்ம ஹீரோ சொல்றான். ஆமாப்பா, ஒரு தடவை நான் இப்படிதான் அவர் மேல கல் எறிஞ்சேன், அவர் பின்னாடி திரும்பி கூட பார்க்காம அசால்ட்டா அதை டாஷ் பண்ணாரு, லாடையே பிராங்க் பண்ண எங்க அப்பா என்ன வெளுத்துட்டாரு அப்படின்னு மார்க் சொல்றான். இவனது அவங்களுக்கு பழக்கப்பட்ட இடமா இருந்தாலும் திருடங்க துரத்திட்டு வரும்போது அவங்க நைட்டு தொலைஞ்சு போக வாய்ப்பு இருக்கு. ஃபயர் ஆரோ அவங்களுக்கு வில்லேஜ்க்கு வர ஒரு சிக்னலா இருக்கும். அவங்க அப்பா தான் டெலிபோர்ட் ஆயிடலாம்னு மார்க் கேட்கணும். வெயிட் லிமிட் இருக்கு, ஷீட்டை கூட்டிட்டு அப்புறமா 2 ஹார்ஸையே தூக்கிட்டு வர முடியாதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். பயந்துட்டு இருக்கிற சின்ன பசங்களுக்கு நம்ம ஹீரோட சிஸ்டரும் அம்மாவும் ஆறுதல் சொல்றாங்க. கண்டிப்பா எல்லாரோட அப்பாவும் நம்மள ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டு ஃபேஸ் பார்த்து ஜாக்கிரதை அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு போறாங்க. எல்லாருக்கும் ஸ்வீட்ஸை மேக் பண்ணி அவங்கள ஸ்மைல் பண்ண வைப்பேன், என்னோட கோல் நிறைவேற்றுறதுக்கு முன்னாடி இவங்க யாருக்கும் எதுவும் ஆக விட மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். எல்லாருமே ஃபைட் பண்றதுக்கு தயாரா இருங்க, சின்ன பசங்க எல்லாரையும் இந்த இடத்துக்கு வர சொல்லுங்க, என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஷீட் அவனோட மேஜிக் பவரை யூஸ் பண்ணி தூரத்துல நின்று எவ்வளவு ஆளுங்க அங்க நிக்காங்க அப்படிங்கறத பாக்குறான். ஒரு 70 இல்ல 80 பேருக்கு மேல இருக்காங்க. அதுல ட்ரைன்டு சோல்ஜர்ஸும் இருக்காங்க, 5 குதிரைங்க இருக்கு, அண்ட் எல்லாமே பெர்ஃபெக்ட் கண்டிஷன்லயும் இருக்கு அப்படின்னு ஷீட் சொல்றான். பின்ன இவங்க எக்ஸ்பீரியன்ஸ்ட் கேங் ஆஃப் ரைடர்ஸா தான் இருப்பாங்க அப்படின்னு கேசரோல் சொல்லவும் முன்னாடி வில்லேஜ்ல இருந்தவங்கள கைது பண்ணியும் வச்சிருக்காங்கன்னு சொல்றான். சரி பாஸ், பார்த்து ஜாக்கிரதா, அவனுங்க உங்களை வெட்டிராமன்னு சொல்லவும் நீ ஒன்ன பாத்துக்கோ அப்படின்னு கேசரோல் சொல்றான். பாஸ், சாப்பாடுலாம் காலியாக போதுன்னு வந்து சொல்லவும் இப்ப நைட்டே ரைடுக்கு கிளம்பலாம் அப்படின்னு அந்த லீடர் சொல்றான். திடீர்னு கேசரோல ஷீட் உள்ள என்றாகி டக்குன்னு போய் ஆளுங்களை வெட்ட ஆரம்பிக்கிறாங்க. கேவரி ஃபைட்டிங் தெரிஞ்சிருக்குன்னா இவங்க ட்ரெயின்டு சோல்ஜர்ஸ் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அந்த லீடர் பாத்துட்டு இருக்கான். முட்டாளுங்களா, குதிரைங்க முன்னாடி போய் நிக்காதீங்க அப்படின்னு நம்ம சொல்றான். அதை மீறி சில பேர் நின்று அடிவாங்க. பரவாயில்ல, இவங்க லீடர் எக்ஸ்பீரியன்ஸ்டுன்னு நினைக்கிறேன், அவனுக்கு ஆர்டர் எப்படி கொடுக்கணும்னு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு ஷீட் சொல்லவும் நம்ம ஹீரோ அப்பா சிக்னல் கொடுக்குறான். ஐயோ, அவங்க நிறைய பேர் இருக்காங்க, வாங்க ஓடிரலாம் அப்படின்னு ஷீட் கத்திட்டு இவங்க இருந்து ஓடவும் இடங்கள்லாம் துரத்தி வர ஆரம்பிக்கிறாங்க. முட்டாளுங்களா, அது ஒரு ட்ராப், போகாதீங்க அப்படின்னு அந்த லீடர் சொல்றான். நம்ம பிளான் ஒர்க் ஆகுது, எல்லாருமே நம்மள ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ அப்பா வந்து ஃபாஸ்டா வில்லேஜ் நோக்கி போறாங்க. சவுண்ட் கேட்டுட்டா இருக்கா அப்படின்னு சொல்லி வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்து சவுண்ட் கேட்ட உடனே ஃபயர் ஆரோவை கொண்ட அப்படின்னு சொல்லி இப்ப ஃபயர் ஆரோவை ஷூட் பண்றாங்க. டேவ்ஸ் இங்க வந்துட்டாங்க அப்படிங்கறத வில்லேஜர்ஸ்க்கு ஒரு சிக்னல் ஆகும். இருட்டுல வர நம்ம ஹீரோட அப்பாக்கு வில்லேஜ் இந்த பக்கம் தான் இருக்குங்கிற சிக்னல் ஆகும். அது இருக்கு, டேவ்ஸ் தான் அந்த பிளான் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோட அப்பா பாக்குறாரு. ஈஸ்ட் பக்கம் போனா ஃபீல்ட் நாசம் பண்ணிடுவாங்க, சோ வெஸ்ட் சைடா போலாம் அப்படின்னு இவங்க முடிவு பண்றாங்க. லார்ட் பேஸ் அவங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோவும் இப்ப ஃபைட்டுக்கு தயாராகிறான். சின்ன பசங்களும் நிறைய கல்லும் அந்த இடத்துல ரெடியா இருக்கு. கரெக்டா கனல் கிட்ட வந்த உடனே இவங்க அந்த பக்கமா திரும்பிட்டாங்க. இருட்டுல பாதி திட்டங்களுக்கு அந்த இடத்துல கனல் இருக்கிறது தெரியாம ஸ்ட்ரைட்டா போகும். அட்டாக் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். கல்லு ஃபயர்னு சேர்த்து வச்சு அட்டாக் பண்றாங்க. பாதி திருடங்க இதுலயே அடிபட்டு கீழே விழுறாங்க. இப்ப 2வது அட்டாக் நம்ம ஹீரோ பண்றான். ஒரு குட்டி பிளாஷ்பேக் போகுது. என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான். கண்டிப்பா ஈஸ்ட் சைடு போனா அவங்க ஃபீல்ட நாசம் பண்ணிடுவாங்க, அவங்க வெஸ்ட் சைடு தான் இவங்களை கூட்டிட்டு வருவாங்க. கரெக்டா அந்த டர்னிங் பாயிண்ட்ல தான் நம்ம ஆம்புஷ் பண்றோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் சின்ன பசங்களால இது முடியுமான்னு பேரண்ட்ஸ் கேட்கவும் நாங்க தான் டெய்லியும் ஸ்விங்கர்ஸ் வச்சு விளையாண்டுட்டு இருக்கோம், நீங்க எல்லாம் பெரியவங்களாயிட்டீங்க, இதுல உங்களுக்கு பழக்கம் விட்டு போயிருக்கோம் அப்படின்னு லோமியோ மார்க்கோ சொல்றாங்க. இது சின்ன ஆம்புஷ் தான், பட் மத்ததை எங்க அப்பாவும் மத்தவங்களும் பாத்துக்கிடுவாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அண்ட் ஒருவேளை அவங்க வில்லேஜ்குள்ள வந்துட்டாங்கன்னா சின்ன பசங்க எல்லாம் பின்னாடி போயிருவாங்க, நீங்க அவங்கள அட்டாக் பண்ணுங்க, சின்ன பசங்களோட சேஃப்டி ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். லோமி, நீ ஒரு பொண்ணு இதுல கலந்துக்கிட வேணாம் நம்ம ஹீரோ சொல்லுவோம். இதுக்கு பொண்ணு பையன் என்ன வித்தியாசம் இருக்கு, நான் சூப்பரா அட்டாக் பண்ணுவேன்னு வா சொல்றா. எங்களால இது முடியுமான்னு ஒரு பையன் பயப்படுவோம். உங்களுக்கு எதுவும் ஆகாது, கவலைப்படாதீங்க, டெய்லி எப்படி இதை வச்சு ஃபன்னா விளையாடுவீங்களோ அந்த மாதிரியே இன்னைக்கும் நினைச்சிட்டு விளையாடுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். கண்டினியூஸா இப்போ சாதா ராக்கியோ நெருப்பு ராக்கியோ வச்சு அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. பேஸ், உன்னோட ஐடியா ரொம்பவே சூப்பர், மிச்சத்தை நாங்க பாத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி ஷீட் சொல்றான். நம்ம ஹீரோட அப்பாவும் ஷீட்டு ஃபைட் பண்றாங்க. வில்லேஜ் கிட்ட வரவங்கள கல்ல வச்சு அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த லீடர் மட்டும் கல்ல எல்லாத்தையும் அசால்ட்டா தடுத்து கனலை தாண்டி ஸ்ட்ரைட்டா அந்த பக்கமா குதிச்சு மேலே ஏற ஆரம்பிக்கிறான். அவனை ஃபாலோ பண்ணி அந்த குரூப்பா அந்த பக்கமா வராங்க. வில்லேஜ் பீப்புள் என்னதான் தடுத்தாலோ அதை மீறி அந்த லீடர் மட்டும் வந்து மேலே வந்துருக்கான். உள்ள வந்து எல்லாரையும் வெட்ட ஆரம்பிக்கும். ஒரு சோல்ஜர் அந்த இடத்துக்கு வர உன்னைய ஆளுங்க ஹேண்டில் பண்ணிக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அவன் கூட ஃபைட் பண்ண வைக்கிறான். பாஸ், வில்லேஜ்குள்ள அந்த லீடர் போயிட்டான் அப்படின்னு சொல்லி ஷீட் வந்து சொல்றான். நெருப்பு கல்ல வச்சு திருடன் ஒருத்தனை அடிக்கவும் அவன் வழியில துடிச்சிட்டு இருக்கான். இந்த சின்ன பசங்களை முதல்ல கொள்றான் அப்படின்னு அந்த லீடர் வெட்ட போகுவோம். டக்கு நம்ம ஹீரோ குறுக்கால வந்து வெட்ட வாங்கிட்டு நீங்க எல்லாரும் சேஃப்டியா பின்னாடி போங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். டக்கு நம்ம ஹீரோவோட கழுத்துல அந்த திருட கத்திய வச்சுட்டு கிட்ட வந்தீங்க அவனை கொன்றுவன் மிரட்டுறான். கோல பையில சின்ன பையன் மேல கத்திய வைக்கிறா அப்படின்னு அவங்க டென்ஷன் ஆகுறாங்க. அடிப்பட்டு கிடக்குற அந்த திருடனை வந்துட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இவனை யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கான். மத்த பசங்களையோ பிடிங்க அப்படின்னு அந்த லீடர் சொல்றான். அவனை டார்கெட் பண்ணி ரெப்ளிகேட் அப்படின்னு சொல்லி அவனோட தீக்காயத்தை நம்ம ஹீரோ மத்த எல்லாருக்கும் ரெப்ளிகேட் பண்றான். திடீர்னு என்னாச்சு, என் மூஞ்சியா எரியுது அப்படின்னு சொல்லி அந்த லீடர் ஷாக் ஆகுறான். அவன் ஃப்ரெண்டோட காயத்தை உனக்கு ரெப்ளிகேட் பண்ணிட்டேன் அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். நீ ஒரு மேஜிக் யூசரா அப்படின்னு நம்ம ஷாக் ஆகுறான். அதுக்கு முன்னாடி நான் ஒரு செஃப்டா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஒரு வழியா வில்லேஜ்ல இருக்கிற தீஃபோட அட்டாக்ஸ் எல்லாமே முடிஞ்சது. வில்லேஜ்க்கும் நிறைய டேமேஜ் ஏற்பட்டிருக்கு. ஒரு சோல்ஜர் போயிட்டு நம்ம ஹீரோட அம்மா கிட்ட ரிப்போர்ட் பண்றான். எல்லாம் முடிஞ்சதுன்னு சொல்லுவோம். என் பையன் எப்படி இருக்கான்னு கேட்கவும் அவருக்கு மட்டும் லைட்டா கையில அடிபட்டிருக்குன்னு சொல்றான். அவன் உயிருக்குலாம் எந்த ஆபத்தும் இருக்காதுன்னு சிஸ்டர் சொல்லிட்டு அப்படிதானே செக்யூரிட்டிட்ட கேட்குவான். ஆமான்னு அவன் சொல்றான். சென்டர்ல இருக்கிற மூட்டை தான் இந்த ஊருக்கானது, மற்ற எல்லாத்தையும் உங்க வில்லேஜ்க்கு நீங்க ஷேர் பண்ணி எடுத்துட்டு போங்க அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சாப்பாடெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்றான். என்னோட ப்ரீவியஸ் வேர்ல நான் ஒரு பாட்டு சேவா இருந்தேன். என்னோட கோலே ஒரு ஸ்வீட் லேண்டை கிரியேட் பண்றது தான். இப்போ நான் ரீஇன்கார்னேஷன் ஆயிருக்கேன். இந்த வேர்ல்ட்லயும் என்னோட கோல் அதுதான் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறேன். எல்லாரையும் தனித்தனியாவே கட்டி வைங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட அப்பா திருடங்க எல்லாரையும் சேஃபா ஒரு இடத்துல அடைச்சு வைக்கிறாரு.
கவுண்டர் டெஸ்கிட்டே இவங்களை அனுப்பி நம்ம பேரெல்லாம் அவங்க எடுத்துக்கிடணுமா அப்படின்னு சொல்லி ஷீட் கேட்கவும், பேர் அவங்க எடுத்துக்கிட்டாலும் நமக்கு டேமேஜ்க்கான காசாச்சு கிடைக்கும்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அப்பா சொல்றான். இப்போ வில்லேஜ்ல சிறப்பா ஃபைட் பண்ண எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு சில்வர் காயின் ஒரு ஸ்பியர் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தங்களுக்கும் தகுந்த மாதிரி கிஃப்ட் கொடுக்குறான். ஈவன் லூமி அண்ட் மார்க்கையும் கூப்பிட்டு ஒரு பார்லி மூட்டையும் அந்த 2 பேருக்கும் ஒரு ஒரிஜினல் ஸ்வாடையும் கொடுக்குறாங்க. அவங்க 2 பேருக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. இந்த பார்லி ரொம்பவே வெயிட்டா இருக்குதுப்பா, நம்ம தூக்கிட்டு போகவும் நம்ம ஹீரோ வந்து ஹெல்ப் பண்றான். பரவாயில்ல நம்ம பெஸ்ட்டா பண்ணோமேன்னு சொல்லவும், நான் தான் உன்னோட அதிக கல்ல அறிஞ்சேன்னு லூமி சொல்றா. மார்க் தான் உண்மையிலே அதிகமா ஒர்க் பண்ணா, அதனால அவன் வீட்டுக்கே தான் அந்த பார்லி மூட்டையை கொண்டு போறாங்க. உன்னை நினைச்சா பெருமையா இருக்கு மார்க் அண்ட் லார்ட். இவன் எதுவும் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கலன்னு கேட்கவும் எல்லாம் நம்ம ஹீரோ சொல்றான். கண்டிப்பா இவங்க 2 பேருமே என் ஃபியூச்சருக்கு தேவைதான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்னோட பேத்தியை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு அப்படின்னு லூமியோட தாத்தா சொல்றாரு. இப்ப ஆளுங்கெல்லாம் பார்ட்டிக்காக எல்லாத்தையும் கொண்டு வராங்க. எங்களாடும் இங்க தான் இருக்காரு, பார்ட்டி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. எங்களுக்கு ஒயினா அப்படின்னு மார்க் கேட்கவும், உங்களுக்கு பால் தாண்டா அப்படின்னு உங்க தாத்தா சொல்றாரு. சோ இப்ப எல்லாருமே ஜாலியா பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க. மார்க் அண்ட் லூமியவும் எல்லாரும் பாராட்டுறாங்க. ஒரு வழியா எப்படியோ ஃபீல்ட காப்பாத்தியாச்சு, இப்ப என்னோட ஸ்வீட்ல இருந்து நான் நிறைவேற்றலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறேன். அப்ப மார்க்கும் லூமியோ தனியா வெளியே போயிருந்தாங்க. ஹே இது ஒரிஜினல் ஸ்பாட்பா அப்படின்னு லூமி பாத்துட்டு இருக்கா. இந்த திருடங்களை நம்ம தான் போய் கார்ட் பண்ணணும், வா அங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி மார்க் கூப்பிடுறான். சின்ன பசங்களெல்லாம் அலோவ் பண்ண முடியாதுன்னு செக்யூரிட்டி கார்டு சொல்லவும், கொஞ்ச நேரம் விடுங்களான்னு மார்க் கேட்கறான். கொஞ்ச நேரத்துல என்ன வேணா நடக்கலாம் அப்படின்னு செக்யூரிட்டி சொல்றான். உள்ள எப்படி போறதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு மார்க் வந்துட்டு கள்ள தூக்கி சைட்ல போடவும் ஏதோ சவுண்ட் கேட்கன்னு செக்யூரிட்டி போறாங்க. அந்த கேப்ல இவங்க உள்ள போயிருந்தாங்க. பேண்டட் லீடர் இவங்களை மறைக்கவும், எனக்கு உன்னை பார்த்தலாம் பயம் இல்ல அப்படின்னு மார்க் சொல்றான். உன் கையில வச்சிருக்கிற அந்த ஸ்வாட் அது என்னோட ஸ்வாட் தெரியுமா? எப்படியும் நான் சாக போறேன், அதுக்கு முன்னாடி உன்ட்ட ஒரு சீக்ரெட் சொல்றேன். என்னோட ஸ்வாட் இருந்தா அதை வச்சு மேஜிக் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்லவும், என்னாலயும் பேஸ் மாதிரி மேஜிக் யூஸ் பண்ண முடியுமான்னு மார்க் யோசிக்கிறேன். அது நான் எப்படின்னு சொல்லி தரேன், முதல்ல உன்னோட ஸ்வாட வெளியேடுன்னு சொல்லவும், அவனை நம்பாத வேணான்னு லூமி சொல்றான். நீ அதுக்கு சில மந்திர வார்த்தைகளை சொல்லணும், உன் ஃப்ரெண்டுக்கு அதை கேட்க கூடாது, கொஞ்சம் கிட்டவா அப்படின்னு நம்ம கூப்பிடுறான். ஷோல்டர் டிஸ்லோகேட் பண்ணி டக்குன்னு அந்த கட்ல இருந்து வெளியே வந்து மார்க் கிட்ட இருந்து அந்த ஸ்வாட எடுத்துருக்கான். லூமியோட வயிற்றுலயே டக்குன்னு அவன் கட் பண்ணிருந்தான். செக்யூரிட்டிஸ் வரவோ, கிட்ட வந்தீங்க அவனை கொண்டுருவான் அப்படின்னு மார்க் கழுத்துல கத்தியா வைக்கிறான். லூமிக்கு அடிபட்டிருக்கு, மார்க்கை கடத்திட்டு போயிட்டாங்கன்னு சொல்லவும், இல்ல அதுக்கு வாய்ப்பே இல்ல நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சீஃப் எங்களையோ காப்பாத்துங்கன்னு சொல்லவும், தேவைன்னா அவங்க ஆமா டிஸ்லோகேட் பண்ணி தப்பிச்சு போங்கடா அப்படின்னு பேண்டேஜ் லீடர் மட்டும் குதிரை எடுத்துட்டு தப்பிச்சு போயிருக்கான். லூமிக்கு அடிபட்டிருக்குது நம்ம ஹீரோ பார்த்துட்டு, அவளுக்கு ரத்தாராம ஃபர்ஸ்ட் தடுங்க, ட்ரீட்மெண்ட்க்கு கூட்டிட்டு போங்க. திருடங்க எந்த பக்கம் போனாங்க நம்ம ஹீரோ கேட்டு இப்ப ஃபாலோ பண்ணி போக ஆரம்பிக்கிறான். ஒருவேளை அந்த திருடன் என்ன அட்டாக் பண்ணாலுமே எனக்கு இருக்கிற வழியை நான் அவனுக்கு ரெப்ளிகேட் பண்ண முடியும். நாங்க செட் பண்ணி வச்ச நிறைய ட்ராப்போ இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கும் போது தான் பாக்குற எதை வேணா என்னால ரெப்ளிகேட் பண்ண முடியும்னா அதை கூட என்னால ரெப்ளிகேட் பண்ண முடியல அப்படின்னு நம்ம ஹீரோ எதையோ யோசிக்கிறான். என்னது பேச அவங்களை துரத்திட்டு போயிருக்கானா அப்படின்னு நம்ம ஹீரோ அப்பா ஷாக்காகி கிளம்பவும், லீடர் சப்ஸ்டான் தெரிஞ்சா மக்கள்லாம் பேனிக் ஆவாங்க. சோ இந்த இடத்துல நீங்க இருந்தே ஆகணும், இல்லைன்னா மக்களுக்கு யார் தைரியம் சொல்றது அப்படின்னு ஷீட் கேட்கறான். நம்ம ஹீரோட அப்பாவும் கொஞ்சம் யோசிக்காரு. நான் பேச கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷீட் கிளம்புறான். திருடன் ஒரு டிராப்ல மாட்டி கீழே விழுறான். திருடனும் மார்க்கும் தனித்தனியா விழுந்துருந்தாங்க. மார்க் நீ பின்னாடியே இரு அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து நிக்கிறான். நீ தான் அந்த டிராப்பை செட் பண்ணதா அப்படின்னு அந்த திருடன் நம்ம ஹீரோ மேல டென்ஷன் ஆகுறான். ஓ என் கூட மோதிர லெவலுக்கு உனக்கு தைரியம் இருக்கா, வா மோதி பாத்திரலாம் அப்படின்னு அந்த திருடன் கூப்பிடுறான். அவங்க அப்பா சொல்லி கொடுத்த ஸ்வாட் ட்ரைனிங் நம்ம ஹீரோ நல்லா யோசிக்கிறான். அந்த ஹீரோவும் பரவாயில்லாம அந்த திருடன் கூட வேற லெவல்ல போய் ஸ்வாட வச்சு ஃபைட் பண்றான். என் உயிரை காப்பாத்தணும்னு உங்க உயிரை விட்டுறாதீங்க அப்படின்னு மார்க் சொல்றான். நான் உன்னை விட்டு போக மாட்டேன் மார்க், ஏன்னா நீ தான் என்னோட ஃபியூச்சர் லிeutenant மறந்துடாதா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோ அந்த திருடன் அட்டாக்க தடுக்கிறான். பட் நம்ம ஹீரோட ஸ்வாட் ரெண்டா உடஞ்சிருது. டக்குனு நம்ம ஹீரோவை வெட்ட வந்திருக்கான். ஷீட் வந்து இப்ப சம்பவம் நடந்த இடத்துக்கு வந்து பாக்குறான். அவன் மேஜிக் யூஸ் பண்ணி ரொம்ப தூரத்துக்கு தேடி பாக்குறான். ஆனா எங்க தேடியும் நம்ம ஹீரோவை காணோம். ஹீரோ அந்த குதிரை மட்டும் தான் நிக்குது. நம்ம ஹீரோவோட ஸ்வாட் உடஞ்சு கிடக்குறத அவன் பாக்குறான். அப்படின்னா பேஸ்ட் இறந்துட்டானா அப்படின்னு சொல்லி இதை நான் உங்ககிட்ட எப்படி ரிப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு பயந்துட்டே உள்ள போய் பார்த்தா நம்ம ஹீரோ அங்கதான் உட்காந்துருக்கான். நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா அப்படின்னு ஷீட் கத்துறான். உடனே தப்பிச்சாலும் மார்க் அவன் பத்திரமா கூட்டிட்டு வந்துட்டான் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லவும், பட் என்ன தாண்டி தானே இவன் திரும்ப வந்திருக்கணும், ஆனா இவனை நான் பார்க்கவே இல்லையா அப்படின்னு சொல்லி ஷீட் கேட்கறான். நீ எப்படி வந்த அப்படின்னு நம்ம ஹீரோ அப்பா கேட்கவும், அது ஒரு பெரிய கதை, காம்ப்ளிகேட்டடான விஷயத்தை எதுக்கு பேசிக்கிட்டு நம்ம ஹீரோ சொல்லவும், இப்பவே ஒழுங்கா சொல்லுன்னு அவங்க கேட்கறாங்க. நான் அப்பாவோட மேஜிக்கை ரெப்ளிகேட் பண்ண டெலிபோர்ட் ஆகி இங்க வந்துட்டேன் நம்ம ஹீரோ சொல்றான். மார்க்கோட சேர்த்து நம்ம ஹீரோ டெலிபோர்ட் ஆகி தப்பிச்சிருக்கான். இந்த மாதிரி தான் ஏதாச்சும் இருக்குன்னு நான் நினைச்சேன். பேஸ் உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா இல்லையா? ஃபைட்ல மேஜிக் யூஸ் பண்ணிருக்க, சின்னதா மிஸ்டேக் ஆனா கூட உன் உயிரே போயிருக்கும். நீ என் மேஜிக்கை வேணா ரெப்ளிகேட் பண்ணிருக்கலாம், என் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு நாள் ரெப்ளிகேட் பண்ண முடியாது. தண்ணிக்கு அடியிலயோ பாறைக்கு உள்ளேயோ டெலிபோர்ட் ஆயிருந்தா என்னதுக்காக அப்படின்னு நம்ம ஹீரோ அப்பா திட்டுறாரு. இவனுக்கு இருக்கிறது யூனிக்கான மேஜிக், இது மட்டும் வெளியே தெரிஞ்சதுன்னா இவனை ஒரு வெப்பனா யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இந்த விஷயம் யாருக்கும் வெளியே தெரியக்கூடாது நம்ம ஹீரோ அப்பா யோசிக்கிறாரு. தன்னாலதான் லோமிக்கு அடிபட்டுச்சுன்னு மார்க் வருத்தத்துல உட்காந்துருக்கான். லோமியை பார்க்க போறான். நீயும் வரையா நம்ம ஹீரோ கேட்கவும், எல்லாம் என்னாலதான் மார்க் வருத்தப்படுறான். அவகிட்ட நான் நீ எப்படி பேசுவேன்னு சொல்லவும், ஜஸ்ட் சாரின்னு கேளு அவ்வளவுதான் நம்ம ஹீரோ சொல்றான். கைஸ் நான் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, என்ன விளையாட போகக்கூடாது, நீங்கள் தாத்தா உள்ளே பிடிச்சி வச்சிட்டாரு அப்படின்னு லோமி சொல்லவும், கிச்சனை நான் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறேன், நீங்கள் 2 பேரும் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கிளம்புறான். என்ன மார்க் எப்போ வளவலன்னு பேசுவா, அமைதியா இருக்கிற அப்படின்னு லோமி கேட்குறா. இங்க நம்ம ஹீரோ பொங்காசை வச்சு எதையோ ரெடி பண்ண ஆரம்பிக்கிறான். ஒரு வழியா ஃபைட்டிங் எல்லாமே முடிஞ்சது. நான் ஆசைப்பட்டபடியே இப்போ ஸ்வீட்ஸை செய்ய ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். ரொம்ப நேரத்துக்கு எதுவுமே பேசாம மார்க் அமைதியாவே இருந்துட்டு இருக்கான்.
என்ன மன்னிச்சிரு, என்னாலதான் உனக்கு அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லி மார்க் சொல்லவும், நீ ஏன்டா மன்னிப்பு கேட்கற? மன்னிப்பு கேட்கறதா இருந்தா அந்த திருடன் தான் கேட்கணும், நீ மன்னிப்பு கேட்க அவசியம் இல்லன்னு லோமி சொல்றா. என்ன இது ஏதோ நல்ல ஸ்மெல்லா வருதுன்னு அவங்க பாக்குறாங்க. உடம்பு சீக்கிரமா சரியாகட்டும், அதுக்குதான் அந்த ஆப்பிள் போங்கா பை ரெடி பண்ணிருக்கேன் நம்ம ஹீரோ சொல்றான். லோமி அதை எடுக்க போச்சா, இந்த பீஸை நான் எடுக்கலாம் நினைச்சேன் மார்க் சொல்றான். இப்ப எல்லாரும் ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டு பாக்குறாங்க. இப்படி ஒண்ணு சாப்பிட்டதே இல்ல, டேஸ்டா இருக்குன்னு சொல்லவும் நீல போட்ட ஆப்பிள கொடுக்கலாம். இது என்ன புளிக்குன்னு அவங்க பாக்குறாங்க. போங்கஸ் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு யூனிக் டேஸ்ட்ல இருக்கும். அதே மாதிரி தான் நீங்களும் guys, ஒவ்வொருத்தங்களுக்கும் தனி யூனிக் டேலண்ட் இருக்கும். அதை நீங்க பெஸ்டா யூஸ் பண்ணுங்க அப்படின்னு ஹீரோ சொல்றான். நீங்க தான் என் ஃபியூச்சர் லிeutenants, மறந்துடாதீங்க அப்படின்னு ஹீரோ சொல்றான். கண்டிப்பா நான் என் பெஸ்ட்டா பண்ணுவேன் அப்படின்னு மார்க் சொல்றான். மார்க் வந்துட்டியா, உன்னாலதான் என் பொண்ணுக்கு அடிபட்டிருக்கு அப்படின்னு லோமி அப்பா அங்க வராரு. என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு நம்ம சொல்லவும், சரி அப்படின்னா நீயே பொறுப்பையாத்துக்கோ, நீ தான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும். என் பொண்ணு ஒரு டாம்பாய், கண்டிப்பா எந்த பையனுக்கும்னா அவளை பிடிக்காது. சோ நீ தான் ரெஸ்பான்சிபிலிட்டி ஏத்து அவளை கல்யாணம் பண்ணணும்னு சொல்லவும் லோமி ஓகே சொல்றா. லார்ட் பேஸ் எனக்காக இதை ரெடி பண்ணாருன்னு லோமி கொடுக்கவும் அவங்க அப்பாவும் எடுத்து சாப்பிட்டு பாக்குறான். ஹஸ்பண்டோட சொத்து எல்லாமே ஒய்ஃப்க்கு தான் சொந்தம், அதனால உன்னோட பீஸையும் நான் எடுத்துக்கிட்டேன் மார்க் அப்படின்னு லோமி சொல்றா. ஒய்ஃப் கொடுமைகள் இப்பவே உனக்கு ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு லோமி அப்பா சொல்றாரு. ஸ்வீட்ஸ் சாப்பிடும் போது எல்லார் முகத்திலுமே ஒரு ஸ்மைல் இருக்கு, இது எப்ப இருக்கணும் தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைமாட்டல். அந்த பேண்டட்ஸ் தோக்கடிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஒருத்தி கேட்கவும், நம்மகிட்ட இருந்து தப்பிச்சு போனவங்களா அவங்க பிடிச்சிட்டாங்க அப்படின்னு கூட இருக்கவன் சொல்றான். நம்ம கிட்ட இப்ப சுத்தமா துட்டு இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ அப்பா சொல்றாரு. அந்த திருடங்க வந்து நிறைய டேமேஜ் ஏற்படுத்திட்டாங்க, டேமேஜ் சரி பண்றதுக்கே நிறைய காசு செலவாகுது. அது போக பக்கத்துல இருக்கிற 2 வில்லேஜ்க்கும் சேர்த்து ஃபுட் சப்ளை வர பண்ணணும். இவங்க இன்வென்டரியில இருந்த காசு எல்லாமே செலவாயிடுச்சு. பேண்டட் லீடரை பிடிச்சிருந்தா ஒரு 200 கோல்டு காயினாச்சு கிடைச்சிருக்கும் அப்படின்னு இவங்க யோசிக்கிறாங்க. பக்கத்து வில்லேஜ்ல கடன் வாங்கலான்னு பார்த்தா அவங்க நம்மளோட நிறைய டேமேஜ் ஏற்பட்டிருக்கு, கடன் மட்டும் வாங்கிடாதீங்க, இன்ட்ரெஸ்ட் கட்டுறவங்க பேர்லயே நிறைய காசு போயிடும் அப்படின்னு ஷீட் சொல்லவும், உங்க அப்பா அம்மா நோபல் தானே, அவங்ககிட்ட கேட்கலாம்ல நம்ம ஹீரோ கேட்கவும், அதுக்கு வாய்ப்பில்ல, உங்க அம்மாவை நான் கல்யாணம் பண்ணும்போதே 2 ஃபேமிலியை எதிர்த்து தான் நாங்க கல்யாணம் பண்ணோம், ஈவன் பேர பசங்களான உங்களை கூட அவங்க கிட்ட போய் காட்டல, அந்த டைம்லயே எங்க மேரேஜ்க்கு நிறைய எதிர்ப்பு இருந்தது அப்படின்னு கேசரோல் சொல்லவும், என்னதான் எதிர்ப்பு வந்தாலும் லவ்வுக்காக இவங்க என்னெல்லாம் பண்ணாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி ஷீட் சொல்றான். இந்த வேலையில இன்னும் அரேஞ்ச் மேரேஜஸ் தான் இருக்கு போல நம்ம ஹீரோ யோசிக்கிறான். என்னோட ப்ரீவியஸ் லைஃப்ல நான் ஒரு ஜீனியஸ் செஃபா இருந்தேன், அந்த வேர்ல்டுல என் ஆசை நிறைவேறாம போயிருக்கலாம், நான் இந்த வேர்ல்டுல கண்டிப்பா என்னோட ஸ்வீட் லேண்ட் அடையிற கோலை நான் கண்டிப்பா விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஆனா என்னப்பா ஃபேஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்கிட்ட முன்னாடியே சொல்ல வேண்டாமா அப்படின்னு மார்க் கேட்கவும், சொல்லியிருந்தா மட்டும் என்னடா பண்ணிருப்ப அப்படின்னு சொல்லி லோமி கலாய்க்கிறா. லோமி நீ இப்படி வெளியே வரலாமா நம்ம ஹீரோ கேட்கவும், என் காயம் இப்ப பரவாயில்ல, நான் ஓகே தான், பட் என்ன லைட்டா வலி மட்டும் இருக்கு அப்படின்னு வா சொல்றா. அது ஜாக்கிரதையா யாரு அப்படின்னு மார்க் சொல்றான். நீங்க கியூட் கப்பலா தெரியுறீங்க நம்ம ஹீரோ கலாய்க்கிறான். காசுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. பேஸ் நீ ஒரு போகா பை செஞ்சல, அதையே நம்ம விற்க கூடாது, நிறைய காசு பார்க்கலாம்னு சொல்லவும், அது ரொம்பவே டேஸ்டா இருக்கும், இந்த வேர்ல்டுலயும் அப்படி ஒண்ணு இல்லவே இல்லதான், ஆக நான் அப்படியே நிறைய ஸ்வீட் செய்வேன். இல்ல அதை பத்தி யோசிக்க டைம் இல்ல அது ஒர்க் அவுட் ஆகாது, அதை செய்யறதுக்கு நம்ம நிறைய போங்காசை வாங்கணும், அதுக்கு காசு இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். சரி மேஜிக் எப்படி யூஸ் பண்றதுன்னு கொஞ்சம் சொல்லி கூடப்பா, ஏன்னா மேஜிக் யூஸ் பண்ணி அதை வச்சு ஏதாச்சும் சம்பாதிக்கலாம்ல அப்படின்னு மார்க் சொல்லவும், நீலா மேஜிக் கத்துக்கிடணும்னா அதுக்கு வானமே எரிஞ்சு விழுந்தாதான், ஒருவேளை நீ ஃபயர் மேஜிக் கத்துக்கிடுவேன்னு வச்சுக்கிடுவேன், நீயே உன்னை எரிச்சிருவ அப்படின்னு லோமி சொல்றா. 2 பேரும் ஃபிளாட் பண்றதை நிறுத்துறீங்களா நம்ம ஹீரோ சொல்றான். ஆமா பேஸ், உன்னோட மேஜிக் என்ன நீ எங்களுக்கு காமிக்கவே இல்லையே, அதை கொஞ்சம் காமியே அப்படின்னு சொல்லி லோமி கேட்கறா. ஆமா நாங்க அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆக வாய்ப்பு இருக்குன்னு மார்க் சொல்றான். அதுவும் கரெக்ட் தான், ப்ரீவியஸ் வேர்ல்ட்ல ஒரு செஃப் பார்த்து தான் நானே ரொம்பவும் இன்ஸ்பயர் ஆனேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, மண்ணில் ஏதாச்சும் டிராயிங் பண்ணுங்க நம்ம ஹீரோ சொல்லவும், அவங்களும் போய் பண்றாங்க. இது நானே ஒரு டிராகன் கூட ஃபைட் பண்றேன் அப்படின்னு மார்க் சொல்லவும், பொழுக்கு கால் முளைச்ச மாதிரி இருக்குது டிராகனா நம்ம ஹீரோ பாக்குறான். லோமி வந்து ஒரு போங்கா பையன் வரைஞ்சிருக்கா, அதுக்கு எவ்வளவு இருக்குன்னு மார்க் சொல்லவும், பாம்புக்கு கால் முளைச்ச மாதிரி இருக்கிற டிராகனை விட இது எவ்வளவா பரவாயில்ல அப்படின்னு லோமி சொல்றா. சண்டை போடாதீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ மேஜிக் யூஸ் பண்ணி ரெப்ளிகேட் அப்படின்னு சொல்லி அவங்க டிராயிங்கே அவங்க ஸ்கின்ல டாட்டு மாதிரி போட்டு விட்டுருக்காங்க. இது உண்மையிலேயே ஆசம் அப்படின்னு சொல்லி அவங்க பாக்குறாங்க. இதை அழிச்சாலும் போகாதான்னு கேட்கவும், ஸ்கின்ல இருந்தா 3 நாள்ல போயிடும், மரத்திலயோ பாறையிலயோ பண்ணா அது பெர்மனண்டா இருக்கும் நம்ம ஹீரோ சொல்றான். பேஸ் இதையே நீ ஆப்போசிட்டா ட்ரை பண்ண கூடாது, ஒருத்தர் ஃபேஸையோ இல்ல ஆப்ஜெக்டையோ நீ டிராயிங்கா மாத்தலாம்ல அப்படின்னு சொல்லி லோமி கேட்கவும், டிராயிங்கா ஒரு விஷயத்தை மாத்தி ஒரு பிரோஜனமும் இல்ல அப்படின்னு மார்க் சொல்றான். லோமி நீ ஒரு ஜீனியஸ், செம்ம ஐடியா கொடுத்த அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஹாப்பி ஆகுறான். சாரி மார்க், உன் வைஃப் கையை தெரியாம பிடிச்சிட்டேன், வேலை வந்துருச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ ஓடுறான். என் பேரண்ட்ஸ் கிட்டயோ காசு கேட்க முடியாதுன்னு நம்ம ஹீரோ அம்மா யோசிச்சுட்டு இருக்கோம். ஒரு குட் நியூஸ், காசு சம்பாதிக்க புது ஐடியாவோட வந்திருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து, அப்பா அரேஞ்ச்டு மேரேஜ் பண்ணணும்னா நம்ம சிஸ்டரை நீங்க ஈஸியா டெலிபோர்ட் பண்ணி நிறைய நோபல் கிட்ட கொண்டு போய் காட்டுவீங்க, பட் டெலிபோர்டேஷன் மேஜிக் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்கவும், ஏதாச்சும் நோபல் பேங்க்வெட்ல மீட்டிங் பண்ணாங்கன்னா தான் உண்டு, பட் அந்த மாதிரி இடத்துக்கு தூரமா டிராவல் பண்ணி வர்றது ரொம்பவே ரிஸ்க் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ அப்பா சொல்லவும், டிராவலிங் எக்ஸ்பென்சஸும் ரொம்பவே சீப் கிடையாது அப்படின்னு ஷீட் சொல்றான். இதை பாருங்க அப்படின்னு அவங்க அம்மா ஃபேஸ் அந்த வுட்ல நம்ம ஹீரோ ரெப்ளிகேட் பண்றான். இது பார்க்க அப்படியே ரியலா பெயிண்டிங் மாதிரியே இருக்கேன்னு அவங்க பாக்குறாங்க. இந்த மாதிரி போர்ட்ரேட் நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா டைரக்டா கூட்டிட்டு வரணும்னு அவசியம் இல்ல, போட்டோலயே அவங்க காமிச்சுக்கிடலாம். டிராவல் பண்ற ரிஸ்க் அண்ட் எக்ஸ்பென்சஸ் மிச்சம் நம்ம ஹீரோ சொல்றான். ஸ்வீட்டை தவிர ப்ரீவியஸ் லைஃப்ல இருக்கிற வேற நாலேஜ் யூஸ்ஃபுல்லா இருக்கு நம்ம ஹீரோ யோசிக்கும். பெயிண்டிங்கை விட இது ரொம்பவே ஈஸியாவோ சீப்பாவோ இருக்கு, மேஜிக் யூஸ் பண்றதுனால இதுக்கு நமக்கு பெருசா செலவும் எதுவும் ஆகல, இது நல்ல ஐடியா தானே அவங்க யோசிக்கிறாங்க. இது நம்ம மேட்ச் மேக்கிங் போட்டோஸ்ன்னு சொல்லலாம் நம்ம ஹீரோ சொல்றான். பெரிய நோபல்ஸ்க்கு இந்த மாதிரி போட்டோவை ரெடி பண்ணி கொடுக்கலாம், அதை வச்சு காசு பார்க்கலாம்னு இவங்க யோசிக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோட அம்மா வந்து,
செல்லம் என் கணத்து கீழே இருக்கிற சுருக்க மறைய வைக்க முடியுமான்னு கேட்கவும் லேடிஸே இப்படிதான் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறேன். கவுண்ட் ரேட்டஸோட டொமைன் வந்து ஹோலி கிங்டமோட சதன் ரீஜியன்ல இருக்கு. எல்லா லோக்கல் பிளேஸோட கேபிட்டலும் அதுதான். எல்லா இடத்தையும் அது கனெக்ட் பண்ணும். அதோட லீடர் லிட்டஷ்வாவை தான் இவங்க பார்க்க வந்திருக்காங்க. அந்த பேண்டிட் ட்ரோப் நம்ம இடத்துல இருந்து தப்பிச்சு போயிருக்காங்கன்னு தெரிஞ்சு காம்பன்சேஷன் கேட்கறதுக்காக தான் இங்க வந்திருப்பாங்க. இவங்களை அந்த டாபிக் குள்ளேயே போகக்கூடாது அப்படின்னு கவுண்ட் ரேட்டஷ்வா நினைக்கிறா. ஃபேமஸான லார்ட் மார்டலை பாக்குறதுல ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு வெல்கம் பண்றா. ஃபேஸ் நல்லா கேட்டுக்கோ, லேடி லிட்டஸ் தான் கவுண்ட் ரேட்டஸோட பொண்ணு. அந்த 2 பேருக்கும் ஃபேமிலியில ஃபைட் வந்ததுல லீடர்ஸ் இறந்து போனதுனால இவங்க பொறுப்புக்கு வந்தாங்க. அதுலயும் அவங்களோட நீஸ்க்கு தான் பொறுப்பு போக வேண்டியது. ஆனா அவங்களோட வயசு கம்மியா இருந்ததுனால அவன் வயசுக்கு வர வரைக்கும் லேடி லிட்டஸ் பொறுப்புல இருந்தாங்க. அவன் வயசுக்கு வர்றதுக்குள்ளேயே உடம்பு சரியில்லாம இறந்து போயிட்டான். சோ இப்ப அந்த மொத்த டமைனா அவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ அப்பா நம்ம ஹீரோ கிட்ட சொல்லியிருப்பாரு. 2 பேரும் என் கூட டீ குடிக்க வரீங்களான்னு கேட்கவோ சரின்னு இவங்கள போறாங்க. இந்த டீ ரொம்பவே ஸ்பெஷலானது, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு அவங்க சொல்லுவோம். கேசரோல எடுத்து குடிச்சு பார்த்துட்டு இதோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கு, கிங்டம்ல உங்க டீ தான் ரொம்பவே பேர் போனது அப்படின்னு அவர் சொல்றாரு. குக்கீஸ் மேக் பண்றதுல டெம்பரேச்சர் டைம் தான் ரொம்ப முக்கியம். சாப்பிட்டு பார்த்துட்டு அது கேவலமா இருக்கு நம்ம ஹீரோ நினைக்கிறேன். சின்ன பசங்க எல்லாம் அதை சாப்பிட்டா சந்தோஷப்படுவாங்களே, இந்த பையன் என் மூஞ்சி இப்படி போகுது அப்படின்னு பாக்குறா. டீயும் நம்ம ஹீரோக்கு அந்த லெவலுக்கு பிடிக்கல. வேஸ்ட்லாண்டா இருந்த இடத்த ரொம்பவே சூப்பரா மெயின்டைன் பண்றீங்கன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கவும் எல்லாத்துக்கும் காரணம் என் பையன் தான், அவன் தான் எனக்கு நிறைய ஐடியா கொடுக்குறான்னு சொல்லவும் மாடஸ்டியா தன்னடக்கத்தோட எல்லாம் நடந்துக்கிட வேணாம், நீங்க தான் நிறைய விஷயங்கள் பண்ணிருப்பீங்கன்னு தெரியும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நான் தன்னடக்கத்தோட எல்லாம் நடந்துக்கிடல, உண்மையிலேயே ஃபேஸ் தான் எனக்கு எல்லா ஐடியாவும் கொடுத்தா. ஒரு சின்ன பையன் தான் இதை பண்ணான்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ அப்பா யோசிக்கிறாரு. எங்க அப்பா கஷ்டப்பட்டு அந்த லேண்ட் எல்லாம் உருவாக்குனது என்னமோ உண்மைதான், ஆனா திடீர்னு 10 திருடங்க வந்து அட்டாக் பண்ணாங்கன்னு சொல்லவும் இந்த டாபிக் குள்ளதான் அவங்க வரக்கூடாதுன்னு நினைச்சேன் அப்படின்னு லேடி லிட்டஸ் யோசிக்கிறா. 100 பேண்டிட்ஸ்க்கு மேல வந்தாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ வேணும்னே 10 பேர் தான் வந்தாங்க, சும்மா 100ன்னு சொல்லுவோம். அப்பதான் நெகோசியேஷன் பண்ண கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியா எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவோம். லிட்டஸ்ல இருந்து தப்பிச்சு வந்தவங்க தான் அந்த திருடங்க எல்லாமே. இங்க நீங்க அவங்க எல்லாரையும் பிடிச்சிட்டீங்க ரிப்போர்ட் பண்ணிருக்கீங்க, பட் அவங்க எப்படி அங்க வந்தாங்கன்னு கேட்கவும் என்னதான் அவங்க இங்க இருந்து தப்பிச்சு வந்தவங்களா, அதுக்கு வாய்ப்பே இல்லையா, அது வேற குரூப்பா கூட இருக்கலாம்னு கேட்கவும் அங்க திருடங்களை விசாரிச்ச வரைக்கும் அவங்க இங்க இருந்தா வந்ததா சொன்னாங்க நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஆனா அதுக்கு எந்த ப்ரூஃபோ இல்லையே அப்படின்னு சொல்லி லேடி லிட்டஸ் கேட்கிறா. திருடங்க தப்பிச்சிட்டா கவுண்ட் லிட்டஸோட பேர் டேமேஜ் ஆயிரும், அதனால தான் அவங்க இதுல கலந்துக்கல அப்படின்னு ஷீட் சொல்லியிருப்பான். இவன் எங்களுக்கு உதவி தேவைப்பட்டப்ப கூட நீங்க உங்களோட ஆர்மியை எங்களுக்கு சென்ட் பண்ணவே இல்ல, இங்க இருந்து தப்பிக்கலன்னா திருடங்க வேற எங்க இருந்து வந்திருக்க போறாங்கன்னு கேட்கவும் அது எனக்கு எப்படி தெரியும்னு கேட்கிறா. நம்ம ஹீரோட அப்பா ஒரு ஸ்வாட் எடுத்து திருடங்கள்ல ஒருத்தங்க இந்த ஸ்வாட வச்சிருந்தாங்க அண்ட் உங்க ஃபேமிலி கிரஸ்டோ இதுல இருக்குன்னு சொல்லுவோம். இங்க இருந்து தப்பிச்சு வந்தவங்க தான் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இப்பவும் அவங்க இங்க இருந்தா வரல அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா கிங் கிட்ட அந்த திருடங்களை ஒப்படைச்சிருந்தோம். இங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணா என்ன ஆகும்னு உங்களுக்கே தெரியும்னு சொல்லுவோம். என்ன ஆகும்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலி நாங்களுமே இதை பெரிய பிரச்சனையாக்கி இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும்லாம் நினைக்கல நம்ம ஹீரோ சொல்லுவோம். அப்படியா, நல்லது அப்படின்னு சொல்றா. நீங்க நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிருக்கீங்க, அதுக்காக நான் வேணா உங்களுக்கு ஒரு 100 கோல்டு காயின்ஸ் தரேன்னு சொல்லுவோம். வில்லேஜ்ல நிறைய டேமேஜ் ஏற்பட்டிருக்கு நம்ம ஹீரோ சொல்றான். சின்ன பையன் மாதிரியா பேச மாட்டேங்கிறா, சரி ஒரு 130 கோல்டு காயின்ஸ் சொல்லுவோம். நல்லா யோசிச்சு சொல்லுங்க நம்ம ஹீரோ சொல்றான். ஃபைனலா 150 கோல்டு காயின்ஸ் சொல்றா. ஓகே நல்ல டீல் தான் அப்பா, உங்களுக்கு ஓகே தானு கேட்கவும் நம்ம ஹீரோ அப்பாவும் சரி ஓகேன்னு சொல்றாரு. எல்லா இடத்துலயும் அப்பாங்க தான் நெகோசியேஷன் பண்ணுவாங்க, ஆனா எங்க பையன் நெகோசியேஷன் பண்றான். அவர் தன்னடக்கத்தோட எல்லாம் நடந்துக்கிடல. மார்டல் டவுன் டெவலப் ஆகுறதுக்கு உண்மையிலே இந்த சின்ன பையன் தான் காரணம்னு நினைக்கிறேன். அரசர்கிட்ட கெட்ட பேர் வாங்குறத விட இந்த 150 கோல்டு காயின்ஸ் ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல அப்படின்னு நினைக்கிறேன். நான் குறைச்சி எடை போட்டுட்டேன், உண்மையிலேயே உங்ககிட்ட நான் தோத்து போயிட்டேன்னு ஒத்துக்கிறேன். உன் பேர் என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணவே இல்லையேன்னு கேட்கவும் லேட் இன்ட்ரோடக்ஷனுக்கு மன்னிச்சிருங்க, என்னோட பேர் பேஸ்ட்ரி மில்லி மோட்ரல் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றேன். ஓ பேஸ்ட்ரி, இந்த பேரை நான் மறக்க மாட்டேன். அப்புறம் இன்னொரு விஷயம், நீ ஸ்வீட்டை சாப்பிடும் போது அது உனக்கு பிடிக்காத மாதிரி தெரிஞ்சதேன்னு கேட்கவும் நோட் பண்ணிட்டீங்களா, ஆக்சுவலி அது ரொம்பவே ஸ்வீட்டா இருந்துச்சு, டீ கூட அந்த காம்பினேஷனை வச்சு சாப்பிடும் போது அது கண்டிப்பா நல்லா இருக்காது. குக்கீஸை நீங்க ரொம்ப ஸ்வீட்டா ரெடி பண்ணக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் டைம் டீ குடிக்கும் போது லெஸ்ஸான ஸ்வீட்டா இருக்கிறத வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறமா பேக்கிங் பண்ணும்போது அதோட டெம்பரேச்சர் நம்ம ஹீரோ பேச ஆரம்பிக்கும். நிறுத்து அப்படின்னு நம்ம ஹீரோ அப்பா மண்டலையே கூட்டிட்டு வீட்டை பத்தி அவன் பேச ஆரம்பிச்சா அப்படிதான் அவனுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த சின்ன பையன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கான் அப்படின்னு பாக்குறேன். உங்களுக்கு கிஃப்ட்டை கொண்டு வர மறந்துட்டேன், சோ இதை என் கிஃப்டா கொடுக்குறேன் அப்படின்னு லேடி லிட்டஸோட ஃபேஸை நம்ம ஹீரோ பிரிண்ட் பண்ணி கொடுக்கவும் அவளுக்கு அது ரொம்பவே பிடிச்சிருக்கு, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றாரு. நீங்க தந்த ஸ்வீட்ஸ்க்காக எல்லாம் உங்களோட கான்ட்ரிபியூஷனுக்காக அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றோம். ஓ லார்ட் மார்டல், நீங்க இங்க வந்ததுல சந்தோஷம் அப்படின்னு ஒருத்த இன்வைட் பண்றான். உங்க பேர வயசுக்கு வந்து இந்த பார்ட்டிக்கு என்னையவோ கூப்பிட்டதுக்கு ரொம்பவே சந்தோஷம். சென்ட்ரல் ஆர்மியோட லீடரே என்ன இன்வைட் பண்ணிருக்கிறது ரொம்ப ஹாப்பி நம்ம ஹீரோ அப்பா சொல்லவும். என் பேரன் வயசுக்கு வந்தாலும் இன்னும் சின்ன பையன் மாதிரி தான் நடந்துப்பான். அப்புறம் என்ன நீங்க ரொம்ப புகழ வேண்டாம் லார்ட் மார்டல், இதுதான் என் பேரன் சொல்லவும். உங்களை பார்த்ததுல சந்தோஷமா இல்லாட அப்படின்னு அந்த பேரன் சொல்றான். லார்ட் ஸ்குவால், உங்களோட நான் ரேங்க்ல கம்மி தான், நீங்க என்ன லார்டுன்னு கூப்பிட வேணாம் அப்படின்னு நம்ம ஹீரோ அப்பா சொல்லுவோம். ஓகே அப்படின்னு நம்ம பயந்துட்டே சொல்றேன். இவன் உங்களோட பெரிய ஃபேனா தான் பதட்டமா பேசுறான். உங்களோட ஹீரோயிக் ஆக்ஷன்ல உங்களை ஒரு லிவிங் லெஜெண்ட் ஆக்கிருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்புறம் இது யாருன்னு கேட்கப்போ பேசணும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோன்னு அவங்க அப்பா சொல்லுவோம். நம்ம ஹீரோவும் நோபலா போய் ப்ராப்பரா ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறான். உங்களுக்கு வணக்கம் லார்ட் ஸ்குவால், நீங்க வயசுக்கு வந்ததுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எனக்கு இவ்வளவு பாராட்டுகள் தேவை அப்படின்னு அவன் நாக்கு கிடைச்சிருக்கேன். பேரனை விடவும் நீதான் திறமசாலி, இந்த வயசுலயே நீ வயசுக்கு வந்துட்டியாமே அவர் கேட்கவும். ஆமா, எல்லா கடவுளோட அருளால என் சொந்த மேஜிக்கும் எனக்கு இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்றான்.
சொல்றான். மேபி லக் என் பக்கம் இருக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அந்த பையன் தன்னடக்கத்தோட இருக்கானே, ஆமா உன் மேஜிக் என்ன அப்படின்னு அவர் கேட்கவும், இந்த கர்ச்சிஃப் நான் எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வாங்கி ரெப்ளிகேட் அப்படின்னு ஒரு பொண்ணோட இமேஜ் அதுல கொண்டு வரான். அதை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. இந்த பொண்ணை பார்க்கவோ ஸ்குவாலுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிருது. இதை நான் உங்களுக்கு கிஃப்டா கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஹவுஸ் ஹியூபரிக் சார்பா இது அவங்களோட 3வது பொண்ணு அப்படின்னு சொல்லவும், மார்க்ரேவ் ஹியூபரிக் கிட்ட இருந்தா அப்படின்னு சொல்லி அவர் பாக்குறாரு. இது அவங்களோட 3வது பொண்ணு பெட்ரா தான் அப்படின்னு கொடுக்கவும், லேடி பெட்ராவால இந்த இடத்துக்கு வர முடியாததுக்கு காரணமே அவங்க ஏரியா ரொம்ப டேஞ்சரஸ்ங்கிறதுனாலதான். சோ ஹவுஸ் ஹியூபரிக் சார்பா எங்களை அவங்க கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ண சொன்னாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ அப்பா சொல்லவும், லேடி பெட்ரா பார்க்க ரொம்ப அழகா இருக்காங்கன்னு ஸ்குவால் சொல்றான். லேடி பெட்ராவுமே அடுத்த மாசம் வயசுக்கு வர செரமோனி நடத்துறாங்க, நீங்க அதை அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னு சொல்லவும், இல்ல என் பேரன் பிஸி அப்படின்னு அவர் சொல்ல வரதுக்குள்ளேயே கண்டிப்பா வாரன் ஸ்குவால் சொல்லிருந்தான். என் முட்டாள் பேரனுக்கு எதுவுமே புரியல. அவங்க மேரேஜை ஃபிக்ஸ் பண்ண பாக்குறாங்க. அவனை சின்ன பையன் நினைச்சேன், அவன் கன்னிங்கா இருக்கான் அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சுட்டு, நீங்க தான் அவங்களோட டேஞ்சரஸ் சொன்னீங்க, என் பேரன் எப்படி அங்க அனுப்ப முடியும்னு கேட்கவும், அப்பா டெலிபோர்டேஷன் மேஜிக் யூஸ் பண்ணி லார்ட் ஸ்குவால சேஃபா கொண்டு போயிருவாரு நம்ம ஹீரோ சொல்றான். அப்ப எந்த பிரச்சனையும் இல்ல, நான் போலாம்லன்னு ஸ்குவால் கேட்கவும், அவங்க என்ன பிளான் பண்றாங்கன்னு தெரியாம இவன் முட்டாள்தனமா பேசுறானே அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. லார்ட் ஹியூபரிக் கிட்ட வேற மோட்டிவா இருக்கும்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்க பார்டர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னு சொல்லவும், அதுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு அவர் கேட்கிறாரு. நீங்க ஒரு மிலிட்டரியோட லீடர், உங்க பவரையும் சேர்த்து அவர் யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. உங்க 2 பேருக்குள்ளேயும் ஒரு நம்பிக்கை இருக்கிறதுக்காக தான் அந்த ரொமான்டிக் வேவ் அவர் அப்ரோச் பண்ணிருக்காரு நம்ம ஹீரோ சொல்லவும், சரி இது எனக்குமே சாதகமா தான் அமையும் அப்படின்னு ஹார்ட்ரிக் யோசிச்சுட்டு, அடுத்த மாசம் நானுமே அந்த செரமோனில கலந்துக்கிடுறேன், கிங் கிட்ட சொல்றதுக்கு ஒரு நல்ல ஸ்டோரி எனக்கும் கிடைக்கும்ல அப்படின்னு அவர் சொல்றாரு. எல்லா நோபல் முன்னாடியும் சொல்லிட்டதுனால அபிஷியலா கண்டிப்பா இவர் போய் தான் ஆகணும். ஒரு வழியா பிளான் சக்சஸ் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். லார்ட் ஃபேஸ், இனிமே நீங்க என்ன வரமனா லார்ட் ஸ்குவாலன் மட்டும் கூப்பிடுங்கன்னு சொல்லவும், சரி இப்ப என்னையும் நீங்க ஃபேஸ்னு கூப்பிட்டா போதும் நம்ம ஹீரோ சொல்றான். ஓகே லார்ட் ஃபேஸ். ஆமா லேடி பெட்ராக்கு என்ன பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கவும், எனக்கு சரியா தெரியல, பட் நான் செஞ்ச குக்கீஸ் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது, ஸ்வீட்ஸ்னா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் நம்ம ஹீரோ சொல்லவும், உங்களுக்கு ஸ்வீட் செய்ய தெரியுமா அப்படின்னு ஸ்குவால் கேட்கறேன். அதுல தானே நான் எக்ஸ்பெக்டே, நான் சூப்பரா ஸ்வீட் செய்வேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்படியே நம்ம ஹீரோ ஸ்வீட்டை பத்தி ஓவரா இமேஜின் பண்ணிட்டு, இப்ப அதை பத்தி யோசிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். லார்ட் பேஸ், எனக்கு நீங்க ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமோ, இது உங்களால மட்டும் தான் முடியும்னு சொல்லவும், சொல்லுங்க நான் ஸ்வீட் செஞ்சு தரணுமா நம்ம ஹீரோ கேட்டா, ஆக்சுவலி இந்த போட்டோவை கொஞ்சம் கவர்ச்சியா மாத்தி தர முடியுமா நம்ம கேட்கறேன். எந்த வேர்ல்டா இருந்தாலும் பசங்க புத்தி இப்படிதான் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறேன். அதுல இருக்கிற 2 வில்லேஜ்க்கு தேவையான சாப்பாடு மெட்டீரியல் எல்லா சப்ளைவும் இவங்க பண்றாங்க, இதுக்கான எல்லா செலவையும் ஹவுஸ் மார்ட்டல் தான் எடுத்துக்கிடணுமா அப்படின்னு ஃபாயில் கேட்கவும், இதுல எனக்கு லாபம் இல்லைனாலுமே இது என்னோட கடமை, நான் செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு அவர் சொல்லுவோம். உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசுன்னு சொல்லுவோம், மனசுக்கு தகுந்தபடி நீயும் சேர்ந்தா ஒர்க் பண்ணணும் நம்ம ஹீரோ அப்பா சொல்றாரு. அப்பா உங்களுக்கு லெட்டர் வந்திருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ கொண்டு வந்து கொடுக்குறான். நம்மளோட ஸ்வீட் அரக்கன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லி ஷீட் சொல்றான். கார்லச்சேக் அண்ட் ஹியூபரிக் கிட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ கொடுக்குறான். அவங்க அப்பாவும் படிச்சு பாக்குறாரு, என்ன போட்டிருக்குன்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நல்ல விஷயம் தான், நமக்கு 20,000 சில்வர் காயின்ஸ் அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லுவோம். அப்ப அவங்க 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிட்டா நம்ம ஹீரோ கேட்கறான். என்கேஜ்மெண்ட் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க, பட் இன்னும் அதை அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணல அப்படின்னு சொல்லுவோம். பட்ட கஷ்டம் எதுவும் வீண் போகல நம்ம ஹீரோ பிளாஷ்பேக் யோசிக்கிறான். லார்ட் ஹியூபரிக் வந்து பெட்ராவோட நல்ல போட்டோவா செலக்ட் பண்ணணும்னு அதுக்கே 2 நாள் எடுத்துக்கிட்டாரு. லேடி பெட்ராவோட சான்டிஃபிகேஷனுக்கு நம்ம எஸ்கார்ட் பண்ணணும். 20 கோல்டு காயின்ஸ் அவங்க அட்வான்ஸா கொடுத்திருக்காங்க. சான்டிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் அவங்களோட என்கேஜ்மெண்ட் அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ண போறாங்க அப்படின்னு கேசரோல் சொல்லவும், இந்த 2 ஃபேமிலியும் ஜாயின் பண்ணாங்கன்னா ரொம்பவே பவர்ஃபுல்லான ஹவுஸா மாறுவாங்க, அதனால அவங்களை தடுக்க நிறைய எனிமீஸ் இருக்காங்க, அதனால தான் இவங்க என்கேஜ்மெண்ட் சீக்ரெட்டா வச்சிருக்காங்களான்னு ஷீட் கேட்கறான். இதை பத்தி தெரியும்ல நம்ம ஹீரோ கேட்கறான். ஆமான்னு சொல்லவும், சர்ச் ஒரு நியூட்ரலான பிளேஸ், அவங்க யாருக்கும் தனியா சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, சோ காசை கொடுத்தா ஈஸியா இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிடலாம். பெட்ரா சான்டிஃபிகேஷன் பண்ண வரும்போது சர்ச்சில் தான் அவங்க சொத்து போட வாய்ப்பு இருக்கு, சோ அந்த ஜாப் ரொம்பவே டிஃபிகல்ட்டானது நம்ம ஹீரோ யோசிக்கிறான். லேடி பெட்ரா வேணா நான் டெலிபோர்ட் பண்ணி கேபிட்டலுக்கு கொண்டு போயிருவேன், பட் அந்த இடத்துல செக்யூரிட்டிஸ் ரெடியா இருக்கணும் நம்ம ஹீரோ அப்பா சொல்லவும், ஆனா அதுக்கு நிறைய செலவாகுமே ஷீட் கேட்க வழியில இதை என் கடமை செஞ்சுதான் ஆகணும்னு கேசரோல் சொல்றேன். இதனால மோர்டலுக்கு ஒரு லாபம் இருக்குன்னு சொல்லவும், மோர்டல் டவுனுக்கு மட்டும் இல்ல, என் ஸ்வீட் லேண்ட் நான் கிரியேட் பண்ணணும்னாலும் இது சக்சஸ்ஃபுல்லா முடியணும். யாருக்கும் தெரியாம லேடி பெட்ராவை எப்படி சேஃபா வைக்கலாம் நம்ம ஹீரோ யோசிக்கும் போது தான், எப்படியோ லேடி பெட்ராவை நீங்க கேபிட்டலுக்கு தானே டெலிபோர்ட் பண்ண போறீங்க, ஜன்னல் எதுவும் இல்லாம ஒரே ஒரு வாசல் மட்டும் இருக்கிற இடத்துல அவங்கள வச்சா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், ட்ரூ சான்டிஃபிகேஷன் அந்த பிளேஸ் தானே சொல்ல வர, நல்ல ஐடியா தான், அங்க இருந்தா லேடி பெட்ராவும் சேஃபா இருப்பாங்க, சான்டிஃபிகேஷனும் எப்படியும் அந்த இடத்துல தான் நடக்கும், செக்யூரிட்டிக்கு தனியா தொட்டு கொடுக்கவோ தேவையில்லை அப்படின்னு ஷீட் சொல்றான். நம்ம ஹீரோ சொன்ன பிளானியை எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு இவங்க முடிவு பண்றாங்க. அப்புறமா அப்ப இந்த மாசத்துக்கான பில் இந்தாங்க, இதை கட்டிருங்கன்ட்டு நம்ம ஹீரோ கிளம்ப வெயிட் பண்ணு, எதுக்கு இவ்வளவு செலவு பண்ணி வச்சிருக்க, போன் காசு பேரல் ஆஃப் சுகர் இதை எதுக்கு நான் பே பண்ணணும்னு அவங்க அப்பா கேட்கவும், ஸ்வீட்னு வந்துட்டா பேச கண்ட்ரோல் பண்ணவே முடியாது அப்படின்னு ஷீட் பாக்குறான். என்கிட்ட கேட்காம எதுக்கு இவ்வளவு செலவு பண்ண, என்னடா பல்ல காட்டிக்கிட்டு இருக்க, இனிமே உனக்கு மந்த்லி அலவன்ஸே கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ அப்பா சொல்றாரு. இப்ப ஹவுஸ் ஹியூபரிக்கோட வீட்டுக்கு இவங்க போறாங்க. லார்ட் கேசரோல் உங்களை பார்த்ததுல சந்தோஷம், நம்ம வெல்கம் பண்ணுவோம், எங்களுக்கு இந்த பொறுப்பை கொடுத்ததுல சந்தோஷம் லார்ட் ஹியூபரிக் அப்படின்னு நம்ம ஹீரோ அப்பா சொல்றாரு. உங்க பையனையும் கூட்டிட்டு வந்திருக்கீங்களான்னு கேட்கவும், லேடி பெட்ரா ரொம்ப பதட்டமா இருப்பாங்க, அவங்க வயசுல இருக்கிற என் பையன் கூட இருந்தா அவங்களுக்கு துணையா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ அப்பா யோசிச்சுட்டு, டெலிபோர்ட் பண்ற மேஜிக்ல இவனுக்கும் ஒரு பங்கு இருக்குங்கிறத சொல்ல வேண்டாம் அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறாரு. இப்ப நம்ம ஹீரோவை இன்ட்ரோடியூஸ் ஆகிக்கிறான். சரி டைம் ஆயிடுச்சு வாங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி லார்ட் ஹியூபரிக் கூப்பிடுறான். லார்ட் பேஸ்ட்ரி உங்களை திரும்ப பார்த்ததுல சந்தோஷம் அப்படின்னு பெட்ரா சொல்றா. நீங்க செஞ்சு கொடுத்த ஸ்வீட் ரொம்ப வேற லெவல்ல சூப்பரா இருந்துச்சுன்னு பா சொல்றா. உங்களுக்கு அது பிடிச்சதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம், திரும்ப டைம் கிடைச்சா கண்டிப்பா நான் உங்களுக்கு செஞ்சு தரேன் நம்ம ஹீரோ சொல்றான். சாரி ஸ்வீட்னு வந்துட்டு நான் கொஞ்சம் ஓவரா பேசுவேன், டைம் ஆயிடுச்சுல கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வண்டியில ஏறாங்க. ஹலோ லேடி லிக்கரேஷ், உங்களை மீட் பண்ணதுல சந்தோஷம் நம்ம
ஹீரோ சொல்லவும் ஹலோ அப்படின்னு பதட்டத்துல சொல்றா. பேஸ் எவ்வளவு டீசெண்டா நடந்துக்குதா, மரியாதையோட திரும்ப பதில் சொல்லு அப்படின்னு பெட்ரா அவளை திட்டுறா. அவ பண்ணதுக்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன் லார்ட் பேஸ்ட்ரி அப்படின்னு பெட்ரா சொல்லவோ பரவாயில்ல நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோவும் பெட்ராவும் பேசிட்டு வந்துட்டு இருக்கோம். நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தான், நான் இங்க தேவையே இல்லல்ல அப்படின்னு சொல்லி லிக்கரிஸ் கொஞ்சம் வருத்தப்படுறா. நம்ம ஹீரோட அப்பா வந்து ஹியூபரி கிட்ட பிளான் எக்ஸ்பிளைன் பண்றாரு. இங்க இருக்கிற லோக்கல் சர்ச்சுக்குள்ள போயிட்டு அதுக்கப்புறமா டைரக்டா கேபிட்டலுக்கு டெலிபோர்ட் ஆகி சான்டிஃபிகேஷன் முடியும். ஆல்ரெடி செக்யூரிட்டிஸ் ரெடியா இருக்காங்க. சான்டிஃபிகேஷன் முடிஞ்ச உடனே என்கேஜ்மெண்ட்க்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி இவங்க பிளான சொல்றாங்க. கேசரோல் உங்களை நம்புறேன், எல்லாத்தையும் பொறுப்பா பாத்துக்கோங்க அப்படின்னு பெட்ரோட அப்பா சொல்றாரு. இவங்க சர்ச்சுக்கு வந்த உடனே அவங்கள அட்டாக் பண்றதுக்கு எதிரிங்கெல்லாம் அந்த இடத்துல ரெடியா நிக்கிறாங்க. இவங்க இறங்க போகவும் வெயிட் பண்ணுங்க. நம்ம ஹீரோவோட அப்பாவோ ஹியூபரிக்கோ முதல்ல இறங்குறாரு. சுத்தி யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு பாக்கும்போது திடீர்னு ஒரு குரூப் இவங்களை அட்டாக் பண்ண வருது. ஹீரோவோட அப்பாவோ ஹியூபரிக்கோ சண்டை போடுறாரு. சீக்கிரம் அந்த வண்டியில இருக்கிற பொண்ணு கொல்லுங்கன்னு சொல்லவும் பெட்ராவை கொள்ளதான் போனா டக்கு நம்ம ஹீரோ அதை தடுக்கிறான். கோவல பயிரச்சு உங்க மேல உன்னை கை வைக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ போய் இப்ப ஃபைட் பண்றான். திடீர்னு சைட்ல இருந்து ஒருத்தன் வந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றதுக்கு வரான். பேஸ்ட்ரி அப்படின்னு லிக்கரிஸ் ரொம்ப பயப்படுறான். ஹீரோ அப்பா வந்து காப்பாத்திட்டு எங்களை தோக்கடிக்க நீங்க இன்னும் 200 வருஷம் ட்ரைனிங் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு நம்ம ஹீரோ அப்பா சொல்லுவோம். அவ்வளவு வருஷம் அவங்க உயிரோட இருக்க மாட்டாங்க நம்ம ஹீரோ சொல்றான். கேசரோல் லார்ட் பேஸ்ட்ரி உங்க ஹெல்ப்க்கு ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லுவோம். கடமையை தானே செஞ்சோன்னு கேசரோல் சொல்றான். இனி நீங்க பயப்பட தேவையில்ல, சேஃபா இறங்கி வரலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். லிக்கரிஸ் தான் இதுல ரொம்பவே பயந்து போயிருக்கா. எல்லாரும் இப்ப சர்ச்சுக்குள்ள போறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்பதான் அண்டர் கிரவுண்டுக்குள்ள வரேன் அப்படின்னு சொல்லி பெட்ரா பாக்குறா. நல்ல வேலை பெட்ராக்கு எதுவும் ஆகல. லிக்கரிஸ் போயிட்டு இருக்கோம். லேடி லிக்கரிஸ் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு எதுவும் ஆகாது, நான் கூட இருக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ பிடிச்சு நம்ம ஹீரோ கூட்டிட்டு போறேன். உடனே லிக்கரிஸுமே கொஞ்சம் வெக்கப்படுறா. லார்ட் பேஸ்ட்ரிக்கு ரொம்பவே நல்ல மனசு. ஈவன் என்னை விட அவர் வயசு கம்மியா இருந்தாலும் என்ன பத்திரமா பாத்துக்கிறாரு. பட் இவர் என் சிஸ்டர் பெட்ராவோட கையை பிடிச்சிருக்கலாம், நான் அதுக்கு தகுதி இல்லாதவா அப்படின்னு லிக்கரிஸ் நினைக்கிறா. நம்ம அந்த சேம்பரை ரைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி இப்ப இவங்க எல்லாருமே போறாங்க. செரமோனி இங்க தான் நடக்க போதா அப்படின்னு பெட்ரா கேட்கவும் இல்ல அது கேபிட்டல்ல தான் நடக்க போதா, நம்ம இங்க இருந்து அங்க டெலிபோர்ட் ஆயிருவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்ன எல்லாரும் போக தயாரா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். இப்ப எல்லாருமே கையை கொடுத்துக்கிட்டு ஒரு செயின் ஃபார்மேஷனை கிரியேட் பண்ணுங்க, அப்பதான் இந்த பவர் ஒர்க் ஆகும்னு சொல்லுவோம். நானும் உங்க கூட வரணுமா அப்படின்னு சொல்லி அந்த மைடு கேட்கறா. கண்டிப்பா நீங்களும் வரணும் அப்படின்னு லிக்கரைஸ் சொல்றா. நம்ம ஹீரோவை சேர்த்து அவனோட மேஜிக்கை செலுத்துறா. சோ இப்ப 6 பேராலையுமே மொத்தமா சேர்ந்து டெலிபோர்ட் ஆக முடியுது. லேடி லிக்கரைஸ் நீங்க கண்ணு திறக்கலாம் நம்ம ஹீரோ சொல்றான். கேபிட்டல்ல இருக்கிற சர்ச்சுக்குள்ள இவங்க டைரக்டா என்டர் ஆயிட்டாங்க. இப்ப ஒரு ஃபாலன் நோப்ல காமிக்கிறாங்க. அவன் ஒரு திருடங்க குரூப்பை வர வச்சிருக்கான். நீங்க ஒருத்தர கடத்தணும், நான் உங்களுக்கு 20 கோல்டு காயின்ஸ் தரேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்னது இந்த சின்ன வேலைக்கு 20 கோல்டு காயின்ஸா அப்படின்னா அந்த பர்சன் ஒரு பெரிய நோபலா டியோக்கா அப்படின்னு சொல்லி அந்த திருடன் லீடர் கேட்கறான். சரி ஓகே கண்டுபிடிச்சிட்டு அது ஹவுஸ் ஹியூபரிக்கோட பொண்ணு தான் சொல்லுவோம். மார்க்ரேவ் ஹியூபரிக்கோட பொண்ணு அப்படின்னு அந்த லீடர் கேட்கறான். அவளுக்கு கார்லச்சக்கோட பேரனுக்கும் கல்யாணம் ஆக போகுது. இப்போதைக்கு அதை சீக்கிரட்டா வச்சிருக்காங்க, அவளதான் நீ கடத்தணும்னு சொல்லுவோம். சரி வாங்க பாய்ஸ் வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு அந்த லீடர் கிளம்பவும். ஏய் இதுல தப்பு எதுவும் நடந்துடக்கூடாது அப்படின்னு அந்த நோபல் சொல்றான். எங்களுக்கு தெரியும் அப்படின்னு அந்த லீடர் வாரா. என்ன தைரியம் இருந்தா ஏன்டி அப்படி பேசுவான் அப்படின்னு அந்த நோபல் கடுப்பாவா. அவன் நோபல் ஸ்டேட்டஸ் திரும்ப கொண்டு வரதுக்கு தான் அவன் இதை பண்றான். நம்ம மேல பழிய போட்டு மாட்டியோட தான் நம்மள செலக்ட் பண்ணிருக்கான்னு சொல்லுவோம். அவனுக்கு மொத்தமா 2 கோல் இருக்கு. சென்ட்ரல் ஆர்மியோட லீடரால தான் பேரனோட பிரைடையே வந்துட்டு பாதுகாப்பா பார்க்க முடியலன்னு கார்லச்சக்கோட பேர் கேட்டு போகும். அப்புறமா இவன் அந்த பொண்ணை காப்பாத்துறான் அப்படிங்கிற பேர்ல இவன் ஹீரோவாயிருப்பான். இவனோட நோபல் ஸ்டேட்டஸ் திரும்ப கிடைக்கும். இவனால காப்பாற்றப்பட்ட அந்த பொண்ணு இவனே கல்யாணம் பண்ணிக்கிடுவான் அப்படின்னு அந்த லீடர் சொல்றான். இந்த சர்ச்சுக்கு வெளியவே செக்யூரிட்டிஸ் எல்லாம் ரொம்பவே பலமா இருக்கு. கார்லச்சக் தான் அந்த செக்யூரிட்டிஸ் எல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்காரு நம்ம ஹீரோ அப்பா சொல்றாரு. இவ்வளவு பேர் அரேஞ்ச் பண்ண நம்ம கிட்ட காசு ஏது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அதை சொல்லிதான் காமிக்கணுமா அப்படின்னு நம்ம ஹீரோ அப்பா கேட்கறாரு. சிஸ்டர் உனக்கு என்னாச்சுன்னு லிக்கரைஸ் கேட்கவும் என்கேஜ்மெண்ட் ஆக போறது எனக்கு ரொம்பவே நர்வஸா இருக்குன்னு சொல்லுவோம். ஸ்குவாட பார்த்தா கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீங்க கொடுத்த போட்டோலயும் எனக்கு அப்புறம் பிடிச்சிருந்தது அப்படின்னு பெட்ரா சொல்றா. இன்கிரீடியன்ஸ் ஃபர்ஸ்டே ரெடி பண்ணிட்டா எந்த பிரச்சனையும் இல்ல. அது மாதிரி தான் அந்த மேரேஜும் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். கிளம்பலாம் பெட்ராவா அவங்க அப்பா வந்து கூட்டிட்டு போறாரு. கார்லச்சக்கோட எஸ்டேட்ல எல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்கவும் எந்த பிரச்சனையும் இல்ல. பட் சில ரிமோட் நோபல்ஸ்க்குலாம் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஷீட் சொல்றான். மார்க்ரேவும் ஹார்லச்சக்கும் ஒன்னு சேர்ந்தா ஒரு பெரிய பவர்ஃபுல்லான ஹவுஸ் கிரியேட் ஆகும் தெரியும். என்கேஜ்மெண்ட் தடுக்க நிறைய பேர் இருக்காங்க. பேஸ் பெட்ராவோட சான்டிஃபிகேஷன் முடிய டைம் ஆகும்னு நினைக்கிறேன். லேடி லிக்கரிஷ் அது வரை கெஸ்ட் ரூம்க்கு கூட்டிட்டு போய் அப்படின்னு நம்ம ஹீரோ அப்பா சொல்றாரு. லேடிஸ் மேனாக உனக்கு இதுதான் சான்ஸ் அப்படின்னு ஷீட் நம்ம ஹீரோவை உசுப்பேத்துறான். லேடி லிக்கரிஷ் நீங்க பதட்டமா இருக்கீங்கன்னு புரியுது, கெஸ்ட் ரூம்ல போய் வேணா ரெஸ்ட் எடுங்களேன் நம்ம ஹீரோ சொல்றான். அவ்வளவு சரி நம்ம ஹீரோ கூட போறா. தனியா இருக்கீங்கன்னு தப்பதவோ பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவோம். நான் ஒண்ணு மாதிரி கிடையாது நம்ம ஹீரோ சொல்லிட்டு போறான். தேவையில்லாம என் பையனை கோர்த்து விடாதுன்னு கேசரோல் சொல்றான். சான்டிஃபிகேஷன் கூடிய சீக்கிரமே முடிஞ்சிடும், அவங்க இங்க வந்துருவாங்க. கார்லச்சக் இது என்னோட ரிவெஞ்ச்க்கான நேரம் அப்படின்னு இந்த நோபல் நினைக்கிறேன். ஜெனரல் கார்லச்சக் தான் நீங்க அனுப்பி வச்சிருக்காரு, உங்களை சேஃபா எஸ்கார்ட் பண்ணதான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு ஒரு சோல்ஜர் வந்து சொல்லுவோம். சரின்னு பெட்ராவோ ஹியூபரிக்கோ எஸ்கார்ட்டோட சேர்த்து இப்போ அந்த வண்டியில போறாங்க. நிறைய பீப்புள் இந்த இடத்துல இருந்தாலுமே அட்டாக் பண்ற குரூப்போ இவங்களுக்குள்ள கலந்து நிக்கலாம். சோ எதுக்கும் சேஃப்டியாவே இருக்கணும்னு நம்ம ஹீரோ அப்பா சொல்றாரு. உன் பையன் நினைச்சாதான் கவலையா இருக்கு, கல்யாணமாகாத ஒரு பொண்ணு கூட தனியா இருக்கிறான் அப்படின்னு ஷீட் சொல்லுவோம். விட்டா நீயே ஃபால்ஸ் ரூமரை பரப்பி விட்டுருவ போலயே, பேஸ் அப்படி பண்ண மாட்டான். அது போக அங்க ஒரு ஷீல்டோ இருக்குன்னு அவர் சொல்றாரு. அந்த மெய்டு கூடவே நின்னுட்டு இருக்கா. நீங்க இருக்கிறீங்கன்னு கேட்கவும் லேடி லிக்கரிஷ்க்கு ஆபத்து வந்து அதான் அவங்க கூடவே இருக்கேன்னு சொல்லுவோம். சரி அட்லீஸ்ட் நீங்க வந்து உட்கார வச்சு செய்யலாம்ல நம்ம ஹீரோ கேட்கறேன். பரவாயில்ல நான் நிக்கிறதா எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுவோம். இல்ல இப்படியே நின்னுட்டே இருந்தீங்கன்னா உங்க கால் வரைச்சு கட்டையாயிரும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு சாரி தெரியாம சொல்லிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அந்த மெய்டு மறைக்கவும் உங்க இஷ்டப்படியே எப்படி வேணா நின்னுக்கோங்க நம்ம ஹீரோ சொல்றான். நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்கிடாதீங்களா பேஸ்ட் அப்படின்னு லிக்கரிஷ் சொல்றா. ஏதோ சவுண்ட் கேட்கல அப்படின்னு ஹீரோ சொல்றான். திடீர்னு இவங்க உட்கார்ந்து இருக்க இடத்துக்கடையில ஒரு பெரிய ஓட்டை கிரியேட் ஆகுது. அந்த ஹீரோவும் லிக்கரிஷும் இப்ப அந்த ஓட்டைக்குள்ள விழுந்திருக்காங்க. அந்த மெய்டுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அவன் மேலதான் நின்னுட்டு இருக்கா. என்னாச்சுன்னு கேசரல் வந்து பாக்கவும் மெய்டும் நடந்ததை சொல்றா.
பெர்ஃபெக்ட்டான சர்க்கிளா கிரியேட் ஆயிருக்கும்னா கண்டிப்பா அதை மேஜிக்கா வச்சு தான் கிரியேட் பண்ணிருப்பாங்க. பேச மாட்டிக்கிட்டானா அப்படின்னு ஷீட் பாக்குறான். ஸ்கார்லெட் செக்கிட்டு போய் சீக்கிரம் இன்ஃபர்மேஷன் சொல்லு அப்படின்னு டக்கு நம்ம ஹீரோ அப்பா அதுக்குள்ள குதிச்சிருந்தாரு. பாப்பா என் 2 பேரும் ஒரே மாதிரி தான் முடிவெடுத்துட்டா யார் பத்தியோ கேட்க மாட்டாங்க அப்படின்னு ஷீட் நினைக்கிறேன். திருடங்க வந்த வழியை நோக்கி கேசரோல் போறான். நம்ம ஹீரோவையும் லிக்கரேஷையும் கட்டி போட்டு வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோ கண் முழிக்கிறான். லேடி லிக்கரேஷ் நம்ம ஹீரோ கூப்பிடுவோம். கண் முழிச்சிட்டியா தம்பின்னு கேட்கவோம். இல்லையே நம்ம ஹீரோ சொல்றான். அப்படியே நடந்துக்கோ, அதான் உனக்கு நல்லதுன்னு அந்த லீடர் சொல்லவும் இவன் தான் அந்த மேஜிக்கை கிரியேட் பண்ணவனா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். கண்டிப்பா இவன் பவர்ஃபுல்லா இருப்பான், தனியால சமாளிக்கிறது கஷ்டம் நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு. ஆனா எதுக்காக இவன் என்ன கடத்தணும், இவங்க டார்கெட் நான் இல்ல லேடி லிக்கரேஷ் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். முட்டாள்தனமா தப்பிக்கணும் ட்ரை பண்ணாத, நீ எங்க டார்கெட் இல்ல, சோ உனக்கு கொண்டுட்டு போயிட்டே இருப்பான் அப்படின்னு அந்த லீடர் சொல்றான். சர்ச்சுக்கு வெளியே தான் அந்த பாதை வருது. திருடங்க எந்த பக்கமா போனாங்க அப்படிங்கிறது கேசரோலுக்கு தெரியல. இப்ப லிக்கரேஷுமே கண் முழிக்கிறா. லேடி லிக்கரேஷ் நம்ம என்ன சிச்சுவேஷன்ல இருக்கோன்னு புரியுதான்னு கேட்கவோ என்ன மன்னிச்சிருங்க எனக்கு தெரியலன்னு சொல்லவும் நம்மள சில பேர் கடத்திட்டு வந்துட்டாங்க, எனிமியோட பேஸ்ல தான் இப்ப நம்ம இருக்கோம், பட் கவலைப்படாதீங்க எதுவாகாது நான் இருக்கேன்னு நம்ம ஹீரோ சொல்லவும் எதுனாலயோ தெரியல லாட் பேஸ்ட்ரி சொல்றது எனக்கு நம்பணும்னு தோணுது அப்படின்னு லிக்கரேஷ் நினைக்கிறா. இப்பெல்லாம் பேசினா நானே உன்னை லவ் பண்ணி விடுவேன் தம்பி, சூப்பரா பேசுற அப்படின்னு அங்க இருக்கிற ஒருத்தன் சொல்லவும் இவன் லீடர் இல்ல கூட இருக்கிற ஒரு அடியாள் தான், இவன் கொஞ்சம் வீக்கா தான் இருக்கான். இருந்த உண்மையை கறக்கலாம் நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு எங்க நான் ஒரு நோபல சேர்ந்தவங்க, நீங்க என்ன மட்டும் உயிரோட விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு 200 கோல்டு காயின் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்போ என்னது 200 கோல்டு காயினா நம்ம கேட்கறான். தைரியமாறன்னு சொல்லிட்டு இவனே அழுதுட்டு இருக்கானே அப்படின்னு லிக்கரேஷ்க்கு எதுவோ புரியல. எங்களை கடத்த சொன்னது நோபல் தானுங்க, அவங்களும் நிறைய தானே ஆஃபர் பண்ணிருப்பாங்க நம்ம ஹீரோ கேட்கவும் அட ஆமா ஆனா அவங்க கம்மியா தான், நீ என்ன ஏமாத்த பாக்குறதானே அப்படின்னு அந்த கடத்தல்காரன் அமைதியா உட்காந்துருதான். சோ அப்படின்னா எங்களை கடத்த சொன்னது ஒரு நோபல் தான். இந்த இடத்த பார்க்கும்போது ஒரு ஹை ரேங்க் நோபலா தான் தெரியுது, மேபி ஒரு டியோக்கா இருக்கலாம், பட் இந்த இடம் பாலடைஞ்சு போயிருக்குன்னா அது ஒரு ஃபாலன் நோபலா தான் இருக்கும். ஜெர்மனில பிரச்சனை பண்ற எதிரிகள் அப்படின்னு சொல்லி கார்லச்சக்கு ஒரு லிஸ்ட் கொடுத்தாரு. 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு ஃபாலன் நோபல் ஹை ரேங்கிங் ஸ்டேட்டஸ்ல இருந்த ஒரு ஆடியோ கார்மேர் தான் இது எல்லாத்துக்கும் பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகுறான் அப்படின்னு நம்ம ஹீரோ பின்னாடி இருக்கிற ரிப்பன் அவுத்து ரெப்ளிகேட்டை யூஸ் பண்ணி டியோ கார்மேரோட எஸ்டேட் அப்படின்னு அதுல ஒரு மெசேஜ் நம்ம ஹீரோ எழுதி இப்ப டைரக்டா அதை டெலிபோர்ட் பண்ணி அவங்க அப்பா கிட்ட அனுப்புறான். திருடங்க எந்த க்ளோவியோ விட்டுட்டு போல நம்ம எங்கன்னு போய் தேடுறது அப்படின்னு சொல்லி இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. லிக்கரேஷ் நினைச்சு மைட் ரொம்பவே வருத்தப்படுவோம். இந்த மைட் ரொம்ப லாயலா இருக்கான்னு கேஜுவல் பாக்குறாரு. நீங்க என்ன பேசிக்கிட்டே இருக்கீங்க, யங் லேடி ஆபத்துல இருக்காங்க, நீங்க என்னன்னா பொறுமையா இருக்கீங்கன்னு கேட்குவாங்க. இவ்வளவு பொறுமையா இருந்திருக்க மாட்டோம், பட் என் பையன் பேசிட்டே அவங்க கூட இருக்கான், சோ எந்த பிரச்சனையும் இருக்காது, என்ன அவன் ஏதாச்சும் பிளான் போட்டிருப்பான் அப்படின்னு கேசரோல் சொல்றாரு. அந்த ரிப்பன் டெலிபோர்ட் ஆகி இந்த இடத்துக்கு வருது. இது பேஸோட ரிப்பனே தான் அப்படின்னு அவங்க பார்த்தா ஆர்மேரோட ஓல்டு மேன்ஷன் ஆர்மேர் தான் இதுக்கு காரணமா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ எழுதியிருக்கான். ஹியோப்ரேக் கிட்டயோ கார்லச்சக் கிட்டயோ இதை போய் ரிப்போர்ட் பண்ணுங்க, நான் அவங்களை ரெஸ்கியூ பண்ண போறேன், நீங்க சோல்ஜர்ஸை கூட்டிட்டு வாங்கன்னு போகவும் நாங்க டெலிபோர்ட் பண்ணி அனுப்புனா வேலை சீக்கிரம் முடியும்னு ஷீட் சொல்லவும் நான் ஒன்னும் பதட்டத்துல எல்லாம் மறந்து போகல அப்படின்னு ஷீட்டை டக்குன்னு பாருங்க டெலிபோர்ட் பண்ணிட்டு சார் நம்ம முன்னாடி கிளம்பலாம் அப்படின்னு கேசரோல் சொல்றான். அந்த லீடர் கோவமா வந்து அந்த முட்டா பொண்ணு எங்க அப்படின்னு சொல்லி லிக்கரேஷ் படிக்க போகும்போது டக்குன்னு ஹீரோ முன்னாடி டெலிபோர்ட் ஆகுறான். இந்த பையன் திடீர்னு அப்படி முன்னாடி வந்தான் கூட இருக்கவன் யோசிக்கிறான். அந்த ஹார்மேர் காசு தரமாட்டேன்னு சொல்லிட்டான். இந்த பொண்ணுக்கு ஒரு ட்வின் சிஸ்டர் இருக்கான், அங்க என்கேஜ்மெண்ட் செரமனி சிறப்பா முடிஞ்சது, நம்ம கடத்த வேண்டியது இந்த பொண்ணு இல்ல அப்படின்னு சொல்லி அந்த லீடர் சொல்றான். நம்ம தப்பிச்சாக்கணும்னா எவிடன்ஸ் விட்டு போக கூடாது, இவங்களை இங்கே கொண்டுருவோம், பர்சனலா எடுத்துக்கிடாதீங்க, இது என் ப்ரொஃபஷனல் அப்படின்னு அந்த லீடர் வந்துட்டு கரிசை வெட்டலாம் அப்படின்னு சொல்லி போறான். அதுக்குள்ள நம்ம ஹீரோ வந்து அவன் கையை வெட்டுறான். ரூம்ல 2 எதிரி இருக்கும்போது இன்னொரு எதிரி மேல இருந்து கண்ணை எடுக்க கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீ எப்படிடா தப்பிச்சா அப்படின்னு அந்த லீடர் கேட்கறான். நான் எதுக்குடா ஓன்ட்டு சொல்லணும், கவலைப்படாதீங்க நான் தான் சொன்னல எதுவும் ஆகாதுன்னு அப்படின்னு நம்ம ஹீரோ அவனை அட்டாக் பண்ண போறான். லீடர் கூட ஃபைட் பண்ண ரெடியா நிக்கிறான். இவனை சின்ன பையன் குறைச்சி இட போட்டுட்டேன், எதிர்பார்க்காத நேரத்துல என் லெப்டினன்ட்டையே அட்டாக் பண்ணி வெளியே வந்துட்டானே அப்படின்னு இந்த லீடர் பார்த்தா மற்ற சோல்ஜர்ஸ் இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. நம்ம ஹீரோட அப்பா ஆளுங்களை கூட்டிட்டு வந்துட்டான். லேடி லிக்கரேஷ் கவலைப்படாதீங்க இதை நான் பாத்துக்கிடுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சின்ன பையன் ஒன்னால என்ன பண்ண முடியும்னு அந்த லீடர் கேட்கறான். பார் தெரியும்னு சொல்லவும் இப்ப நம்ம ஹீரோ அப்பாவும் ரசாஜா அந்த இடத்துக்கு வந்துருந்தாங்க. லேடி லிக்கரேஷ் உங்களுக்கு எதுவும் ஆகலைன்னு போய் அவன் அவுத்து விடுறான். தப்பிக்கிறதுக்கு உனக்கு வழியே இல்ல, ஒழுங்கா சரண்டர் ஆயிரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். வழி இல்லைன்னா நானே அதை உருவாக்குவேன் அப்படின்னு கிரவுண்ட்ல ஒரு ஓட்டையை போட்டு நம்ம கீழே போயிருந்தான். பேச அவனை ஃபாலோ பண்ணி போகாத பாத்துக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ அப்பா சொல்றாரு. சரி அப்படின்னு நம்ம ஹீரோவும் விட்டுறதா. உன்னை நினைச்சு எவ்வளவு வருத்தப்பட்ட தெரியுமா அப்படின்னு கேசரோல் சொல்லுவோம். என்ன மன்னிச்சிருங்க நம்ம ஹீரோ சொல்றான். லாட் பேஸ் உங்களுக்கு ரொம்பவா அப்படின்னு சொல்லி லிக்கரேஷ் சொல்ல வரதுக்குள்ள பேஸ் உனக்கு எதுவும் ஆகலையே அப்படின்னு சொல்லி ஷீட்டு பாங்க ஓடி வரான். ஹியோப்ரேக் வந்து சோல்ஜர்ஸ் இங்க அனுப்பி வச்சிருக்கான். லேடி லிக்கரேஷ் உங்களுக்கு எதுவும் ஆகலையே, நான் உங்களை தான் எஸ்கார்ட் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி லிக்கரேஷ் இப்ப சேஃபா அங்க இருந்து தூக்கிட்டு போறான். லிக்கரேஷ் நம்ம ஹீரோவையா பாத்துட்டு இருக்க. ஒரு வழியா சம்பந்தப்பட்ட எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, ஈவன் அந்த நோபல கூட அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. பட் அந்த லீடர் மட்டும் எங்க போனான்னு தெரியல. கண்டிப்பா அவனால ரொம்ப தூரம் போயிருக்க முடியாதுன்னு யோசிக்கும் போது நம்ம ஹீரோக்கு ஏதோ சரியா படல. நடந்த எல்லாத்தையுமே டீட்டெயிலா ரிப்போர்ட் பண்றதுக்கு அவங்களை கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லுவோம். அந்த மெயினான லீடர் மேஜிக் யூஸ் பண்ணுவான். சொன்னா நானும் பேச போய் பாத்துக்கிட்டோம், நீ போய் நடந்ததை ரிப்போர்ட் பண்ணி ஷீட் அப்படின்னு சொல்லி கோர்த்து விட்டு நம்ம ஹீரோட அப்பாவும் அவனும் கிளம்புறாங்க. அவன் அந்த ஓட்டைக்குள்ள ஜம்ப் பண்ணும்போது அவனோட மேஜிக் ரொம்பவே கம்மியா இருந்தது நான் சென்ஸ் பண்ணேன். நம்ம என்னதான் எல்லா இடத்தையும் சுத்தி தேடி பார்த்தாலுமே அந்த லீடரும் கிடைக்கல. அவன் வெளியே போனதுக்கான தடயமோ தெரியல. இந்த மேன்ஷனை சுத்தியுமே சோல்ஜர்ஸ் இருக்காங்க, பட் அவன் எந்த வழியாவும் வெளியே போனா அப்படின்னு இவங்க ஃபாஸ்டா அவன் ஓட்டை போட்டு தப்பிச்சு போன இடத்துக்கு போய் அவன்கிட்ட அதிக மேஜிக் இல்ல, சோ ஓட்டையை போட்டு உன்னால வெளியே போக முடியலன்னா நம்ம ஹீரோ கேட்கவும் நான் நினைச்சதை விட நீ புத்திசாலி தான் தம்பி, நான் இங்கதான் ஒளிஞ்சிருப்பேன் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேன், சரி மோதி பாத்திரலாம், அவங்க 2 பேரையும் கொண்டுட்டு நான் இங்க இருந்து தப்பிச்சு போறேன் அப்படின்னு அந்த லீடர் சொல்றான்.
அப்பா வெயிட் பண்ணுங்க, இவனை நானே தனியா சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த லீடர் கூட தனியா ஃபைட் பண்ண போறான். நம்ம இன்ட்ரோடியூஸ் ஆகிக்கவே இல்லை. என்னோட பேரு பேஸ் நம்ம ஹீரோ சொல்லுவோம். என் ஃபேமிலி நேம் எல்லாம் நான் எப்பவோ தூக்கி எறிஞ்சிட்டேன். என்ன நீ கூப்பிடுறதுக்கு வேணா ஸ்டூடெண்ட்னு கூப்பிட்டுக்கோ அப்படின்னு இந்த லீடர் சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணலான்னு போறான். அவனோட அட்டாக் பெர்ஃபெக்ட்டா இருக்கு பேஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அப்பா பயப்படுறாரு. பார்த்தா அவனோட ஸ்வாடு 2 துண்டா உடஞ்சிருது. அந்த சான்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ அசால்ட்டா அவனை அட்டாக் பண்ணி மயங்க வச்சிருந்தான். ஆனா எப்படி அப்படின்னு அந்த லீடர் கேட்கவும், ஃபைட் பண்ணும்போது உன் வெப்பன் மேலேயே ஒரு கண்ணு இருக்கட்டும் நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா எப்படி உன்னோட ஸ்வாடு உடஞ்சது அப்படின்னு நம்ம ஹீரோவோட அப்பா பாக்குறாரு. செவத்துல இருந்த ஒரு கிராக்கை நம்ம ஹீரோ அவன் ஸ்வாடுக்கு ரெப்ளிகேட் பண்ணிட்டான். உண்மையிலேயே சூப்பரா பண்ணிட்ட வைஸ். ஒரு செகண்ட்ல நான் ரொம்பவே பயந்துட்டேன் தெரியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ அப்பா சொல்றாரு. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா? நான் இப்படியா போனா என் ஸ்வீட்லேண்ட் கிரியேட் பண்ண நேரம் இருக்குமா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஒரு மாசம் கழிச்சு காமிக்கிறாங்க. குவாலன் பெட்ராவோட என்கேஜ்மெண்ட் அபிஷியலா நடந்து அதுக்கு ஒரு செரமனி பார்ட்டியும் நடத்துறாங்க. ஓ லார்ட் மோர்ச்சல், உங்களை பார்த்ததுல சந்தோஷம் அப்படின்னு கார்ல செக் வரவும் என்னையும் இன்வைட் பண்ணதுக்கு தேங்க்ஸ் நம்ம ஹீரோ அப்பா சொல்லுவோம். நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். உங்க ஹெல்ப் இல்லைன்னா அந்த மேரேஜே நடந்திருக்காது. அண்ட் எனக்கு வரப்போற பேத்தி லிக்ரஷியும் நீ ரெஸ்கியூ பண்ணிருக்க. ரொம்ப தேங்க்ஸ் லார்ட் பேஸ் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. நான் என் கடமையை தான் செஞ்சேன் சார் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். 2 பேர் முகத்திலயும் என்ன ஒரு சந்தோஷம் தெரியுது இல்ல அப்படின்னு இவங்க பாத்துட்டு இருக்காங்க. லார்ட் ஸ்குவால் முகத்துல ரொம்ப சந்தோஷம் தெரியுது நம்ம ஹீரோ சொல்லுவோம். என்கேஜ் ஆன அப்புறமாச்சும் அவன் மெச்சூரா நடந்துக்கிட்டானான்னு பாப்போம். இதுக்கு உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் லார்ட் பேஸ் அப்படின்னு அவர் சொல்றாரு. மை லார்ட், நீங்க எங்க இருக்கிறதுனால உங்ககிட்ட சில விஷயங்களை நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். அதுவும் அந்த கடத்தல் விஷயத்தை பத்தி என்னோட ஒப்பீனியனை நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். அந்த பேண்டேட் லீடர் ரொம்பவே ஸ்கில்ஃபுல்லானவர். அவரோட மேஜிக்கும் ரொம்பவே ஆசம். பட் இவ்வளோ பிளான் போட்டுமே தப்பான ஆள் அவர் கடத்திட்டாரு. ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா, வேணும்னே யாரோ ஒருத்தங்க ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷனை பரப்பியிருக்காங்க. அதனாலதான் அவங்க தப்பான பொண்ணு கடத்திருக்காங்க. அந்த லெவலுக்கு ஃபால்ஸ் ரூமரை பரப்புற லெவலுக்கு பவர் இருக்கிற ஒரே ஆள் எனக்கு தெரிஞ்ச இந்த கிங்டம்ல ஒருத்தர் தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். இந்த இன்சிடென்ட்ல 3 விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். என்னதுன்னு அவர் கேட்கிறாரு. லேடி பெட்ராவோட என்கேஜ்மெண்ட் சிறப்பா முடிஞ்சது. உங்களுக்கு எதிரியா இருந்த ஆர்மை ஹீரோயினுமே திரும்பி நோபல் ஸ்டேட்டஸ்க்கே வர முடியாது. ஸோ உங்களுக்கு இருந்த ஒரு எதிரியே டோட்டலா காலி ஆயிட்டான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீ என்ன சொல்ல வரேன்னு புரியுது. நான் தான் ஃபால்ஸ் ரூமரை பரப்பி லிக்கரிஷை மாத்தி கடத்திட்டாங்கன்னு சொல்ல வரையான்னு கேட்கவும், அப்படின்னு நான் சொல்ல வரல, ஜஸ்ட் இது என்னோட இமேஜினேஷன் தான். சின்ன பசங்கனாலே ஓவரா இமேஜின் பண்றது சகஜம் தானே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ அப்பா சிக்னல் கொடுக்கவும், என்ன மன்னிச்சிருங்க, நான் சின்ன பையன் ஏதோ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டேன், தப்பா எடுத்துக்கிடாதீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ மன்னிப்பு கேட்கறான். சரி, என்ன கோல்டு வேணுமான்னு அவர் கேட்கவும், எங்களோட லேண்ட்ல ஹார்வெஸ்ட் பண்ண ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஸோ அது இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுக்கு நீங்க ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும் நம்ம ஹீரோ சொல்லவும், ஒரு வேலை முடியாதுன்னு சொன்னா என்ன பண்ணுவேன்னு கார்ல செக் கேட்கவும், நான் சின்ன பையன், ஒரு வேலை தெரியாதனமா வாயை விட்டு வளரி என் இமேஜினேஷனை யார்கிட்டயாச்சும் வளரிடுவேன். கோஇன்சிடென்ஸா மார்க்ரேவ் ஹியோபிரிக் வர இங்க தான் இருக்காரு. அடுத்து அவர்கிட்ட தான் பேச போறோம். சின்ன பசங்கனாலே வளருவாயின்னு உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், சரி புரியுது, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி கார்ல செக் ஒத்துக்கிறான். உன்னை சின்ன பையன் குறைச்சி எடை போட்டுட்டேன், ரொம்பவே கன்னிங்கா இருக்க. நான் இப்போ எனக்கு நானே தான் பேசிக்கிறேன், உங்ககிட்ட எதுவும் பேசல. மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசுறேன். ஆக்சுவலி நான் ஃபால்ஸ் ரூமரை பரப்புனது என்னமோ உண்மைதான். அப்படின்னா தான் பெட்ரா சேஃபா இருக்க முடியும். அதுக்குன்னு லிக்கரிஷ் ஆபத்துல மாட்டி விடணும்லாம் நான் நினைக்கல. அது என்னதான் இருந்தாலும் என் ஆக்ஷன்ஸை நான் நியாயப்படுத்திக்கிட விரும்பல. நான் பண்ண தப்புக்கு பிராயச்சித்தமா நான் ஏதாச்சும் பண்ணிடுவேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்பவும் நீங்க உங்களுக்குள்ளேயே தானே பேசிட்டு இருக்கீங்க நம்ம ஹீரோ கேட்கவும், ஆமா அப்படின்னு அவர் சொல்றாரு. உங்க 3 பேரும் எங்க ஒன்னா பார்த்ததுல சந்தோஷம் அப்படின்னு ஹியோபிரிக் வந்து இவங்க எல்லாரையும் வெல்கம் பண்ணிட்டு, ஹே பே, உனக்கு எவ்வளவு தேங்க்ஸ் சொல்லலாம்னு பார்த்தா நீ அவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்க. உனக்கு ஏதாச்சும் ஒரு பொண்ணு மேல கண்ணு இருக்கான்னு கேட்கவும், எனக்கு இன்னும் அந்த லெவலுக்கு வயசாகல நம்ம ஹீரோ சொல்றான். அப்படின்னா உனக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு பொண்ணை நீ இன்னும் பார்க்கல அப்படி தானே கேட்குவான். ஆமா நம்ம சொல்லுவோம். சரி, அப்படின்னா அவன் மனசுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு பொண்ணை நீ பார்த்தனா அவன் மேல லவ்ல வாய்ப்பு இருக்கு அப்படி தானே அவர் கேட்கவும், ஆமா நம்ம ஹீரோ சொல்றான். சரி, என் பொண்ணை பத்தி என்ன நினைக்கிறேன்னு அவர் கேட்கவும், நம்ம ஹீரோ அப்பாக்கும் கார்ல செக்குக்கோ இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரிஞ்சிருது. ஆனா லேடி பெட்ராக்கு தான் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுல்ல, அதுக்காக தானே இவ்வளவு நடந்துச்சு நம்ம ஹீரோ கேட்கறான். பெட்ரா மட்டும் எனக்கு இருக்கிற பொண்ணு கிடையாது. லிக்ரிஷை பத்தி என்ன நினைக்கிறா அப்படின்னு அவர் கேட்கறாரு. லிக்ரிஷ் உனக்கு பிடிச்ச மாதிரியான டைப்பான்னு கேட்கவும், அது வந்து நம்ம ஹீரோ யோசிச்சு, அவங்க ரொம்பவே அழகு, அவங்க இருக்கிற லெவலுக்கு நான் தகுதியானவன் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பத்தியா, இப்பதான் உனக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணு கிடைச்சா ஓகே சொல்லுவேன்னு சொன்னேன். அப்படின்னா என் பொண்ணு உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு அவர் கேட்கவும், இல்ல நான் அப்படி சொல்ல வரல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த கன்னிங்கான பாய்க்கே செக்மேட் வச்சுட்டாரு அப்படின்னு கார்ல செக் ரொம்ப ஹாப்பி ஆகுறான். நீ அப்படி சொல்ல வரலன்னா அப்படின்னா லிக்கரிஷை கட்டிக்கிறதுக்கு ஓகே தானு கேட்கவும், இப்படி கேட்டா என்ன பதில் சொல்லுவேன். லிக்கரிஷ் ரொம்பவே அழகு, எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல நம்ம ஹீரோ சொல்லவும், நாட் கேசரல், உங்களுக்கு இது ஓகே தானா அப்படின்னு சொல்லி ஹியோபிரிக் கேட்கவும், கார்னர் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி நோ சொல்ல முடியும், எனக்கு ஓகே தானே அவர் சொல்றாரு. நல்லது, அப்படின்னா இப்பவே அனௌன்ஸ் பண்ணிட வேண்டியதான் அப்படின்னு ஹியோபிரிக் ஆளுங்களை கூப்பிடுவோம். நானும் கூப்பிடுதேன் அப்படின்னு கார்ல செக் கூப்பிடுறாரு. பெட்ரா அண்ட் ஸ்குவாலோட என்கேஜ்மெண்ட் செரமோனிலேயே இவங்களுக்கும் என்கேஜ்மெண்ட் நடத்துறாங்க. வீட்ல கிரியேட் பண்ணலான்னு பார்த்தா என் வெட்டிங் கேக்க தான் நான் ரெடி பண்ணுவோம் போலயே நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நான் பேஸ்ட்ரி, அன்னைக்கு நீங்க என்ன வந்து காப்பாத்தினதுக்கு ரொம்பவும் அப்படின்னு லிக்ரிஷ் சொல்றா. இந்த ஸ்மெல், இவ எப்பவும் இவ்வளவு கியூட்டாவா தெரியவா நம்ம ஹீரோ பாக்குறான். இவங்க 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட் ஆன நியூஸும் எல்லா நோபல்ஸ்க்கும் அனுப்புங்க. இந்த சந்தோஷமான மொமெண்ட்டை செலிப்ரேட் பண்ணணும். லார்ட் ஸ்குவால் அண்ட் பெட்ராவோட என்கேஜ்மெண்ட்காகவும் லார்ட் பேஸ்ட்ரி அண்ட் லிக்ரிஷோட என்கேஜ்மெண்ட்காகவும் அப்படின்னு சொல்லுவோம். லெஜெண்டரி ஆர்மி ஹீரோவான மார்டலோட ஃபேமிலி என்னோட ஃபேமிலி ஒன்னாக போறது நினைச்சு எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு கார்ல செக்குமே எல்லாருக்கும் டோஸ் பண்றான். லார்ட் பேஸ்ட்ரி நம்ம பிரதர் இன் லா ஆகிறது நினைச்சு எனக்கு
எனக்கு ரொம்பவே சந்தோஷம் ஸ்குவாட் சொல்றான். ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு பெட்ரா சொல்றா. ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இனிமே என்ன பிரதர் நீ கூப்பிடுங்க அப்படின்னு ஸ்குவாட் சொல்றான். சோ ஒரு வழியா என்கேஜ்மெண்ட் எல்லாமே சிறப்பா முடிஞ்சிருது. நான் குயிக்கா முடிஞ்சது. இது ரியல் மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகல நம்ம ஹீரோ யோசிக்கிறான். லேடி லிக்ரிஷ் என்ன விஷயம் நம்ம ஹீரோ கேட்கவும் உங்களுக்கு இந்த என்கேஜ்மெண்ட்ல விருப்பம் இல்லையா நம்ம கேட்கவும் இல்ல நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன், நான் ரொம்பவே லக்கியா ஃபீல் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நானும் தான் நீங்க ரொம்பவே ஸ்வீட்டான பர்சன், என்ன நல்லபடியா பாத்துக்கோங்கன்னு சொல்லுவோம். என்னையும் நல்லபடியா பாத்துக்கோ நம்ம ஹீரோ சொல்றான். நானே இதை என் கையால செஞ்சேன் அப்படின்னு கொடுக்குறா. இதோட ஸ்மெல் தான் அப்பதான் வந்துதான் நம்ம ஹீரோ பார்த்துட்டு நீங்க செஞ்சு எங்க வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தீங்களா அதே மாதிரி செஞ்சிருக்கேன்னு கொடுக்குறா. கரெக்ட் டெம்பரேச்சர்ல பேக் பண்ணிருக்கா. ஸ்மெல்லும் நல்லா இருக்கு நம்ம ஹீரோ சாப்பிடுறான். ஓ மை காட், இது ரொம்பவே உப்பா இருக்கு நம்ம ஹீரோ சாப்பிட்டுட்டு எப்படி இருக்கு அப்படின்னு லெகரிஷ் கேட்குவோம். இது ரொம்பவே சூப்பரா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இவளோட அந்த ஸ்மைல நான் என் வாழ்நாள் ஃபுல்லா ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைச்சிட்டு இன்னொன்னு எடுத்துக்கிடுவான்னு கேட்கவும் தாராளமானவா சொல்றா. இந்த நாளை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறேன். வீட்டுக்கு வருவோம். என்னாச்சுங்க சுகமா இருக்கீங்க, பணம் எதுவும் அதிகமா செலவு பண்ணிட்டீங்களா, பரவாயில்ல என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ அம்மா சொல்றாங்க. அக்னஸ் என் லைஃப்ல இன்னொரு பொண்ணு இருக்கா அப்படின்னு அவர் சொல்லவும் ஹீரோ அம்மா செம ஷாக் ஆகுறாங்க. இதை நான் எதிர்பார்க்கல, அவ யாரு அப்படின்னு கேட்கவும் அவளும் ஒரு நோபல் தான் அண்ட் அவளுக்கு ஒரு ட்வின் சிஸ்டரும் இருக்கா. அவங்களோட ஸ்ட்ராங்கானவில்ல என்னால ரெசிஸ்ட் பண்ண முடியல. அவ பாக்க ரொம்ப கியூட்டா அழகா தான் இருப்பா. ஈவன் பேஸ் கூட இதுக்கு ஒத்துக்கிட்டான்னு சொல்லவும் என்ன தைரியம் இருந்தா இப்படி படியிருப்பீங்க அப்படின்னு ஒய்ஃப் வந்து அடிக்கிறா. சாரி முதல்ல உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்கலன்னு சொல்லவும் என்கிட்ட பெர்மிஷன் வர கேட்பீங்களான்னு கேட்கவும் நம்ம பையனுக்கு கல்யாணம்னா ஒன்டே கேட்கணும்லான்னு சொல்லவும் என்னது அப்படின்னா பேஸுக்கு தான் என்கேஜ்மெண்ட்டா அப்படின்னு அவங்க அம்மா கேட்கவும் அப்ப நீ இவ்வளவு நேரம் நான் என்ன சொல்றேன்னு நினைச்சேன்னு கேட்கவும் உங்களோட சீக்ரெட் அஃபரை என்கிட்ட கன்வின்ஸ் பண்றீங்களோன்னு நினைச்சேன்னு அவங்க அம்மா மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. அவங்க அம்மா ரொம்பவே ஷாக்கிங்ல இருக்காவா, வெளியே வர டைம் எடுக்குன்னு சொல்றாரு. மேக்கப் பண்ணி ட்ரெஸ் எல்லாம் போட மருமக வர போறா அப்படின்னு அவங்க அம்மா நினைக்கிறாங்க. இப்போ கவுண்டர் அட்டேஷன் நமக்கு காமிக்கிறாங்க. லார்ட் மார்டல் கூட ஹவுஸ் யோபரேக் சம்பந்தம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லவும் கவுண்டர் அட்டேஷ் ரொம்பவே ஷாக் ஆகுறா. உங்களை பதட்டப்பட வச்சுட்டு மை லேடி என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு அந்த ஆள் சொல்லிட்டு டியூக் கார்ல செக் ஸ்குவாட் கூட தான் யோபரேக் கூட இன்னொரு பொண்ணுக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிருக்குன்னு சொல்லுவாங்க. கிட்னாப் கூட பண்ணாங்களேன்னு கவுண்ட் கேட்கறேன். மேபி இப்போதைக்கு மத்தவங்க வாயை அடைச்சிட்டு ஃபியூச்சர்ல போனதுக்கு அப்புறமா அவங்க என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ண வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கூட இருக்கவே கேட்கவும் எனக்கு என்னமோ அப்படி தோணல. யோபரேக் கார்ல செக் கூட ஜாயின் பண்ணும்போது இருக்கிறதுலே பவர்ஃபுல்லான ஃபோர்ஸா அவங்க கிரியேட் ஆயிருப்பாங்க. பேக்ரவுண்ட் நோபல் மார்டல் கூட அவங்க என்கேஜ்மெண்ட் பண்ணதுனால பொலிட்டிக்கல் மேரேஜ் மூலியமா இதுக்கப்புறம் அவங்க ஹவுஸ் ஹோல்ட் இன்னும் ஸ்ட்ராங்கா மாறாதுங்கிறத மத்தவங்களுக்கு ப்ரூவ் பண்ணதான் அப்படி பண்ணிருக்காங்க. பட் அதே நேரத்துல மார்டல் ஃபியூச்சர்ல டெவலப் ஆயிரும், சின்ன பையன் கிட்டே பொட்டன்ஷியல் இருக்குங்கிறத அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். மார்டல் டெவலப் ஆக வாய்ப்பே இல்லைன்னு கூட இருக்கவன் சொல்றான். 20 வருஷத்துக்கு முன்னாடி கேசரோல அவமானப்படுத்தணும் தான் வேஸ்ட்லேண்ட் அவருக்கு கொடுத்தாங்க. ஆனா கடந்த 3 வருஷத்துல அதுல நல்லாவே விளைச்சல் நடந்துச்சு. அதுக்கு காரணம் யாருன்னு நினைக்கிறேன், அந்த சின்ன பையன் பேஸ்டி தான் சொல்லுவான். அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு கூட இருக்கவன் சொல்றான். அவன் நம்ம கிட்ட நெகோசியேட் பண்ண வந்தப்போ நடந்ததை மறந்துட்டியா? ஆச்சரியமா இருந்தது என்னன்னா அவங்க அப்பா கேசுரல் நெகோசியேஷன் நடத்தல, சின்ன பையன் அவன் தான் நெகோசியேஷன் நடத்தினான். அண்ட் அதுல அவன் என்ன தோக்கடிக்கவோ செஞ்சான். கண்டிப்பா அந்த ஃபாக்ஸ் ஹியூபரி பேஸோட பொட்டன்ஷியல தெரிஞ்சிருப்பான் அப்படின்னு சொல்லி அவ யோசிக்கிறா. கார்ல செக்கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை கொடுத்து அனுப்பியிருக்காங்க. இது என்னதுன்னு லோமியோ மார்க்கோ கேட்கவும் என்கேஜ்மெண்ட் செரமனிக்கு போயிருந்தப்போ மார்டல் டவுன் டெவலப் ஆகிறதுக்கு ஹெல்ப் கேட்டேன். கார்ல செக்கோ ஸ்குவாலும் ஹெல்ப் பண்றேன்னு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இது என்ன வேற செடியா இருக்கு, இதை வச்சு எதுவும் சாப்பிட போறாமான்னு கேட்கவும் அவ எதையும் ரெடி பண்ண போறதுல அது நல்லாவும் இருக்காது. இது பிளாக் லோக்கஸ், இதை நம்ம வளர்க்க போறோம். இது வளர்ந்ததுக்கு அப்புறமா இதுல இருந்து நம்மளால ஹனி எடுக்க முடியும் நம்ம ஹீரோ சொல்றான். அண்ட் அதுக்கப்புறமா அதை வச்சு நிறைய ஸ்வீட் செய்யலாம் அப்படின்னு ஹீரோ ஹாப்பி ஆகுறான். சூப்பர், அப்படின்னா இது கூடிய சீக்கிரம் வளரணும். ஆனா எந்த இடத்துல வளர்க்கறது அப்படின்னு இவங்க யோசிக்கிறாங்க. இதுக்கு சாயில மாட்டணும் நல்லா இருக்கணும்ல, என் தாத்தா இதை பத்தி எல்லாம் கத்து கொடுத்திருக்காரு அப்படின்னு லோமி சொல்றா. இந்த மரத்தை எங்க நடலாம் நான் ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டேன், நம்மளோட கியர்ஸை ஷிஃப்ட் பண்றதுக்கான நேரம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். கியரா அது என்னது சாப்பிட்ற பொருளான்னு கேட்கவும் அதை பத்தி உங்களுக்கு சொன்னா புரியாது, நம்ம மெத்தட்ஸை யூஸ் பண்ணா கடைசியில நிறைய ஸ்வீட் சாப்பிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இதை எப்படி நம்ம வளர்க்க போறோம்னா அதுக்கு ஒரு ரெசர்வார் கட்ட போறோம்னு சொல்லுவோம். ரெசர்வாரா அது என்னது சாப்பிட்ற பொருளா அப்படின்னு அவங்க கேட்கவும் இல்ல காய் தண்ணியை கலெக்ட் பண்றதுக்காக அது ஈவன் நமக்கு வெயில் காலத்திலேயே தண்ணி இருக்கும், அந்த ரெசர்வாரை எங்க கட்டலாங்கிறதையும் நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். வரவு செலவு கணக்கு எல்லாத்தையுமே ஷீட்டும் நம்ம ஹீரோவோட அப்பாவும் சேர்ந்து பாத்துட்டு இருக்காங்க. ஒரு வழியா இப்ப நமக்கு ப்ராஃபிட்லாம் வர ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அப்பா ஹாப்பி ஆகுறாரு. உண்மைதான் எவ்வளவோ கஷ்டங்கள் வந்தாலும் இப்ப அதெல்லாம் போயிடுச்சு. அந்த 20 வருஷத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம் அப்படின்னு இவங்க யோசிக்கிறாங்க. அதுலயும் பேஸ் கொடுத்த ஐடியால தான் நமக்கு நிறைய டெவலப்மெண்ட் அப்படின்னு ஷீட் சொல்லுவோம். அவன் எனக்கு கிடைச்சது கடவுளோட பிளெஸிங் நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அப்பா சொல்றாரு. அது மட்டும் கிடையாது, நீ குவான்ட்ரோ கசாஜ் எல்லாருமே சேர்ந்து எனக்கு கூடவே இருந்திருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். 2 ரிப்போர்ட்ஸ் இருக்கு, ஒரு குட் நியூஸ் ஒரு பேட் நியூஸ். எதை ஃபர்ஸ்ட் கேட்க விரும்புறீங்கன்னு கேட்க நல்ல மூட்ல இருக்கேன். குட் நியூஸ் சொல்லுன்னு கேசரோல் கேட்கவும் நம்ம வில்லேஜ்க்கு புதுசா 40 பேர் குடியேறணும்னு வந்திருக்காங்க. பக்கத்து வில்லேஜ் எல்லாம் திருடங்களால டெஸ்ட்ராய் ஆனதுல அவங்களுக்கு போக இடம் இல்லைன்னு சொல்லுவோம். வில்லேஜ் கெட்டதா கோய் காக்கணும், நமக்கு மேன் பவர் கிடைச்சா அதுவும் நல்லதுதான் இவங்க யோசிக்கிறாங்க. அந்த நியூ பேஸ் ட்ரைனிங் எப்படி போகுதுன்னு கேசரோல் கேட்கவும் லிக்கரேஷ் இன்சிடென்ட்ல ஹெல்ப் பண்றதுக்கு கூப்பிட்டு அந்த பசங்களா ட்ரைனிங் பரவாயில்லாம போகுது அப்படின்னு அவன் சொல்றான். பேட் நியூஸ் என்னன்னு கேட்கவும் அவங்க பையன் லெனியா இருக்கான், 2 ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு தனியா போயிருக்கான், ஏதோ பிரச்சனை பண்ண போறான்னு சொல்லவும் பேஸ் இவனுக்கு இதே வேலை
வேலையா போச்சு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா நினைக்கிறாரு. கரெக்டா இவங்க ஊருக்கு வெளியே இருக்கிற ஒரு மலையை போய் நம்ம ஹீரோ உடைக்கலாம் அப்படின்னு சொல்லி போறேன். ரெப்ளிகேட் எஸ்கவேட் அப்படின்னு நம்ம ஹீரோ பஞ்ச் பண்றான். அது உடையிற போர்ஸ்ல லோமியோ மார்க்கவும் பறக்குறாங்க. எங்கப்பா என்ன ஓட்டையா விழுந்துருச்சு அப்படின்னு அவங்க பாக்குறாங்க. அந்த பேண்டிட் லீடரோட பவரை நல்ல வேலை நான் காப்பி பண்ணாது சூப்பரா ஒர்க் ஆகுது நம்ம ஹீரோ யோசிக்கிறான். எஸ் நான் நினைச்ச மாதிரியே ரெசர்வார கட்டிட்டு அப்புறம் நிறைய ஸ்வீட்ஸ் பேக் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சிரிச்சிட்டு இருக்கான். லாட் பேஸ்க்கு பைத்தியம் முடிச்சிட்டோம் அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பாக்குறாங்க. எக்ஸ்கவேட் மேஜிக் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ கண்டினியூஸா மலையை உடச்சிட்டே இருக்கான். மழை பெஞ்சா தண்ணி தேங்கி நிக்கிறதுக்கான ஒரு பெரிய இடத்த நம்ம ஹீரோ கிரியேட் பண்ணிட்டான். இங்கேயா மரத்தை வைக்க போறோம்னு கேட்கவும் இல்ல இதை சுத்தி நம்ம வைக்க போறோம். சோ தேவையான மரத்தை தண்ணி உறிஞ்சிக்கிடும். இதை சுத்தி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மரம் வளர்ந்து நிற்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறேன். இப்பவே ஸ்பீட்ல என் கண்ணுக்கு தெரியுது. கண்டிப்பா நான் அதை அடைஞ்சிருவேன். என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்கப்பா கொஞ்சம் இமேஜினேஷன் பண்ண விடுங்க நம்ம ஹீரோ சொன்ன. கண்ணை திறந்து பாரு கண்ணான்னு அவங்க சொல்றாங்க. பேசிங்க என்ன நடக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ அப்பாவோ ஷீட்டோ வந்து நிக்கிறாங்க. அது வந்து நம்ம ஹீரோ நின்றுட்டு இருக்கோம். பயங்கரமான சவுண்ட்லாம் கேட்டுச்சு. நாங்களும் பயந்து போய் வந்து பார்த்தா நீ தான் இதுக்கு காரணமா அப்படின்னு ஷீட் கேட்க கொஞ்சோண்டு ஓவரா போயிட்டேன்னு நினைக்கிறேன் நம்ம ஹீரோ சொல்லவும். சரி உன வச்சுட்டு நான் என்னதான் பண்றது அப்படின்னு இவங்க 3 பேருக்கு ஒரு கொட்டு விடுறாங்க. யுவர் லேடிஷிப் இங்க என்னாச்சு கோவமா இருக்கீங்க? லாட் பேஸ்க்கு என்கேஜ்மெண்ட் ஆனதுல உங்களுக்கு வருத்தமானு கேட்கவும் இல்ல ஈவன் எனக்கு ஒரு பொண்ணு இருந்தாலுமே கூட நானும் அவனுக்கு தான் கட்டி வச்சிருப்பேன். அந்த கார்லி சக்கன் ஹோபரிக் அவங்கள நினைச்சாதான் கடுப்பா இருக்கு. ஈஸ்ட்ல ஏதாச்சும் பிசினஸ் நான் ஏன் கிட்ட வராம அவங்க எப்படி என்ன விட கீழே இருக்கிற மோர்டல் கிட்ட போலாம் அப்படின்னு கவுண்டர் டெஸ்ட் கேட்கவும் நீங்க பேசுறதெல்லாம் பார்த்தா விட்டா அந்த பையனை நீங்களே கல்யாணம் பண்ணணும்னு நினைப்பீங்க போலேன்னு கேட்கவும் அவன் 10 வருஷம் முன்னாடியே பிறந்திருக்கணும் இல்லைன்னா நான் 10 வயசு கம்மியா பிறந்திருக்கணும் அப்படின்னா நான் அவனை கல்யாணம் பண்ணிருக்கலாம் அப்படின்னு கவுண்டர் டெஸ்ட் சொல்லிட்டு அவனை நான் எப்படியாச்சும் எனக்கு சொந்தமாக்கிக்கிடணும். அவனை ஒரு டீ பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவ சொல்றாங்கப்பா. 1 மாசத்துக்குள்ளேயே இவங்க இவ்வளவு கணத்தை ரெடி பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாக்குறாங்க. லாட் பேஸ் 3 ஜெயண்ட் பாயிண்ட்ஸ் அதுவும் 1 மாசத்துக்குள்ள கிரியேட் பண்ணிட்டாரா அப்படின்னு சொல்லி மக்கள்லாம் ரொம்ப ஆச்சரியமா பாக்குறாங்க. குவான்ட்ரோ எல்லாம் எப்படி போகுதுன்னு கேட்கவும் எல்லாம் பர்ஃபெக்டா ஒர்க் ஆகுது அப்படின்னு குவான்ட்ரோ சொல்லவும் எங்க பிளான எல்லாம் பக்காவா போகுது நம்ம ஹீரோ சொல்றான். ஹீரோவோட சிஸ்டர் அங்க வந்திருக்கா. பேஸ் உனக்கு ஒரு லெட்டர் வந்துருக்குவோம் ஃபியான்சே கிட்ட இருந்தான்னு நினைக்கிறேன். அதான் நானே கொண்டு வந்து தரலாம்னு நினைச்சேன். இந்த படி அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோ அதை பாக்குறான். என்னவா ஃபியான்சே லெக்கரிஷ் கிட்ட இருந்துதானு கேட்கவும் இல்ல இது கவுண்டர் டெஸ்ட் கிட்ட இருந்து நான் ஒரு டீ பார்ட்டி நடத்துறேன். சோ கண்டிப்பா நீங்க வந்து அதுல டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாத்துட்டு போன ஃபேஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவா ஸ்பெசிபிக்காவா அந்த டீ பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணிருக்கா. சோ அந்த பையன் இங்க நிறைய வேலை இருக்கே அப்படின்னு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இவ்வளவு வேலைக்கும் காரணம் அந்த லிட்டில் டெபிள் தான் ஷீட் சொல்றான். தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் எங்க அப்பா தான். அவர் தானே ஒர்க் எல்லாத்தையும் கிரியேட் பண்றாரு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் அவருக்கு ஐடியா கொடுக்குறதே நீ தானே ஷீட் சொல்றான். நெக்ஸ்ட் சக்சஸரா நான் இதை பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறேன். உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியாது. உனக்கு ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் இருந்தா அதை இவகிட்ட சொல்லு அப்படின்னு ஷீட் சொல்றான். ஆமா எங்க அப்பா வெங்கன்னு கேட்கவும் அவர் கேபிட்டல் வரைக்கும் போயிருக்காருன்னு நான் சொல்றேன். அதுவும் முக்கியமான விஷயமான ஷீட் கேட்கவும் கவுண்டர் என்ன டீ பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லுவோம். ஒன்னு ஸ்பெசிபிக்காவா அப்படின்னு நம்ம கேட்கறேன். கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ இருக்கு அப்பா கிட்ட சொல்லணும்னு சொல்லுவோம். எனக்கு ஆல்ரெடி தெரியும். கேபிட்டல்ல இதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா நிறைய பேருக்கும் இது தெரியும். சரி இதை பத்தி அப்புறம் பேசிக்கிடலாம். நம்ம வீட்டுக்கு புதுசா ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்போ யாரு நம்ம ஹீரோ கேட்கறான். பார்த்தா லிக்கரிஷ் தான் வந்திருக்கா. பேஸ்ட்ரி ஐ மீன் பேசியிருக்கேன்னு கேட்கவும் லேடி உங்களை பார்த்ததுல சந்தோஷம் அப்படின்னு நம்ம ஹீரோ ஹாப்பி ஆகுறான். உங்களோட ஹாஸ்பிட்டாலிட்டிக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றா. இல்ல எனக்கு புரியல அப்படின்னா நீங்க இங்கதான் தங்க போறீங்களா நம்ம ஹீரோ கேட்கவும் கொஞ்ச நாளைக்கு உங்க வீட்டுல தான் இருக்க போறேன் அப்படின்னு லிக்கரேஷ் சொல்றா. என்னது அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக்கா. பசங்க என்ன தண்ணியில கல்ல விட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்ப லோமி ஃபாஸ்டா ஓடி வர இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஃபேஸோட ஃபியான்சே இந்த இடத்துக்கு வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லுவோம். நாளைக்கு அவங்க இங்க தான் தங்க போறாங்கன்னு எங்க அப்பா சொன்னாருன்னு மார்க் சொல்லுவோம். உனக்கு முன்னாடியே விஷயம் தெரியும்னா ஏன்டா எங்க கிட்ட சொல்லல? ஃபேஸை விட அவங்களுக்கு வயசு கூடவா? அவங்க அழகுல தான் ஃபேஸையே மயக்கிட்டாங்களா? அவங்க யாருன்னு நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னு லோமி சொல்றா. இது என்னடா அப்படின்னு லிக்கரேஷ் கேட்கவும் இதுதான் என்னோட சீக்ரெட்டான ஒர்க் ஷாப் அப்படின்னு நம்ம ஹீரோ ஸ்கியோபரிக்க காமிக்கிறாங்க. லேடி பெட்ரவா கேபிட்டல்ல படிக்க அனுப்புனீங்க. ஓகே லேடி லிக்கரிஷா மார்டலுக்கு அனுப்பணுமா அப்படின்னு சொல்லி அங்க கூட இருக்கவன் கேட்கவும் கவுண்டர் எதையோ ஸ்கீம் பண்றா. அதனாலதான் பேச ஸ்பெசிபிக்கா அவளோட டீ பார்ட்டிக்கு கூப்பிட்டுருக்கா. லிக்கரிஷும் மார்டல்ல இருந்தா அந்த டீ பார்ட்டிக்கு போறதுல எந்த தப்பும் இருக்காது அப்படின்னு ஹியோபரிக் சொல்லுவோம். ஹோ இப்பதான் எனக்கு புரியுது அப்படின்னு கூட இருக்கவன் சொல்றான். ஃபேஸோட ஃபியான்சே லிக்கரிஷ் அவன் கூட இருக்கும்போது ஃபேஸ் மேல அவளால எந்த மூவும் மேக் பண்ண முடியாது. அண்ணா அவளை அனுப்புனதுக்கு இன்னொரு ரீசனும் இருக்கு. என் பொண்ணுங்க சேஃபா இருக்கணும் அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. இவ்வளவு பெரிய கிச்சனை நான் பார்த்ததே இல்ல. நீ என்ன பண்ணிட்டு இருக்க பேஸ்ட்ரி அப்படின்னு லிக்கரிஷ் கேட்கறா. நான் புதுசா ஒண்ணு மேக் பண்றேன் நம்ம ஹீரோ செஞ்சுட்டு இருக்கான். அதெல்லாமே போங்காஸ் தானே அப்படின்னு லிக்கரிஷ் பாக்குறா. போங்காஸ் ராயல் கேபிட்டல்ல மட்டும் தான் கிடைக்க தெரியுமா நம்ம ஹீரோ சொல்றான். இது என்ன பண்ணிட்டு இருக்கான்னு கேட்கவும் முடிச்சதுக்கு அப்புறம் நீயே பாப்பா நம்ம ஹீரோ சொல்றான். இதோட ஸ்மெல்லே ரொம்பவும் சூப்பரா இருக்கு. இந்த ஸ்வீட்டான ஸ்மெல் இதுவும் டெசர்ட் செய்ய போறியான்னு வா கேட்கவும் பொறுத்திருந்து பாரு நம்ம ஹீரோ சொல்றான். ரெடி பண்ணது நம்ம ஹீரோ இப்போ ஒரு பிளேட்ல ரவுண்டா கேண்டி மாதிரி ஊத்துறான். இது பார்க்க கிறிஸ்டல் மாதிரியே டிரான்ஸ்பரண்டா இருக்கு அப்படின்னு சொல்லி லிக்கரிஷ் பாக்குறா. ஹீரோவா ரொம்ப ஹாப்பியா இருக்கிறதா பாக்குறா. இதை ஹார்ட் கேண்டின்னு சொல்லுவாங்க. பட் இதுக்கு ஃபினிஷிங் டச் இனிமே தான் கொடுக்கணும். நம்ம ஹீரோ அதை ஷேப் பண்றா. அது கேட் தானே பாக்குறா. அடுத்து டாக், அடுத்து பன்னி. ஆமா இது என்ன எதுவும் பறவையான்னு லிக்கரிஷ் கேட்கவும் இந்த வேர்ல்டுல ஏரோப்ளேன் கிடையாது அதான் இவளுக்கு தெரியல நம்ம ஹீரோ நினைக்கிறான். அடுத்ததா ஒரு பூவை நம்ம ஹீரோ மேக் பண்றான். பேஸ் இதை பண்ணும்போது தான் ரொம்பவே சந்தோஷமா தெரியுறான். பேஸ்ட்ரி இதுக்கு முன்னாடி எத்தனையோ சிச்சுவேஷன்ல பாத்திருக்க. பட் இந்த ஃபேஸ் இவ்வளவு ஸ்மைலோட நான் பார்த்ததில்ல அப்படின்னு சொல்லி லிக்கரிஷ் நம்ம ஹீரோவை ரசிச்சிட்டு இருக்கா. லிக்கரிஷ் என்னாச்சு நம்ம ஹீரோ கேட்கறான். ஒன்னும் இல்லன்னு பாக்குறா. இவ்வளவு அழகா இருக்கிறத சாப்பிட்டா வேஸ்ட் ஆயிடலான்னு சொல்லுவோம். இதை சாப்பிடலன்னா தான் வேஸ்ட் ஆகும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பேஸ் என்ன எப்படி இருக்கா? இவ்வளவு டிஸ்டன்ஸ்லயே நம்ம பிஎஸ்ஐ கூட நிக்கிறது. அட்லீஸ்ட் ஒரு மேல கை போட்டாச்சு நிக்கலாம்ல
அப்படின்னு நம்ம சிஸ்டர் அம்மா லோமின்னு எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க. எதுக்கு தான் இப்படி தேவையில்லாம எட்டி பாக்குறீங்களா அப்படின்னு மார்க் சொல்றான். பேசி ஏதாச்சும் மூவ் மேக் பண்றா அப்படின்னு நம்ம சிஸ்டர் பாக்குறா. எல்லாம் பாக்காதீங்க தப்புன்னு மார்க் சொல்றான். இது பாக்க ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு லிக்ரேஷ் சொல்லுவோம். இந்த இடத்துல லெவலுக்கு அழகு எல்லாம் டைலாக் சொல்லணும். பேஸ்க்கு எதுவுமே தெரியல நம்ம சிஸ்டர் பாக்குறா. நம்ம ஹீரோ செஞ்சு கொடுத்துருக்க கேண்டி ஆப்பிள் அவ சாப்பிடுறா. அது டேஸ்டா இருக்குன்னு சொல்லுவோம். உள்ள இருக்கிற போங்காவை கடிச்சு பாரு நம்ம ஹீரோ சொல்றான். ஃபிளேவர் அண்ட் டெக்ஸ்டர் பெர்ஃபெக்ட்டா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்படி ஒண்ணு நான் சாப்பிட்டதே இல்ல சூப்பர். இதுல ஹனி கலந்துருக்கலான்னு கேட்கப்போ கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேன். அப்புறமா இன்னொரு வேலை இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ போய் இப்ப கதவை திறக்கிறான். எதுக்கு இங்க வந்தான்னு கேட்கவும் அது நான் கேட்க வேண்டிய கேள்வி நம்ம ஹீரோ சொல்றேன். ஓ லிக்கரிஷ் எப்படி இருக்க, ஒரு சின்ன வேலை இருக்கு அப்புறம் வந்து பாக்குறோம் அப்படின்னு அவங்க ஓடிடுறாங்க. நம்மள ஃப்ரேம் பண்ணிட்டு அவங்க ஓடிட்டாங்க. இதுக்குதான் அடல்ஸ் கூடயே சேரக்கூடாதுன்னு லோமி நினைக்கிறேன். போட்டு கேட்டீங்களா அதுக்கு பனிஷ்மெண்டா இது உங்களுக்கு கிடையாது, வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு பதில் உங்க அப்பாங்க கிட்ட அதை சாம்பிள் பார்க்க வேணா கொடுக்குறான்னு நம்ம ஹீரோ சொல்றான். பேஸோட பாடி கடை எதுக்கு நம்ம நீக்கவா அனுப்பணும்னு ஷீட் கேட்கவும் கவுண்டர் டஷோட டீ பார்ட்டிக்கு நிறைய யங் நோபல்ஸ் தான் வருவாங்க. மோஸ்ட்லி அது ஒரு மேட்ச் மேக்கிங் பார்ட்டியா தான் இருக்கும். சோ நம்ம ரெண்டு பேரும் அங்க போய் ஒன்னும் பண்ண போறது இல்ல, யங் பீப்புள் அனுப்பி வைப்போம்னு சொல்லுவோம். நான் கவுண்டர் டஷ் ஏதாச்சும் பிளான் பண்ணான்னு கேட்கவும் கண்டிப்பா பேசத்தை சமாளிச்சுக்கிடுவா நம்ம ஹீரோ அப்பா சொல்றாரு. லிக்கரிஷ் வேற கூட இருப்பா. சோ அவ பெருசா அதுவும் மூவ் மேக் பண்ண மாட்டான்னு நினைக்கிறாங்க. டீ டேஸ்டிங் செரமனிக்கு இப்ப இவங்க எல்லாருமே போறாங்க. இந்த கேசல் ரொம்ப பெருசா இருக்கே நம்ம ஹீரோ பாக்குறான். இதுக்கு பைரட் கேசல்னு இன்னொரு நேமும் இருக்கு. ஏன்னா இது ஓஷனுக்கு பக்கத்துல இருக்குல்லன்னு அந்த மெய்டு சொல்றா. எவ்வளவு பெரிய சாண்ட்லயர், இதுல ஒண்ணு வித்தா கூட நிறைய சுகர் வாங்கலாம் நம்ம ஹீரோ பாக்குறான். பேசி என்னாச்சு அப்படின்னு சொல்லி லிக்கரிஷ் கேட்க ஒண்ணு இல்ல மன்னிச்சிரு நம்ம ஹீரோ சொல்றான். லேடி லிக்கரிஷ பாத்துக்கிட்டதுதான் அவங்க வேலை, வேற எங்கேயோ பாக்காதீங்கன்னு மெய்டு சொல்றா. நம்ம ஹீரோவுக்கு கொடுத்த பிக்சராவா ஃப்ரேம் போட்டு வச்சிருக்குது நம்ம ஹீரோ பாக்குறான். இவங்க இதை டிஸ்பிளேல வச்சா கண்டிப்பா கார்னருக்கு போய் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். லார்ட் பேஸ்ட்ரி நீங்க இங்க வந்ததுல ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லி பட்லர் வந்து வெல்கம் பண்றான். என்ன இன்வைட் பண்ணதுக்கு சந்தோஷம் நம்ம ஹீரோ சொல்லுவோம். உங்களை ஸ்பெசிஃபிக்கா கவனிச்சுக்கிடணும் தான் என்னைய போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அப்படியா நல்லது. அப்புறம் இதுதான் என்னோட ஃபியான்சே லிக்கரிஷ் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ இன்ட்ரோடியூஸ் பண்றான். லிக்கரிஷ் ஹியோபரிக் அப்படின்னு சொல்லி அவளுமே இன்ட்ரோடியூஸ் ஆகிடுறா. நீங்களும் வந்ததுல சந்தோஷமா லேடி அப்படின்னு அந்த பட்லர் சொல்லிட்டு அங்க இருக்கிற நோபல் கிட்ட நம்ம ஹீரோவை பத்தி இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கவும் இதுதான் எனக்கான சான்ஸ் நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு நான் வயசுல உங்களை விட கம்மியா இருந்தோம்ல என்ன வெல்கம் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவங்க எல்லாருக்காகவும் நான் ஒரு கிஃப்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த கேண்டீஸை கொடுக்குறான். இது என்னது அப்படின்னு எல்லாரும் பார்க்கவும் இது ஒரு கேண்டி நம்ம ஹீரோ சொல்றான். அதை சாப்பிட்டு பார்த்துட்டு எல்லாருமே ரொம்பவே டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நீங்களும் டேஸ்ட் பண்ணி பாருங்க அப்படின்னு பட்லர் கிட்ட கொடுக்கவும் அதிக ஸ்வீட் இல்லாம பெர்ஃபெக்டான ஸ்வீட்டா இருக்கு, ரொம்பவே சூப்பரா இருக்கு அப்படின்னு ஒரு டீயை குடிச்சு பார்த்துட்டு டீ அண்ட் கேண்டியோட ஃபிளேவர் பெர்ஃபெக்டா மேட்ச் ஆகுது அப்படின்னு அவர் சொல்றாரு. நம்ம ஹீரோவோட கேண்டி எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கு. உங்களுக்கு இதை பிடிச்சிருந்ததுன்னா உங்க வீட்டுக்கே நான் அனுப்பி வைக்கிறேன், அதுவும் ஃப்ரீயா தான். இதை என்னோட கிஃப்டா வச்சுக்கோங்க நம்ம ஹீரோ சொல்றான். ஏன்னா உண்மையாவா எல்லாரும் ஹாப்பியா ஆறாங்க. பட் மார்ட்டல்ல இருந்து உங்க வீட்டுக்கு இதை கொண்டு வரதுக்கு மெர்ச்சன்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு நீங்க டாக்ஸ் மட்டும் ஃப்ரீ பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். சோ சுகர் ஃப்ரீ டாக்ஸ் கொண்டு வரணும் நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கான். கிஃப்ட்க்கு எதுக்கு டாக்ஸ் மத்த நோபல்ஸ் நினைக்கிறாங்க. அப்ப கவுண்டர் டஷ் அந்த இடத்துக்கு வந்துருதா. லார்ட் பேஸ்ட்ரி என்னோட பார்ட்டிக்கு வந்ததுல ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவோம். இன்வைட் பண்ணப்பட்டதுல எனக்கு சந்தோஷம் நம்ம ஹீரோ சொல்றான். இந்த சின்ன பொண்ணு தான் உன்னோட ஃபியான்சேவான்னு கேட்கவும் லிக்கரிஷ்மே இன்ட்ரோடியூஸ் ஆகுறா. மத்தவங்க கிட்ட டாக்ஸ் பத்தி ஏதோ சொல்லிட்டு இருந்தியா, அதை நான் முதல்ல கேட்கணும்னு நினைக்கிறேன். இது பிசினஸ் விஷயங்கிறதுனால நம்ம தனியா போய் பேசலாம். என்னோட ஃபியான்சே அதுவரை இங்க தனியா வெயிட் பண்றதுல எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். கர்ட்டார் லேடி லிக்கரிஷ்க்கு கூட இருந்தா அவங்களுக்கு தேவையானதெல்லாம் பண்ணி கொடு அப்படின்னு கவுண்டர்கிட்ட சொல்லிட்டு நம்ம ஹீரோவை தனியா கூட்டிட்டு போறா. லிக்கரிஷ்க்கு தனியா இருக்க பயமா இருக்கு, எதுவாகாது லிக்கரிஷை பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்புறா. செக்யூரிட்டிஸ் முக்கியம் தானே நம்ம ஹீரோ கேட்கவும் டேஞ்சர் எப்ப வேணா வரலாம், சோ சேஃப்டியா இருக்கிறதுல தப்பு இல்ல. அதுலயும் நான் வர ஒரு கைண்ட் சாஃப்டான லேடி அப்படின்னு சொல்லி கவுண்டர்கிட்ட சொல்றா. என்னது கைண்டு சாஃப்டா அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள யோசிக்கிறான். மெர்ச்சன்ட் டிராவலிங்ல சுகர் ஃப்ரீ டாக்ஸை பத்தி ஏதோ பேசிட்டு இருந்தியே அப்படின்னு கேட்டு இவன் என்னதான் பிளான் பண்றான்னு யோசிக்கிறா. அதுக்கு முன்னாடி இதை சாப்பிடுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த கேண்டீஸை கொடுக்குறான். கவுண்டர் டச்சுமே அதை சாப்பிட்டு பாக்குறா. அது ரொம்பவே டேஸ்டா இருக்கு. என் லைஃப்லயே எப்படி ஒண்ணு நான் சாப்பிட்டதே இல்லையே அப்படின்னு சொல்லி அவ யோசிக்கிறா. இதை நானே என்னோட கையால செஞ்சேன் அப்படின்னு நிறைய மேக் பண்றதா இருக்கேன்னு நம்ம ஹீரோ சொல்றேன். ஹனி ஃபிளேவர் தானே நம்ம கேட்கவும் ஆமா ஃபியூச்சர்ல இதை நானே இன்னும் நிறைய மேக் பண்ணலாம்னு இருக்கேன்னு சொல்லுவோம். ஏன்னா மோர்டல்ல அதுக்கான குட்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி அவ கேட்கிறா. இன்னும் 3 வருஷத்துல அதுக்கு தேவையான எல்லாத்தையும் நான் டெவலப் பண்ணிடுவேன், இதை நான் மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். இவன் சொன்னா அது மேபி பாசிபிளா இருக்க வாய்ப்பு இருக்கு. பட் இதோட எண்ட் கோல் தான் என்னன்னு யோசிக்கிறா. சோ அதுக்கு தான் சுகர் டாக்ஸை கம்மி பண்ணணும்னு சொல்றியா அப்படின்னு கேட்கவும் ஆமா உங்ககிட்ட ஹார்பர் இருக்கு, அது மூலியமா தான் என்னால டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சரி இந்த மாதிரி டேஸ்டான கேண்டியா நீ தரதா இருந்தா நான் இதுக்கு ஒத்துக்கிட்டேன்னு சொல்லுவோம். ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆமா இது என்ன ஷேப் அப்படின்னு கேட்கிறா. கிறிஸ் தனியா நின்னுட்டு இருக்கா. பேஸ்ட்ரி உண்மையிலேயே கிரேட், அவரை பத்தி தான் எல்லாரும் பேசுறாங்க அப்படின்னு அந்த பட்லர் சொல்றான். பேசிய கூட இருப்பாங்கிறதுக்காக தான் நான் இந்த இடத்துக்கே வந்தேன் அப்படின்னு லிகேஷ் கொஞ்சம் பயந்து போயிருக்கா. பேஸ் உண்மையிலேயே ஆசம்ல, அவன் பார்க்கமா அழகா இருக்கான் அப்படின்னு சொல்லி நிறைய லேடிஸ் அங்க பேசிட்டு இருக்காங்க. அவங்க சொல்றதெல்லாம் காதுல வாங்கிக்கிடாதீங்க அப்படின்னு நீக்காவா அந்த மைடு வந்து சொல்றாங்க. நிறைய லேடிஸ் நம்ம ஹீரோ மேல இன்ட்ரெஸ்ட் காட்டுறது கேட்டு நான் இந்த இடத்த விட்டு சீக்கிரம் போகணும் அப்படின்னு சொல்லி லிகேஷ் அங்க இருந்து கிளம்புறா. கவுண்டர் டஷ்க்கு சவுத்ல இருக்கிற நிறைய மெர்ச்சன்ட் தெரியும், இவங்க சப்போர்ட் இருந்தா என்னோட டிஸ்ட்ரிபியூஷன் பாசிபிள் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்கான். ஆமா உன்னோட அந்த அழகான ஃபியான்சே அவளை கிட்னாப் பண்ண டயத்துல அவன் உயிரை ரிஸ்க் பண்ணி நீ அவளை காப்பாத்தினியாமே அப்படின்னு கேட்குவான். ஆமா நம்ம ஹீரோ சொல்லிட்டு அவ இப்ப தனியா இருப்பாளான்னு யோசிச்சு அவனுக்கு ஏத்த ஜோடி தான் சொல்லுவோம். லிக்கரிஷ பிடிக்கலன்னு எந்த ஆம்பளையும் சொல்ல மாட்டான், ரொம்பவே லவ்லியான பர்சன் நம்ம ஹீரோ சொல்லுவோம். அப்படின்னா உனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ அவளை லவ் பண்றதானு கேட்கவும் அது வந்து அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நீ அவளை லவ் பண்றன்னு ஒத்துக்கோ இல்ல உன்னை விட மாட்டேன் அப்படின்னு படிக்கவும் இவ்வளவு க்ளோஸா இருக்கிறது இன்னும் அப்ரோப்ரியேட் நம்ம ஹீரோ சொல்றான். லிக்கரிஷ் வந்து இதை
பாத்துருதா நம்ம ஹீரோ செம ஷாக் ஆகுறான். இப்படி நடக்கணும்னு தான் கவுண்டர் அட்டாச்சும் ஆசைப்படுற. அட்டாச்சோட கையை உதறி விட்டுட்டு லிக்ரேஷ் நீ நினைக்கிற மாதிரி இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். நாங்க என்னத்தான் பார்த்தோம் மேட் கேட்கவோ நான் அப்புறமா வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ போறான். பார்ட்டியே இப்பதான் இன்ட்ரெஸ்டிங்காக ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி கவுண்டர் அட்டாச் பாக்குறா. லிக்கரேஷ் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணி போறான். லிக்கரேஷ் ஒரு இடத்துல போய் நின்னுட்டு இருக்கா. அவனு நம்ம ஹீரோமாவா பின்னாடி போகவும் என்ன மன்னிச்சிருங்க லார்ட் பேஸ்ட்ரி அப்படின்னு வா சொல்லவும் அது கவுண்டர் அட்டாச்சோட ஒரு ஸ்கீம். அவங்க என்ன ஒரு 9 வயசு பையனை தான் பாக்குறாங்க நம்ம ஹீரோ சொல்லவும் பார்ட்டிக்கு வந்திருந்த எல்லா பொண்ணுங்களுமே உங்களை பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் கேட்கும் போது எனக்கு மோசமான விஷயங்கள் தான் தோணுச்சு அப்படின்னு வா சொல்லவும் என்ன மோசமான விஷயம் நம்ம ஹீரோ கேட்கறான். ஒருவேளை உங்களுக்கு வேற ஏதாச்சும் ஒரு பொண்ணு பிடிச்சி போய் நீங்க என்ன வேண்டான்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டா அப்படின்னு ஆளறா. அதெல்லாம் இல்ல நம்ம ஹீரோ சொல்லவும் நான் சோசியலைஸ் பர்சன் கிடையாது. பெட்ரா கூட எல்லார்கிட்டயும் ஈஸியா பேசிடுவானா நான் அப்படி இல்ல பெண்ணிக்கிறே சொல்லுவோம். அது எனக்கு பரவாயில்ல. அதுதான் லேடி பெட்ராக்கும் உனக்கும் இருக்கிற வித்தியாசம். அண்ட் இந்த ஒன்னதான் எனக்கும் பிடிச்சிருக்கு. ஃபியூச்சர்ல நீ எப்படி மாறினாலும் அந்த ஒன்னையவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன நம்பரையா நம்ம ஹீரோ கேட்கவும் நம்புறேன் அப்படின்னு லிக்ரேஷ் சொல்றா. இங்கே வெயிட் பண்ண நான் இதோ வந்துருந்தேன். என்னானாலும் சரி இங்கே வெயிட் பண்ணு சரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்புறான். பாட்டு பார்ட்டி அட்டன் பண்ணிட்டு இருக்கா. பார்ட்டி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோக்காக லிக்ரேஷ் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ டெலிபோர்ட் ஆகி திரும்பவும் இந்த இடத்துக்கே வந்துருதான். எனக்காக வெயிட் பண்ணதுக்கு ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ அவகிட்ட ஒரு ஆப்பிள் கேண்டியை கொடுக்கவும் இது சுகர் கோட்டிங் போங்கா தானே கேட்கவும் ஆமா ஆனா இது கொஞ்சம் வித்தியாசமானது. இது நான் உனக்காகவே ஸ்பெஷலா பண்ணது. இதை நீ மட்டும் சாப்பிடணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கொடுக்குறான். லார்ட் பேஸ்ட்ரி எனக்காகன்னு ஒன்று செஞ்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி இந்த வேர்ல்டுல இதை யாருமே சாப்பிட்டதில்ல. நான் தான் இதை ஃபர்ஸ்ட் டைமா சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி லிக்கரேஷ் அதை சாப்பிட்றா. அதை சாப்பிடும் போது நம்ம ஹீரோ கூட இருந்த அந்த ஹாப்பியான மொமெண்ட்ஸ் நம்ம ஹீரோவோட ஸ்மைல் இவங்க 2 பேரும் ஒன்னா இருந்தது இது எல்லாமே லிக்கரேஷ்க்கு ஞாபகம் வருது. நான் சோகத்தினால அழல. இது ரொம்பவே டேஸ்டா இருக்கு அப்படின்னு வா சொல்றா. இதை பத்தி எனக்கு ஃபர்ஸ்ட் தெரிய வந்தப்போ இதோட பேரு கேண்டி ஆப்பிள். இதை மேக் பண்றது ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ எந்த ரீஜியன்லனாலும் இதை ஈஸியா மேக் பண்ணிட முடியும். இதுக்கு நிறைய பேர் இருக்கு. எனக்கு அதுல ரொம்ப பிடிச்ச பேரு ஆப்பிள் ஆஃப் லவ். எனக்கு வாமல இருக்கிற ஒவ்வொரு ஃபீலிங்கையும் சேர்த்து தான் நான் இதை செஞ்சிருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். லார்ட் பேஸ்ட்ரியோட லவ்வா அப்படின்னு சொல்லி அவ பாக்குறா. ஸோ லிக்கரேஷ் ப்ளீஸ் நீ நம்மளை எப்பவுமே நம்பிக்கை வைக்கலாம். உன்னோட முகத்துல எப்பவும் சந்தோஷத்தை மட்டும் தான் நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் இதை மேக் பண்ண உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்கவும் இது ரொம்பவே டேஸ்டா இருக்கு அப்படின்னு நம்ம ஹாப்பி ஆகுறா. இவன் முகத்துல இருக்கிற இந்த ஸ்மைல் கொஞ்ச நேரத்துல நான் இதை மிஸ் பண்ண பார்த்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைச்சிட்டு நிறைய ஸ்வீட்ஸ் மேக் பண்ணி எல்லார் முகத்திலயும் ஸ்மைல வர வைப்பேன் அப்படின்னு கிஸ் பண்ணலான்னு போகவும் நைட் அங்க வந்துருதா. லார்ட் பேஸ் வேற லெவல் அப்படின்னு நீக்கோ கலாய்க்கிறான். நீக்கோ எப்போல இருந்து இங்க இருக்கீங்க நம்ம ஹீரோ கேட்கவும் நீங்க அந்த பொங்காவோட வரும்போதே நாங்க இங்க தான் இருக்கோம். ஆப்பிள் ஆஃப் லவ் எல்லாத்தையும் கேட்டோம்னு சொல்லுவோம். என்ன உனக்கு கலாய்க்கிறதுக்குலாம் நேரம் இருக்கா அப்படின்னா வீட்டுக்கு போய் நிறைய வேலையை பாரு. உன்னோட ஒர்க்கை டபுள் மடங்கு ஆக்குறான்னு நம்ம ஹீரோ சொல்றான். அச்சோ லார்ட் பேஸ் டபுள் எல்லாம் ஒர்க்கு தரவே நான் சும்மா விளையாட்டுக்கு தானே சொன்னீங்கன்னு கேட்கவும் நான் உனக்கு விளையாடுற மாதிரி தெரியுதா அப்படின்னா உன்னோட வேலையை 3 மடங்கு ஆக்குறேன் நம்ம ஹீரோ சொல்லுவோம். உங்க அப்பா கிட்ட இதை பத்தி சொல்ல மாட்டேன் ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றான். வழியா நீங்க ஹாப்பி ஆயிட்டீங்க அப்படின்னு அந்த மெயின் நம்ம ஹீரோவை மறைக்கிறா. மகனே ஒரு வழியா திரும்ப வந்துட்டியா சரி அங்க என்னெல்லாம் நடந்ததுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா போய் கட்டி பிடிக்கிறாங்க. அம்மா மூச்சு விட முடியல விடுங்க நம்ம ஹீரோ சொல்றான். ஸ்வீட் லிக்கரேஷ் நீயும் வந்துட்டியா. திடீர்னு நம்ம கிச்சனுக்கு வந்து உனக்காக தான் நிறைய ரெடி பண்ணான்னு நினைக்கிறேன். எதையோ கிளியர் பண்ணாம அப்படியே போட்டு போயிட்டான். பேஸ் அங்க என்ன நடந்ததுன்னு ஒண்ணு விடாம என்கிட்ட வந்து சொல்லு அப்படின்னு அவங்க அம்மா கூட்டிட்டு போறாங்க. லார்ட் கேஸ்டல்ல விட லேடி ஆக்னஸ் கிட்ட மாட்டுறது ரொம்பவே மோசம் அப்படின்னு நீக்கோ சொல்றான். 2 மணி நேரம் நான் எங்க அம்மாக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ டயர்டா இருக்கும். ஷீட் வந்து நம்ம ஹீரோக்கு டீ கொடுக்குறான். உடனே நம்ம ஹீரோவா அதை குடிச்சிட்டு இப்ப கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறான். சாக்லேட்டை விராப் பண்ண விராப்பஸ் தானே இது அப்படின்னு ஷீட் பார்த்தா கவுண்டர் அட்டாச் நம்ம ஹீரோவை கட்டிப்படி இருக்கிற போட்டோ அதுல இருக்கு. இது என்னது அப்படின்னு ஷீட் கேட்கும். நீங்க அதுல என்ன பாக்குறீங்களோ அது அப்படியே தான் நடந்தது. எனக்கே பிரச்சனையும் உண்டு பண்ண ட்ரை பண்ணாங்க. சோ இப்ப எல்லா நோபலுக்கும் இந்த விராப்பர்ஸ் தான் கேட்டு அனுப்பி விட்டுருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இந்த தைரியம் தான் அவன் இப்படி பண்ணிருப்பான். நான் ஏதோ சின்ன பசங்க மேல ஆசைப்படுற மாதிரில இப்ப எல்லாரும் நினைப்பாங்க அப்படின்னு கவுண்டர் அட்டாச் டென்ஷன் ஆகுறா. ஆல்ரெடி சின்ன பசங்க இருக்கிற நோபல் கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்கு. ஒருத்தனுக்கு 10 வயசு இன்னொருத்தனுக்கு 12 வயசு அப்படின்னு பட்லர் சொல்லுவான். அவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு கவுண்டர் அட்டாச் நினைக்கிறா. ஹியூபரிக் அண்ட் கார்ல செக்கோட ஃபேமிலி ஒன்னா இணைதுங்கிறதுனால அவங்க ஆர்மி ஸ்ட்ரென்த் ஸ்ட்ராங் ஆகும். அதுக்கு முன்னாடியே லோடரோட் அப்படிங்கிற பக்கத்து டொமைனை சேர்ந்தவன் ஹியூபரிக் டொமைன் மேல வார் தொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கான்னு உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் வருது. எனிமி ஆர்மில 30,000 பீப்புள் இருக்காங்கன்னு சொல்லுவோம். நம்ம ஆர்மியை விட அது பெருசு. கார்ல செக் அண்ட் ராயல் கேப்டருக்கு மெசேஜ் அனுப்புங்க நமக்கு எய்டு தேவைன்னு அப்படின்னு ஹியூபரிக் சொல்றாரு. நம்ம ஹீரோ ரைம்ஸ் படிச்சுக்கிட்டே காயின் என்னவோ என்னடா வியர்ட் ஸ்பெல் அது அப்படின்னு நம்ம கேட்கறான். கவுண்டிங் நான் மிஸ் பண்ணாம இருக்கதை பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு டோட்டலா 318 கோல்டு காயின்ஸ் இருக்கு. இதுல 4 கோல்டு காயின்ஸ் எனக்கு சொந்தம் அப்படின்னு நம்ம ஹீரோ எடுத்துக்கிறான். இந்த வயசுல ஒரு சின்ன பையனுக்கு இவ்வளவு காசு ரொம்ப அதிகம் தெரியுமான்னு ஷீட் கேட்கவும் என்னோட ஸ்வீட்ஸ் மேக் பண்ண நிறைய செலவுகள் ஆகும் நம்ம ஹீரோ சொல்றான். அதான் நிறைய ப்ராஃபிட் வந்திருக்கு. பாஸ் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாரு அப்படின்னு ஷீட் சொல்லுவோம். அடுத்து ஒரு 100 கோட்ஸ் ரெடி பண்ணுங்க நம்ம ஹீரோ சொல்றான். 70 தானே வேணும்னு கேட்டான்னு ஷீட் கேட்கவும் 100ன்னு சொல்லிட்டு அவன் பேரை பேசுவான். 70 தான் அவங்களால தர முடியும்னு சொல்லும்போது நம்ம விலைய கம்மியா கேட்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நெகோசியேஷன்ல ஒன்னும் வின் பண்ண முடியாதுன்னு ஷீட் சொல்லுவோம். கோட் மில்க் மட்டும் நம்ம கிட்ட இருந்தா அதை வச்சு சீஸ்ல நிறைய மேக் பண்ணலாம். அந்த சீஸ் வச்சு நான் எதுல ஆரம்பிக்கிறதுனே தெரியல நம்ம ஹீரோ யோசிக்கிறேன். ஆக்சுவலி ஒரு காலத்துல நாங்களுமே கோட்ஸ் வாங்கலாம்னு நினைச்சோம். வேஸ்ட்லேண்ட்ல எதுவுமே முளைக்காதா அப்படியே முளைச்சாலும் அதை கோட்ஸ் சாப்பிட்டுடுச்சு. அதனால நாங்க அதை அனுப்பிட்டோம் ஷீட் சொல்லுவோம்.
இப்பதான் எல்லாம் கிரீனா மாறிடுச்சு, நிறைய லைஃப் ஸ்டாக் நம்ம வளர்க்கலாம் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அப்படின்னா கோழி வளர்த்து அதை கறியாக்க போறோமா அப்படின்னு கேட்கவும் அது ஒரு தப்பான ஐடியா. நமக்கு நிறைய கோழிங்க தேவை, அதுங்களோட முட்டையை வச்சு கேக்கு பன்னு மயோனிஸ்னு எக் தான் எல்லாத்தோட பேசிக் இன்கிரீடியன்ட் தெரியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றேன். இதெல்லாம் நம்ம பண்றதா இருந்தா நமக்கு மேன் பவரா முக்கியம் அப்படின்னு சொல்லி ஷீட் சொல்றேன். அது என்னமோ உண்மைதான், சரி எனக்காக நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, இதை கொஞ்சம் டேஸ்ட் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றேன். சுகர் கேன் மாதிரி ஒண்ணு நம்ம ஹீரோ வளர்த்து அதோட சார்ல இருந்து ஒரு சிறப்பை நம்ம ஹீரோ ரெடி பண்ணிருக்கான். ஷீட்டுமே அதை எடுத்து குடிச்சு பாக்குறேன். இது ரொம்பவே இனிப்பா இருக்கு, தகட்டுது அப்படின்னு நம்ம சொல்லவும் நல்லது, இதை வச்சுதான் நான் என்னோட சொந்த சுகரை ரெடி பண்ண போறேன், அதை வச்சு என்னோட ஓன் ப்ரொடக்ஷனை நான் பண்ணுவேன் நம்ம ஹீரோ சொல்றேன். ப்ரொடக்ஷன் பண்ணும்போது மேஜிக்கை மட்டும் யூஸ் பண்ணாத, அப்புறம் உங்க அப்பா என்ன சொல்லுவாருன்னு உனக்கே தெரியும்னு சொல்லுவோம். அந்த தப்பு நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றேன். சுகர் கேன்ல இருந்து அந்த சாரை புளியறதுக்காக நம்ம ஹீரோ ஒரு மிஷினை மேக் பண்ணிட்டு இருக்கான். கிரேஷன் வந்து அது என்னன்னு கேட்கவும் இதை பொழிஞ்சு நாங்க சார் எடுக்க போறோம் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு கிரேஷ் கிட்ட அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன். இது எனக்கு எட்டலன் மார்க் சொல்லுவோம், மெஷர்மெண்ட் தப்பா போட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்கவும் லோமி போயிட்டு அவனுக்கு ஹெல்ப் பண்றா. லோமி அந்த லிவரை பிடிச்சிருந்தா பட் மார்க் விட்டுருதான். லோமி நீ ரொம்ப வெயிட்டா இருக்குன்னு சொல்லவும் பார்த்து ஜாகிரதை நம்ம ஹீரோ சொல்றான். லோமி நீ ரொம்பவே வெயிட்டா இருக்க அப்படின்னு நம்ம சொல்லவும் யாரடா குண்டுன்னு சொன்ன நம்ம கழுத்து நடிக்கிறேன். அந்த லிவரை பிடிச்சி போய் உங்க கீழே இழுக்கிறாங்க. பட் அந்த கட்டை உடஞ்சு போயிருது. சாரி நாங்க அதை உடச்சிட்டோம் அப்படின்னு சொல்லுவோம். தப்பு இதுல உங்க மேல இல்ல, பெர்ஃபெக்டா எல்லாத்தையும் பண்ணோம். மேபி இதை இரும்புல பண்ணணும்னு நினைக்கிறேன் நம்ம ஹீரோ யோசிக்கிறேன். லிக்கரிஸ் ஏதோ சொல்ல வந்துட்டு தாங்கிட்டு இருக்கோம். உனக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்தா சொல்லு, இந்த ஐடியா ஒர்க் ஆகணும்னு அவசியம் இல்ல, அதை வச்சு மேபி வேற ஏதாச்சும் ஒரு ஐடியா கிடைக்கலாம். ஒரு விஷயத்த கண்டுபிடிக்க நிறைய ட்ரையல் அண்ட் எரர் இருக்கணும் நம்ம ஹீரோ சொல்லுவோம். இதே மாதிரியான ஒரு மிஷினை நான் எங்க வீட்லயும் பாத்திருக்கேன். பட் அதை ஜூஸ்ல புளியறதுக்கு மேல இருந்து கீழே இழுக்க மாட்டாங்க, சைட்ல சுத்துவாங்கன்னு சொல்லவும் சூப்பர், அப்படின்னா நான் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு மிஷின் ஆல்ரெடி இந்த வேர்ல்டுல இருக்கு, அந்த மிஷினை வாங்கினா போதும் நம்ம ஹீரோ சொல்லுவோம். அப்படின்னா நம்ம இவ்வளவு நேரம் பண்ண ஒர்க் எல்லாமே வேஸ்டா, ஏதோ ட்ரையல் அண்ட் எரர்லாம் வச்சு கண்டுபிடிக்கலாம்னு சொன்னேன் அப்படின்னு மார்க் கேட்குவோம். ஆல்ரெடி தான் அந்த மிஷின் இருக்கு, காசு கொடுத்து அதை வாங்கினா போதும், எதுக்கு டயத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு. உடனே எங்க அப்பா கிட்ட சொல்லி அந்த மிஷினை நான் வாங்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவங்க அப்பா கிட்ட பேசலாம்னு போறேன். ரொம்ப ஹாப்பியா இருக்கான் அப்படின்னு சொல்லி லிக்கரிஷ் பாக்குறேன். அந்த மிஷின் மட்டும் கிடைச்சதுல என்னோட ஓன் சுகரை என்னால மேக் பண்ண முடியும், அதுக்கப்புறம் ஸ்வீட் லேண்ட் ஈஸியா கிரியேட் பண்ணிடலாம். அப்பா திரும்ப வந்துட்டீங்களா? கார்ட்ல சிக்கன் லார்ட்ஸ் காலம் எப்படி இருக்காங்க? என்னாச்சு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஒரு மோசமான செய்தி அப்படின்னு ஷீட் சொல்லுவோம். என்னாச்சு நம்ம ஹீரோ கேட்கறான். வார் ஸ்டார்ட் ஆக போகுது, பார்டர்லேண்ட் பிரச்சனை, ஹவுஸ்யோபரிக்கும் லோட்டரோ டொமைனுக்கும் அப்படின்னு சொல்லுவோம். வாரா நம்ம ஹீரோ ஷாக் ஆகும். ஹீரோ வழக்கம் போல எதையோ குக் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவோட அப்பாவும் மத்தவங்களும் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பேசி எப்ப பார்த்தாலும் கிச்சன்ல ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கான். அவனுக்கு எல்லாம் மசில்ஸ் இருக்கும் அப்படின்னு ஷீட் சொல்றான். அதுதான் இல்ல நம்ம ஹீரோ காமிக்கிறான். நம்ம ஹீரோ கை சாஃப்டா தான் இருக்கு. நான் பண்ற ஒர்க் அவுட்லாம் என்னோட மசில ஸ்ட்ராங் ஆகாம பாத்துக்கிடும். ஸ்லோ டச் மசில் வைமர்னு சொல்லுவாங்க. சோ நான் ஒர்க் அவுட் பண்றது மூலியமா எனக்கு ஆர்ம்ஸ் வராது, அண்ட் மசில்ஸ் வரணும்னா அதுக்கு நீங்க டயட் இருக்கணும். இதுல புரோட்டீனே கிடையாது, கேலரிஸ் மட்டும் தான் நம்ம ஹீரோ சொல்லுவோம். நம்ம ஹீரோ அப்பா திட்டுறாரு. வார் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு நம்ம ஹீரோ அப்பா சொல்றாரு. பார்டர்லேண்ட்ல இருக்கிற லோடு ரூட் தான் அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம நினைச்ச மாதிரி பெரிய லெவலுக்கு ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் எதுவும் வரலன்னு சொல்லுவோம். கார்ல செக்கிட்டியும் மத்தவங்க கிட்டயும் அவன் ஹெல்ப் கேட்டு நம்ம ஆர்மியோட சைஸ் கம்மி தான் தெரிஞ்ச அப்புறம் அவன் ஹெல்ப் தேவையில்லைன்னு சொல்லுவான். இதுலயே ஹவுஸ் ஹியோபரிக்கா எல்லாரும் அவமானமா பாப்பாங்க அப்படின்னு லோடு ரூட் சொல்லுவான். அது மட்டும் இல்ல, கார்ல செக் கூட இவருக்கு பிரச்சனை ஏற்படும் அப்படிதானே சோல்ஜர் கேட்குமோ. அது மட்டும் கிடையாது, ஹியோபரிக் பொறுத்திருந்து பாரு, இதுல நான் தான் வின் பண்ண போறேன் அப்படின்னு லோடு ரூட் நினைக்கிறேன். எல்லாரும் இப்பதான் ரிப்போர்ட் வந்திருக்கு, கார்ல செக் பேருன்னு இதுல கலந்துக்கிட்ட போறான்னு சொல்லுவான். லோட் ரோட் வெள்ளத்தரமா சிரிக்கிறான். ஹீரோ ஒர்க் ஷாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். லிக்கரிஷ் அந்த இடத்துக்கு வர ஃபேஸ் சரியில்லையே என்னாச்சு அப்படின்னு வா கேக்குறா. ஒன்னும் இல்ல நம்ம ஹீரோ சொல்லுவோம். நானும் அதே மாதிரி தான் வர நினைச்சு கவலையா இருக்குல்ல, ஒவ்வொருத்தரும் லேண்டுக்காக அடிச்சுக்கிடாம ஒத்துமையா இருந்து ஸ்மைலோட வாழ்ந்தா நல்லா இருக்கும்ல. அவங்க எல்லாரும் வார் பண்றதுக்கு பதிலா டேஸ்டான ஸ்வீட்ஸை பண்ணலாம், அதை சாப்பிடும் போது ஒவ்வொருத்தவங்க முகத்திலேயே ஸ்மைல் வரும், உலகத்துல இருக்கிற எல்லாரும் எப்படி பண்ணா ஹாப்பியா இருப்பாங்க அப்படின்னு லிக்கரிஷ் நினைக்கிறா. நீ ரொம்ப புத்திசாலியா இருக்க லிக்கரிஷ், எல்லாத்தையுமே நீ ஹாப்பியா இருக்க, நானும் என் பெஸ்ட் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். கூடிய சீக்கிரமே கோட்ஸ் வந்துடும், கோட் சீஸை வச்சு நான் உனக்கு கேக் பண்றேன், நிறைய எதிர்பார்ப்புகளோட அந்த லெவலுக்கு அது ஒர்த்தா இருக்கும் நம்ம ஹீரோ சொல்றான். என்னது கோட்ஸ் எல்லாம் வேற ஒருத்தங்களுக்கு வித்துட்டீங்களா நம்ம ஹீரோ கேட்கும். அவருக்கு வைக்கலன்னா எனக்கு கொண்டுருவேன் மிரட்டி வாங்கிட்டாருன்னு மெர்ச்சன் சொல்றான். இப்படி ஃபோர்ஸ் பண்ணி ஒருத்தருக்கு வைக்கிறதுக்கு பேரு சீட்டிங் தான், அதுக்கு பேரு திருட்டுன்னு தான் அர்த்தம் ஷீட் சொல்றான். வாரனால ஒருவேளை அவங்க வில்லேஜ் பாதிக்கப்பட்டுச்சுன்னா சோ அவங்களுக்கு கண்டிப்பா தேவைன்னு மிரட்டி வாங்கிட்டாங்கன்னு சொல்லுவோம். யாரத பண்ணது நம்ம ஹீரோ அப்பா கேட்கிறாரு. பேரன் லோன்ஸ் வாஷன் சொல்லுவோம். நியூவர் நோபல் ஃபேமிலி கிட்ட அவனுக்கு பிரச்சனை பண்றதே வேலை அப்படின்னு இவங்க யோசிக்கிறாங்க. நடக்க போற இந்த வார்ல மார்க்கிறதுக்கு முன்னாடியே அவங்களோட சிட்டி அடிப்படை வாய்ப்பு இருக்குதான். அவரோட வில்லேஜ் அவர் பாதுகாக்கணுங்கிறதுக்காக வாங்கிடலாம், என்னதான் இருந்தாலும் அவர் பண்ணது தப்பு தான். இவன் அவர் காசு கொடுத்து வாங்கியிருந்தாலும் அதெல்லாம் நம்ம ப்ராடக்ட்னு இவங்க யோசிக்கவும் பேரனாவது காரனாவது நான் அவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகுறான். எனக்கு கோட் மில்க் சீஸ் எல்லாம் வேணும், இப்பவே போய் அவன்கிட்ட பேசுறேன்னு நம்ம ஹீரோ போகவும் பேசி நீ இப்ப போனாலும் வார காரணமா காட்டி அதை திரும்ப தர முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. இவன் அவர் பண்ணது தப்பா இருந்தாலுமே எல்லாத்தையும் அவர் காசு கொடுத்தா வாங்கியிருக்காரு அப்படின்னு நம்ம ஹீரோ அப்பா சொல்லுவோம். இருந்தாலும் நம்ம ஹீரோ யோசிக்கிறான், நீ எப்படி போனாலும் அவங்க நம்ம கோட்ஸை திரும்ப தரப்போறது இல்ல, அண்ட் அவர் ஒரு பேரங்கிறதுனால இன்னொரு பெரிய நோபல் சப்போர்ட் இல்லாம நம்மளால அவங்களை எதிர்க்க முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோவோட அப்பா சொல்லுவோம். ஆனா நம்ம ஹீரோக்கு வருத்தமா இருக்கு. நான் லிக்கரிஷ் வேற அந்த கேக்க சாப்பிட ரொம்பவே ஆர்வமா காத்துட்டு இருந்தா. என்ன பண்ணா நம்ம ஹீரோ யோசிக்குவோம், ஏன்ட்ட ஒரு ஐடியா இருக்கு, வார் நடக்கும்போது நமக்கு சப்ளை கிடைக்கும்னு சொல்லுவோம். அதேதான், வார்ல நம்மளும் கலந்துக்கிட்டோம்னா வார் டைம் ப்ரொவிஷன்ல நமக்கு ப்ரையாரிட்டி கிடைக்கும் நம்ம ஹீரோ சொல்றான். பேரன் லோஸ்வர் கண்டிப்பா வாருக்கு பரிசா இந்த சப்போர்ட் கொடுக்க மாட்டான், சோ மார்டல் இதுல கலந்துக்கிட்டா நமக்கு ப்ரையாரிட்டி கிடைக்கும் அப்படின்னு ஷீட் சொல்றான். லிக்கரிஷோட ஃபியான்சிவா பேச அந்த இடத்துக்கு போறதுல எந்த தப்பும் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ அப்பா சொல்லுவோம்.
பொறுத்திருந்து பாடுறா பேரன் லூன் வாஷ் ஒன்னு சும்மா விட மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ இப்ப போருக்கு கிளம்புறான். ஹீரோவா அவங்க அப்பாவும் லீட் பண்றாங்க. லசாஜா நீக்கோ ரிட்டைனர்ஸா போறாங்க. அந்த ஃபுட் சோல்ஜர்ஸையும் இங்க இருந்து கூட்டிட்டு போறாங்க. நானும் கூட போயிருந்தா நல்லா இருக்கும்னு மார்க் சொல்லுவோம். உன்னால பிரச்சனை தான் வரும் லோமி சொல்றா. கண்டிப்பா போய் தான் ஆகணுமா நம்ம ஹீரோ அம்மா யோசிக்கவும். அவங்கள பத்தி உங்களுக்கு தெரியாதான்னு ஷீட் கேட்கறேன். கவலைப்படாத லிக்ரிஷ், அவங்களுக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு லிக்ரிஷ் அவங்க அம்மா சமாதானப்படுத்துறாங்க. என்னாலும் சரி என் கோட்ஸ் நான் திரும்ப அடைவேன், சீஸ் கேட்க செய்வேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறேன். என்ன ஒரு அழகு அப்படின்னு ஸ்குவால் பார்க்கவும், நான் நேர்ல இருக்கும்போது எதுக்கு என் போட்டோவை பாக்குறீங்கன்னு பெட்ரா கேட்கறா. நேர்ல நீ ரொம்பவும் அழகு, அது என் மனசு தாங்கணும்ல, அதான் போட்டோ வச்சு ட்ரைனிங் எடுக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்றான். என்ன ஒரு அழகு அப்படின்னு ஸ்குவால் பார்த்துட்டு இருக்கான். போய் சொல்லி பொண்ணுங்க மனசு எப்படி கவுக்கணும்னு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு ஹியூபரிக் சொல்லவும், நான் உண்மையதான் சொன்னேன்னு ஸ்குவால் சொல்றான். அப்ப அவரை டீஸ் பண்ணாதீங்கன்னு பெட்ரா சொல்றா. லோடோட மெயின் ஃபோர்ஸ் வந்துட்டாங்க அண்ட் அவங்க டோட்டல் ஆர்மி 10,000 தான் சொல்லுவோம். அப்படின்னா எனக்கு ஹெல்ப் தேவையில்லான்னு நினைக்கிறேன். லார்ட் ஸ்குவால், நீங்க விருப்பப்பட்ட ஃப்ரண்ட் லைன் டிஃபென்ஸ் பண்றீங்களான்னு கேட்கவும், பேக்கப் இல்லாம இதை பண்ண வேணாம் அப்பா அப்படின்னு சொல்லி பெட்ரா சொல்றா. பெட்ரா, நான் என்ன பண்றேன்னு தெரிஞ்சுதான் பண்றேன்னு அவங்க அப்பா சொல்லுவோம். பெட்ரா வருத்தப்படுறா. மை லார்ட், என்னோட ஃபர்ஸ்ட் கேம்பெயின்கான ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ், நான் அதில் கலந்துக்கிட்டேன். பெட்ரா, கவலைப்படாத, எனக்கு எதுவாகாது அப்படின்னு ஸ்குவால் சொல்றேன். சார், அட்வான்ஸ்ட் யூனிட் ஆல்ரெடி இந்த இடத்துக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லுவோம். சார், இப்படியே போனா நம்ம ஆளுங்க ரொம்பவே டயர்ட் ஆயிருவாங்க. 6,00,000 ஆர்மி வின் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவோம். எல்லாத்துக்கும் சேர்த்து நான் மொத்தமா தான் பிளான் போட்டிருக்கேன். நம்மளோட மெயின் கோலே ஹியூபரிக் அண்ட் கார்லச்செக்கோட அலையன்ஸை நம்ம பிரிக்கணும் அப்படின்னு சொல்லுவான். ஆனா அது எப்படின்னு கூட இருக்கவன் கேட்கறான். கார்லச்செக்கோட மேன்ஷன்ல தான் டியோக்கோட பேரா இருக்கா. கண்டிப்பா அவனை வாருக்கு ஃப்ரண்ட் லைன்ஸ்ல அனுப்பினாலும் சேஃப் ஜோனுக்கு தான் அவன் அனுப்பி வைப்பான். நான் டியோக்கோட பேரை ரிஸ்க்ல விடக்கூடாதுன்னு கார்லச்செக்கு நல்லாவே தெரியும். நம்ம ஒரு ஆம்புஷ் பண்ணி அந்த பேரனை போட்டு தள்ளுறோம். டியோக்கோட சப்போர்ட் அதுக்கப்புறமா ஹியூபரிக் இருக்காது. ஹியூபரிக் அண்ட் கார்லச்செக்கோட அலையன்ஸும் இருக்காது. சோ அந்த சான்ஸை யூஸ் பண்ணி நம்ம அவனை கைப்பற்றோம் அப்படின்னு சொல்லி அவன் பிளான் போடுறான். இப்ப வார்ல ஃபைட் பண்றதுக்காக ஸ்குவால் அவனோட டீமோட வந்துட்டு இருக்கான். எதிரி யாருமே அவங்களுக்கு பின்னாடி மறைஞ்சிருந்து பாத்துட்டு இருக்காங்க. இப்ப இதுக்கு முந்தின நாள் நடந்ததை நமக்கு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவா அவங்க அப்பாவும் ஹியூபரிக்க போய் மீட் பண்ணுவோம். நினைக்கிட்டு எனக்காக வார்ல கலந்துக்கிட்ட வந்திருக்கீங்களான்னு கேட்கவும், இல்ல கோட்ஸ்க்காக வந்திருக்கோம் நம்ம ஹீரோ சொல்றான். என்ன கோட்ஸ் ஹியூபரிக் கேட்கவும், சும்மா காமெடிங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சமாளிக்கிறான். வார்ல யார் யார் எந்தெந்த பொசிஷன்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க 30,000 கேள்விப்பட்டேன், பட் இப்பதான் தெரிஞ்சிருக்கு 12,000 தான் மொத்தமா இருக்காங்க. 2,000 பேர் இந்த இடத்துல, மத்தவங்க எல்லாம் இந்த இடத்துல அப்படின்னு சொல்லி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. ஃபார்மேஷன் எல்லாம் ஓகே தான், ஆனா ஏதோ தப்பா படுதே நம்ம ஹீரோ அப்பா சொல்லவும், எல்லாமே பெர்ஃபெக்ட்டா தானே இருக்கு அப்படின்னு ஹியூபரிக் கேக்குறாரு. இதுதான் ஒரு வாரியர் இன்ஸ்டிங்க்ட் போல அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். எதிரியோட டிஃபென்ஸ் ரொம்பவே சாலிடா இருக்கு நம்ம ஹீரோ அப்பா சொல்லவும், அதுல என்ன பிரச்சனைன்னு ஹியூபரிக் கேட்கவும், அது ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு, அதுதான் பிரச்சனையே. அவங்க தான் நம்மள அட்டாக் பண்ண உள்ள வராங்க, அப்புறம் எதுக்காக அவங்க டிஃபென்ஸ் ஃபார்மேஷன்ல இருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கலாம். அதனால நான் எதிரியா இருந்தோம்னா இந்த இடத்துல வீக்கான ஒரு ஃபார்மேஷனை கிரியேட் பண்ணிருப்பேன். எதிரியோட வீக் ஸ்பாட்டை கொஞ்சம் கொஞ்சமா நான் அட்டாக் பண்ணுவேன். சோ இந்த இடத்துல ஒரு ஆம்புஷை கிரியேட் பண்ணுவேன். பாருங்க, இந்த இடத்துல தான் உங்க ஆர்மி ரொம்ப வீக்கா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ அப்பா சொல்லவும், போச்சு இது மோசம் அப்படின்னு ஹியூபரிக் நினைக்கிறாரு. என்னாச்சு நம்ம ஹீரோ அப்பா கேட்கவும், லார்ட் ஸ்குவால் நான் அந்த இடத்துக்கு தான் அனுப்பி வச்சிருக்கேன், அவர் பெரிய டேஞ்சர்ல இருக்காரு, அவரோட ஃபர்ஸ்ட் கேம்பெயின்ங்கிறதுனால வீக்கான ஸ்பாட்டுக்கு அவர் அனுப்பி வச்சேன் அப்படின்னு ஹியூபரிக் சொல்லவும், லார்ட் ஸ்குவாலுக்கு வார பத்தின எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, எதிரி டீம் மட்டும் ஆம்பிஷ் பண்ணாங்கன்னா கண்டிப்பா அவர் உயிருக்கே ஆபத்து அப்படின்னு ஸ்குவாலை காப்பாத்தணும்னு இப்ப இவங்க ஃபாஸ்டா அங்க இருந்து கிளம்புறாங்க. லார்ட் ஸ்குவால், நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்கவும், நம்ம இங்கே வெயிட் பண்ணலாம், எதிரிங்க அட்டாக் பண்ண வருவாங்கன்னு சொல்றாங்க. எதிரி ஆளுங்க 20 பேர் இருக்காங்கன்னு சொல்லுவோம், வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி ஸ்குவால் ஆர்மியை கூட்டிட்டு போறான். லார்ட் ஸ்குவால், இது ஒரு ஆம்புஷ், எதிரி நமக்கு பின்னாடி இருந்து வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் பண்றான். லார்ட் ஸ்குவால், இப்போ உங்க ஆர்டர் என்னது அப்படின்னு கேட்கவும், ஸ்குவாலோட டீம்ல நிறைய பேர் வெட்டிட்டாங்க, ஸ்குவாலுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. லார்ட் ஸ்குவால், உங்க ஆர்டர்ஸ் என்னன்னு கேட்கவும், வாங்க ஃபாரஸ்ட்குள்ள போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவன் கூட்டிட்டு போறான். பார்த்தா அந்த இடத்துலயும் எதிரி சோல்ஜர்ஸ் இருக்காங்க. லார்ட் ஸ்குவால், உங்க ஆர்டர் என்ன அப்படின்னு கூட இருக்கவன் கேட்கறான். ஓச்சா, அவங்க ட்ராப்ல வசமா மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு ஸ்குவால் பயப்படுறான். ஹியூபரிக்கோட ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் இன்னும் வரல அப்படின்னு சொல்லுவோம். நீக்கோ, நீ ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டை கூட்டிட்டு வா, பேஸ் எதிரிங்களோட சோல்ஜர்ஸ் நீ அட்டாக் பண்ணு, லசாஜ் நீ கூட வா அப்படின்னு ஹீரோ அப்பா சொல்றாரு. ஸ்குவாலுமே முடிஞ்ச லெவலுக்கு அந்த சோல்ஜர்ஸ் கூட ஃபைட் பண்றான். இப்ப எதிரி டீம் மொத்தமா இவங்களை சுத்து போட்டாங்க. லார்ட் ஸ்குவால், நம்மளால தப்பிக்க முடியாது, சரண்டர் ஆயிடலாமா அப்படின்னு கேட்கவும், என்னன்னாலும் சரி உயிரோட திரும்ப வாங்கன்னு பெட்ரா சொல்லியிருப்பா. அவங்களோட ஃபார்மேஷனை பிரேக் பண்ணி எப்படியாச்சும் நம்ம வெளியே போனோம், வெட்டு மட்டும் கொடுக்காதீங்க அப்படின்னு ஸ்குவால் பேசிட்டு இருக்கும்போதே திடீர்னு ஆரோஸ் வந்து எதிரி டீமை அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. ஹீரோவோட டீம் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிறத அவன் பாக்குறான். லார்ட் ஸ்குவால், இனி நீங்க கவலைப்பட தேவையில்ல, நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். ஹீரோவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஸ்குவாலுக்கு இப்ப கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. நீங்க என்ன வந்து காப்பாத்திட்டீங்க, வார்த்தைகளால என் நன்றியை சொல்ல முடியாது அப்படின்னு ஸ்குவால் பாக்குறான். மத்த எல்லாரும் இறந்து போயிட்டாங்க, பிளான் ஃபெயில் ஆயிடுச்சு, மார்டல் வந்து ஹெல்ப் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா கண்டிப்பா டியோக்கோ வந்துருவாரு, என்ன பண்றதுன்னு கேட்கவும் லோட்டரோட் ரொம்பவே கடுப்பாகிறான். லோட்டரோட் ஆர்மியுமே இப்ப பின்வாங்கிட்டாங்க. லார்ட் ஸ்குவால், உங்களை ஆபத்தான சிச்சுவேஷன்ல மாட்டி விட்டுட்டேன், நம்ம அந்த வார வின் பண்ணிட்டோம், அதுக்கு உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஹியூபரிக் வந்து அவனை பாராட்டுறான். லார்ட் மார்டல், லார்ட் பேஸ், உங்களோட உதவிக்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. உங்களோட ஃபர்ஸ்ட் கேம்பெயினோட விக்டரியா நம்ம பார்ட்டியா கொண்டாடணும் அப்படின்னு ஹியூபரிக் சொல்லுவோம். ஓ அப்படியா, சரி அப்படின்னு ஸ்குவால் சொல்றான். பார்ட்டியை ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு ஹியூபரிக் சொல்றான். இவன் எதிரிங்கெல்லாம் சுத்தி வளைச்சாலுமே கூட அப்ப கூட லார்ட் ஸ்குவால் விட்டு கொடுக்கல, நீங்க உண்மையிலேயே
பெரிய தைரியசாலி தான் அப்படின்னு நம்ம ஹீரோ அப்பா சொல்றாரு. அப்படியான்னு ஸ்குவால் கேக்குறான். என்னாச்சு உங்களுக்கு டயர்டா இருக்கா, போய் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லவும் சரி நான் ரெஸ்ட் எடுக்க போறேன் அப்படின்னு ஸ்குவால் போறான். வேலை சேஃபா திரும்ப வந்துட்டீங்கன்னு பெட்ரா பாக்குறா. ஸ்குவாலுக்கு அவளை பார்க்கப்பா அழுகையா வருது. பட் அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு நான் ரெஸ்ட் எடுக்க போறேன்னு சொல்லவும் உங்க ரூம்க்கு உங்களை நான் கூட்டிட்டு போகவா அப்படின்னு சொல்லி பெட்ரா கேட்கவும் இல்ல வேண்டாம் நான் தனியா இருக்கணும் அப்படின்னு ஸ்குவால் சோகமா போறேன். நான் எதிர்பார்த்தது தான், எல்லாரோட ஃபர்ஸ்ட் கேம்பெயின்லயே இது நடக்கிறது தான். வார்ல நிறைய இழப்புகளை பார்த்திருப்பாங்க. சோ ஃபர்ஸ்ட் டைம் எல்லாருமே இப்படிதான் மென்டலி அப்செட் ஆவாங்க. ஸ்குவாலோட ஃபர்ஸ்ட் கேம்பெயின் ரொம்ப மோசமா அமைஞ்சிடுச்சுன்னு சொல்லவும் ஸ்குவால் ரூம்ல சோகமா உட்காந்துருக்கான். அவரை சமாதானப்படுத்த நான் என்ன பண்றது, ஒரு ஃபியான்சேவா என்னால எதுவோ பண்ண முடியல அப்படின்னு பெட்ரா வருத்தப்படவும் பேஸ் லோமி அந்த திருடன் வெட்டிட்டு போனப்ப மார்க் மேல தப்பு இருந்தது, நீ எப்படி அவனை சமாதானப்படுத்தின அப்படின்னு நம்ம ஹீரோ அப்பா கேட்குவான். அந்த போங்கா பைய செஞ்சுதான் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். லாட் பேஸ் உங்களால ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு பெட்ராவும் வந்து கேட்கறா. நான் திரும்பவும் அவரோட முகத்துல அந்த ஸ்மைல பார்க்கணும் அப்படின்னு பெட்ரா சொல்றா. வார் பண்றதை விட்டுட்டு ஸ்வீட் செஞ்சு எல்லாரும் சாப்பிட்டேன், எல்லார் முகத்திலயும் ஸ்மைல் இருக்கும்ல லிக்ரேஷ் சொல்லிருப்பா. எஸ் அதே தான், நான் ஸ்வீட் செய்யணும்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். எனக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் வேணும்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். பேஸ் என்ன ஸ்வீட் செய்ய போறேன்னு என்கிட்ட முதல்லயே சொல்லு அப்படின்னு நம்ம ஹீரோ அப்பா கேட்கவும் சான்ஸ் கிடைச்சிடுச்சுங்கிறதுக்காகலாம் நான் ஒன்னும் ஸ்வீட் செய்யல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பேஸ் விருப்பப்படியா நீ என்ன ஸ்வீட் வேணா பண்ண, தேவையான மெட்டீரியல்ஸ் நாங்க ப்ரொவைட் பண்றோம் அப்படின்னு சொல்லி ஹியூபரிக்கும் நம்ம ஹீரோ அப்பாவும் சொல்றாங்க. சரி அப்படின்னா எனக்கு கொஞ்சம் போங்காஸ் கிடைக்குமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் என்னது போங்காஸா அப்படின்னு அவங்க ஷாக் ஆகுறாங்க. நம்ம ஹீரோக்கு தேவையான எல்லா இன்கிரீடியன்ட்டையும் கொடுக்கவும் நம்ம ஹீரோவும் இப்போ போங்காஸை வச்சு எதையோ மேக் பண்றான். ஸ்குவாலோட ஃபர்ஸ்ட் கேம்பெயின் சக்சஸ் பார்ட்டிக்கு அவனை கூப்பிடுறாங்க. ஸ்குவாலும் சோகமா கீழே போறான். ஹியூபரிக்கும் மத்தவங்களோ ஸ்குவாலோட வெற்றியை சந்தோஷமா கொண்டாடினாலுமே கூட ஸ்குவாலுக்கு சோகமா தான் இருக்கு. அண்ட் அங்க இருக்கிற மத்த சில நோபல்ஸுமே அவனை காப்பாத்தணுங்கிறதுக்காக எத்தனையோ பேர் உயிரை விட்டுட்டாங்க. இறந்த எல்லாருமே ஸ்குவாலோட தலைமையில போனவங்க தான். பவரும் அதிகாரமும் இருக்குங்கிறதுனால என்ன வேணா பண்ணல அவங்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த நோபல்ஸ் பேசுறதை கேட்டு ஸ்குவால் வருத்தப்படுவோம். அவங்க பேசுறதெல்லாம் கண்டுக்கிடாதீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ அப்பா வந்து அவனை சமாதானப்படுத்துறாரு. அவங்க சொல்றதுல எந்த தப்பும் இல்லையே, என்னாலதானே அவங்க இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லி ஸ்குவால் நினைக்கிறேன். தாத்தா கார்லச்சக்கு எவ்வளவு பெரிய ஆளுன்னு உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி சின்ன இழப்புக்கெல்லாம் நீங்க இப்படி இறங்கி போன எப்படி அப்படின்னு நம்ம ஹீரோ அப்பா கேட்கறாரு. என்னோட ஃபர்ஸ்ட் கேம்பெயின்ல நானுமே நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருந்தேன். அதை கம்பேர் பண்ணும்போது நீங்க ரொம்பவே சக்சஸ் தான் லார்ட் ஸ்குவால் அப்படின்னு ஹியூபரிக் வந்து சமாதானப்படுத்துறான். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாததுனால தான் அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு ஸ்குவால் வருத்தப்பட்டு இருக்கான். லார்ட் ஹியூபரிக் இந்த பார்ல வெற்றி பெற்றதுக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்லுவோம், உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு ஹியூபரிக் வந்து நம்ம ஹீரோவை பாராட்டவும் நான் உங்களுக்காக ஸ்பெஷலா ஒன்று மேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். நீங்க ரொம்பவே கைண்ட் லார்ட் பேஸ்ட்ரி அப்படின்னு அவர் சொல்றாரு. நீக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அதை திறக்க சொல்றான். அதை ஓபன் பண்ணவுமே அந்த ஸ்மெல்லே அங்க இருக்கிற எல்லாருக்கும் பிடிச்சி போயிருது. சோகமா இருந்த ஸ்குவால் கூட அந்த ஸ்மெல்ல இன்ட்ரெஸ்ட் காட்டுறான். எல்லா நோபலுமே இது என்ன ஸ்மெல் அப்படின்னு பாக்குறாங்க. இது என்ன டெசர்ட் அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. நம்ம ஹீரோவும் அதுல சின்னதா ஒரு பீஸை வெட்டுறான். அதை ஒரு பிளேட்ல நம்ம ஹீரோ தனியா எடுத்து வச்சு லார்ட் ஸ்குவால் இந்தாங்க இது உங்களுக்காக தான் செஞ்சேன் அப்படின்னு கொடுக்குறான். அதுக்கு மேல இருக்குது என்ன புது வகையான ஃப்ரூட்டா அப்படின்னு நம்ம பாக்குறான். இது என்னதுன்னு ஸ்குவால் கேட்கவும் இது போங்காஸால மேக் பண்ணப்படுதுன்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். என்னது இது போங்காஸ் தானா அப்படின்னு நம்ம பாக்குறான். நீங்களோ கிச்சன்ல பேலன்ஸ் இருக்கிறத எடுத்துட்டு வந்து மத்த எல்லாருக்கும் கூட அவங்க டேஸ்ட் பார்க்கட்டும் நம்ம ஹீரோ சொல்றான். ஸ்குவாலும் இப்ப அதை சாப்பிட்டு பாக்குறான். அது ரொம்பவே டேஸ்டா இருக்கு. போங்காஸை ஃபர்ஸ்ட் தனியா ஹீட் பண்ணி அதுக்கு டென்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறமா மாவையும் மத்த இன்கிரீடியன்ஸையும் போட்டு அதை அவன்ல பேக் பண்ண அப்படின்னு சொல்லவும் இது பேர் என்னன்னு ஸ்குவால் கேட்கறான். இது பேரு டார்டட்டான் அப்படின்னு சொல்லவும் டார்டட்டானா அப்படின்னு நம்ம கேட்கறான். மாவுக்கு மேல டைரக்டா ஃப்ரூட்ஸை வச்சு தான் இதை ஃபர்ஸ்ட் மேக் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் டார்டட்டான் சிஸ்டர்ஸ் இந்த ஃப்ரூட்ஸை ஃபர்ஸ்ட் தனியா பேக் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃப்ரூட்ஸை வேஸ்ட் ஆக்க வேண்டாம் அது மேலேயே வச்சு பேக் பண்ணிட்டாங்க. சோ இது ஃபெயிலியர்ல கிரியேட் ஆனதுதான் சொல்லுவோம். என்னது ஃபெயிலியரா அப்படின்னு சொல்லி அவன் பண்ண ஃபெயிலியர் அவன் யோசிச்சு பாக்குறான். அது நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தையோ கத்து கொடுக்குது. டான் சிஸ்டர்ஸ் மட்டும் அன்னைக்கு இந்த தப்பை மேக் பண்ணலன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு டிஷ் இன்னைக்கு கிடைச்சிருக்காது. தப்பா ஃப்ரூட்ஸ் மட்டும் தனியா ஃபர்ஸ்ட் பேக் பண்றோம் அப்படின்னு சொல்லி அவங்க அதை தூர போட்டிருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு அருமையான டிஷ் நமக்கு கிடைச்சிருக்காது. ஈவன் ஃபெயிலியர் வந்தப்ப கூட அவங்க விட்டு கொடுக்காம அதுல சக்சஸ் நோக்கி ஓடுனாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். நீ ஒரு டியூக்கோட பேரன், எந்த தப்பு பண்ணக்கூடாது, ஃபெயிலியர்ங்கிறதே உனக்கு இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிதான் கார்ல செக் வந்து ஸ்குவால வளர்த்திருப்பாரு. ஆனா நான் தோத்துட்டேன் அப்படின்னு ஸ்குவால் சொல்லுவோம். இல்ல நான் போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட கேட்ட விஷயம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு பெட்ரா கேட்கறா. நீங்க உயிரோட சேஃபா திரும்பி வந்தாலே போதும்னு பெட்ரா சொல்லிருப்பா. எனக்கு கொடுத்த வார்த்தையை நீங்க காப்பாத்திட்டீங்க அப்படின்னு சொல்லி பெட்ரா சொல்லுவோம். என்ன ப்ரொடெக்ட் பண்ணி மத்தவங்க இறந்துட்டாங்களே நம்ம கேட்கறேன். நீங்க மத்தவங்க இறந்ததை நினைச்சு வருத்தப்படுறது தான் ஒரு உண்மையான லீடர், உங்களுக்கு மனசாட்சி இருக்குன்னு அர்த்தம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். உங்க வெற்றியை ஜாலியா கொண்டாடாம உங்களுக்காக இறந்தவங்களை நினைச்சு யோசிக்கிறீங்க. உங்களோட ஃபியூச்சர் வைஃபா வரப்போறதுல எனக்கு தான் பெருமை அப்படின்னு பெட்ரா சொல்றா. ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு பெட்ரா பார்த்து கால் சொல்லிட்டு லார்ட் பேஸ் நான் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன், இதை என்னைக்கு மறக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்றான். டார்டட்டான நான் இன்னொரு பீஸ் எடுத்துக்கலாமான்னு ஸ்குவால் கேட்கவோ தாராளமான்னு சொல்றாங்க. கார்டன்ல போய் தனியா சாப்பிடலாம் அப்படின்னு பெட்ரா வைப்பா அவன் கூட்டிட்டு போறான். என்னோட ஃபர்ஸ்ட் கேம்பெயின் எக்ஸ்பீரியன்ஸ் மோசமா இருந்தது அப்படின்னு ஹியூபரிக் சொல்லலாம். கூட இந்த மாதிரி விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கா நம்ம ஹீரோ சொல்றான். லார்ட் பேஸ்ட்ரி நீங்க செஞ்ச ஹெல்ப்க்கு நான் ரொம்பவே கடமைப்பட்டிருக்கேன். உங்களுக்கு நான் ஏதாச்சும் செய்யணும்னு நினைக்கிறேன், ஏதாச்சும் தேவைப்பட்டா கேளுங்கன்னு சொல்லுவோம். கேட்கறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு, எதை ஃபர்ஸ்ட் கேட்க நம்ம ஹீரோ யோசிச்சா அதை கேட்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ எதையோ கேட்கறான். நீங்கப்பா இவ்வளவு புது குட்ஸா அப்படின்னு சொல்லி லோமியோ மார்க்கோ பாக்குறாங்க. மார்க்ரேவ் ஹியூபரிக் தான் தேங்க்ஸ் சொல்ற விதமா அதை அனுப்பியிருக்காரு. உங்க அப்பா உனக்கு ஒரு லெட்டர் கொடுத்தாரு நம்ம ஹீரோ கொடுக்குறான். அந்த பேரன் கிட்ட எடுத்து கோட்ஸை திரும்ப வாங்குறதுக்காக நம்ம ஹீரோ அப்பா அங்க பேரம் பேசுறதுக்காக இருக்காரு. அப்பா இருந்த டென்ஷனுக்கு கண்டிப்பா அவனை வச்சு செஞ்சிருவாரு அப்படின்னு நம்ம ஹீரோ ஹாப்பி ஆகுறான். இந்த கேம்பெயின்ல மோட்டல் தான் அதிகமா ஹெல்ப் பண்ணிருக்கு. சோ அவன் கிட்ட இருக்கிறதையும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ வில்லத்தனமா சிரிக்கவும் நீ சிரிக்கிறத பார்த்தா எனக்கே பயமா இருக்கு அப்படின்னு ஷீட் சொல்றான். பேஸ் நெகோசியேஷன் முடிஞ்சது, உன்னோட மேட்ச்க்கு இருந்தாதான் எல்லாத்தையும் ஈஸியா அங்க டெலிபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ அப்பா கூட்டிட்டு போறாரு. அவ்வளவு ஹனமா இருக்கு நம்ம ஹீரோ கேட்கறான். எங்கப்பா இவ்வளவு ஹனமா அப்படின்னு ஷீட் ஷாக் ஆகுறான். அந்த பேரன் பர்ச்சேஸ் பண்ணலான்னு இருந்த குதிரையை நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். அவன் நமக்கு பண்ணதுக்கு பதிலுக்கு நம்ம ஏதாச்சும் பண்ணணும்ல,
இப்போ அந்த பேரனுக்கு புரிஞ்சிருக்கும் நம்ம கிட்ட பிரச்சனை பண்ணா என்ன ஆகும்னு அப்படின்னு நம்ம ஹீரோ அப்பா சொல்லவும், நீங்க அப்பா பையன் 2 பேரும் ஒரே பதில் தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஷீட் பாக்குறான். ஜோஸ புளிர அந்த மிஷினை தான் கிட்ட இருந்து நம்ம ஹீரோ வாங்கிட்டு வந்திருக்கான். இதை சுத்துறது மூலியமா கம்ப்ரஸ் ஆகி ஜோஸ் வெளியே வர நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோ வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம ஹீரோ அம்மா கூப்பிட்டு விடுறாங்க. நீ கேபிட்டலுக்கு உங்க அப்பா கூட போகணும்னு சொல்லுவோம். எதுக்கு நம்ம ஹீரோ கேட்கறான். எங்க அப்பா லெட்டர்ல என்னையும் பெட்ராவையோ கேபிட்டலுக்கு இன்வைட் பண்ணிருக்காரு, என்ன ட்ரெஸ் போடான்னு தெரியல அப்படின்னு லிக்கரிஷ் சொல்லுவான். அவளுக்கு நல்ல ஏத்த மாதிரி ட்ரெஸ்ஸே இல்ல, ராயல் ஃபேமிலிக்கு தைக்கிறல, அவளுக்கு இங்க தையல்காரங்களும் கிடையாது, அதுக்கு தான் நீ கேபிட்டல் போகணும்னு சொல்லுவான். அப்பாவே தான் போயிட்டு வரலாமே நம்ம ஹீரோ கேட்கறேன். ஒரு லேடி தன்னோட சைஸ் மத்த பசங்க கிட்ட சொல்ல மாட்டான்னு சொல்லுவோம். அப்ப நானும் பையன் தானே நம்ம ஹீரோ கேட்டேன். ஆனா நீ அவளை கட்டிக்க போறவல்ல, அதனால எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அவங்க அம்மா சொல்றாங்க. அப்படி தானே லிக்கரேஷன் கேட்கவா? ஆமா அப்படின்னு அவளை வெக்கப்பட்டுட்டே சொல்றா. ஆமா, அவ என்னோட ஃபியான்சே, எங்களுக்குள்ள சீக்கிரட் தான் இருக்காது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். லிக்கரேஷ் வெக்கப்பட்டு இருந்தாலும் அந்த மைட் நம்ம ஹீரோவை முறைச்சிட்டு இருக்கா. இப்போ ஒரு சாங் போட்டு விடுறாங்க. நம்ம ஹீரோ சொல்லுவான், அந்த கடைக்காருக்கு தரலான்னு லிக்கரேஷோட போட்டோவை நம்ம ஹீரோ வர வச்சு இந்த மாதிரி ஆளுக்கு ட்ரெஸ் வேணும் அப்படின்னு காமிக்கிறேன். ஸ்குவாலோட உயிரை காப்பாத்திருக்காங்க அப்படிங்கறதுனால காரச்சுக்கும் இவங்களை வந்து பாராட்டுறாங்க. பெட்ரா அண்ட் ஸ்குவாலுக்குள்ள வழக்கம் போல ரொமான்ஸ் தான் போய்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ வந்துட்டு நிறைய ப்ரொடக்ஷனை கிரியேட் பண்றதுனால இவங்களுக்கு வேலையும் அதிகமாகுது. ரெட்டஷ காமிக்கிறாங்க. ஈவன் நம்ம ஹீரோ வந்து அந்த ராப்பர்ஸ்ல அந்த மாதிரி போட்டோவை போட்டு விட்டுருந்தாலுமே கூட அதையும் பத்திரமா இவ ஃப்ரேம் போட்டு வச்சிருக்கா. ரெட்டஷ்க்கு நம்ம ஹீரோ ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படிங்கறது நமக்கு இன்டைரக்டா காமிக்கிறாங்க. அண்ட் ஃபைனலி கோட் மில்க் இருக்கிறதுனால நம்ம ஹீரோ அதுல சொன்னபடியே சீஸை வச்சு ஒரு கேக்கை மேக் பண்ணி கடைசியா லிக்கரிஷ் கிட்ட கொடுக்குறேன். நம்ம ஹீரோவோட சிஸ்டரை போய் இவங்க எழுப்பலான்னு போகுவோம். கேக்கு செஞ்சு எனக்கு பெட்லயே கொண்டு வந்து தர வேண்டியதானே அப்படின்னு நம்ம சிஸ்டர் கேட்கறா. இப்ப லிக்கரிஷ் அங்க வந்த உடனே எவ்வளவு நேரம் நிக்கிறீங்கன்னு ஜோஸ்பின் கேட்குவோம். ரொம்ப நேரம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றேன். அவங்க ஃபேமிலியில இருக்கிறத நான் ரொம்பவே என்ஜாய் பண்றேன், என்னையும் ஒரு ஃபேமிலி மாதிரி பாத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி லிக்கரிஷ் அவங்க அப்பாக்கு லெட்டர் அனுப்பியிருக்கா. என் பொண்ணு சந்தோஷமா இருக்கா, பட் அவள் நான் தான் பிரிஞ்சிருக்கேன்னு அவர் வருத்தப்படுறாரு. வச்சு நான் ஒண்ணு செய்ய போறேன், உன்னோட எதிர்பார்ப்பை அதிகமாவே வச்சுக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்படி ஒரு ஹாப்பியான எண்டிங்கோடய முடியுது. சீசன் 2 வர மாதிரி இதுல பெருசா எதுவோ காமிக்கல. ஒருவேளை வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நான் அதை தமிழ் டப் பண்ணி போடுறேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.